உன்கிட்ட ஒரு பொண்ணு பேசுதுன்னா, அதுவும் ஆங்கிலோ இந்தியன் பொண்ணுனா, உனக்கு எங்கேயும் மச்சம் இருக்குடா. தைரியமா சொல்றேன், எனக்கு மேஜிக் தான் பண்ணும். வக்கலங்கா சரளா மற்றும் ரான் டிமின்ஸ் இணைந்து பழமை பேசும் பொட்டு வச்சு புடவை கட்டினா மேரி அம்மா மாரியம்மா ஆகுமா? மூஸ்கோ பிடிக்காம தான் கல்யாணம் பண்ண. ஆமா, பிடிக்காம கல்யாணம் பண்ணிதா ஒரே மாசத்துல பிரெக்னென்ட் ஆகிட்டீங்க. ஓ, உனக்கு டச்சிங் கிச்சிங் வேற கேக்குதா? சரி, அம்மா கிட்ட எப்ப சொல்ல போற? பேசாம நீயே சொல்லிடுறேன். டேய் போடா. லவ் சேஸ்லடன்ட்ட லவ் அது கிறிஸ் பேர் செப்ப கூட நோர். எனக்கு கொடுத்து வச்சது மாமா பொண்ணு தான் போல. மொத்தத்தில் நம் சிஎஸ்கே வாழ்க்கை. அங்கிள் ஓகே சொன்னீங்க. என்னது? இல்ல அங்கிள், ஏன் ஓகே சொன்னீங்க? நான் ரொம்ப நல்ல பையனா அப்படின்னு. சேச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. கே பாஸ்கர் மற்றும் பெங்களூர் பாபா இணைந்து கலக்கும் Senorita, I love you, my sweetheart, you love me. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மூவி வாய்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போது ரீசெண்டாக ரிலீஸ் ஆகியிருக்கிற அன்பே டயானா படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். தேட்டரில் இந்த படம் இப்போ சூப்பராக காமெடி மூவியாக குடும்பத்தோட ஃபேமிலியாக எல்லோரும் போய் சந்தோஷமாக பார்த்து சிரிச்சிட்டு வராங்க. அந்த படத்தை பற்றி தான் நம்ம எல்லாம் தெளிவாக இப்போ பார்க்க போகிறோம். முக்கியமான விஷயம், இந்த படத்தோட டைரக்டர் வந்து நம்ம ஜமா படம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. அந்த படத்தில் நடிச்சிருக்காருல பாரி இளவழகன், அவர் தாங்க இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவரே ஹீரோவாக பண்ணியிருக்காரு, அவரே இந்த படத்தை டைரக்டும் பண்ணியிருக்காருங்க. நம்பவே முடியல, அவர் தான் இந்த படத்தை டைரக்டர் அண்ட் ஹீரோ பண்ணியிருக்காருன்னு. ரெண்டு படத்துக்கும் பயங்கர வித்தியாசமாக இருக்கும். சரி, ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம போய் இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். வாங்க, இப்போ படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம மூவி வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, இந்த படத்தோட ஹீரோ இருக்கார்ல, அவர் வந்து தான் ஃபேமிலியோட சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு வராரு. அவங்க குடும்பம் வந்து பக்காவான தெலுங்கு குடும்பம். உங்கள் வீட்டு தெலுங்கு எங்கள் வீட்டு தெலுங்குலாம் கிடையாதுங்க. அந்த அளவுக்கு ஒரு தெலுங்கு, முழுக்க தெலுங்குன்னு சொல்லி தான் அந்த ஹீரோவோட அம்மா இருக்காங்க. அந்த வீட்லேயும் அந்த ஹீரோவோட அம்மா சொல்கிறது தான் எல்லாரும் கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான மதர், ஒரு டெரரான மதர் அவங்க வந்து. அதுபோக அவங்க ஆளுங்களை தான், அதாவது இந்த தெலுங்கு பையங்க, அந்த தெலுங்கு பொண்ணுங்களை தான் இந்த பசங்களுக்கு கட்டி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விதமான ஒரு மொழி கொள்கை, ஒரு ஜாதி கொள்கையை அவங்க கடைப்பிடிச்சிட்டு வராங்க நம்ம ஹீரோவுடைய அம்மா. இப்படிப்பட்ட ஃபேமிலியிலேருந்து நம்ம ஹீரோ இருக்கார். இப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலியில் மாட்டிக்கிட்டு முடிஞ்சிக்கிட்டு நிற்காரு. ஆனால் அவர் சின்ன வயசுலேருந்தே அவங்க ஏரியாவில் இருக்கிற ஒரு ஆங்கிலேய இந்தியன் பொண்ணை காலேஜிலேருந்தே லவ் பண்ணிகிட்டே வராரு. இந்த விஷயம் கொஞ்சம் கூட இவங்க குடும்பத்துக்கு தெரியாது. இந்த குடும்பத்துக்கும் அந்த பொண்ணுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா அந்த பொண்ணு ஆங்கிலேய வழி இந்திய பொன்மணி, அவங்களுக்கும் இவங்களுக்கு செட்டே ஆகாது. இப்படி சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஆங்கிலேய இந்தியன் பெண்ணை நம்ம ஹீரோ காதலிக்காங்கிற விஷயம் இவங்க அம்மாவுக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் அவங்க குடும்பத்தில் என்னெல்லாம் நடக்குது, கடைசியில் நம்ம ஹீரோ அவனுடைய அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி அவன் ஆசைப்பட்டபடி அந்த பொண்ணை காதலித்து கல்யாணம் பண்ணானா இல்லையாங்கிறத நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஏகப்பட்டோட காமெடியோடு இந்த படத்தை சொல்லியிருக்காங்க. காமெடி படம் முழுக்க காமெடி தாங்க இருக்குது.
சரி, அப்படிப்பட்ட படம் தான் இந்த அன்பே டயானா. ஓகே மக்களே, இப்போ இந்த படத்தோட முழு ரிவ்யூ நம்ம பார்க்கலாம். சீன் பை நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதுபோக இந்த படத்தில் வர சீன் பை எல்லாத்தையும் ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணுறேன். அப்புறம் இந்த படத்தில் நடிச்சிருக்க நடிகைகள் அந்த நடிப்பு எல்லாம் தெளிவாக பார்க்கலாம். இதுபோக இந்த படத்தோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் அண்ட் மற்ற டிபார்ட்மெண்ட், அதாவது அந்த படம் வந்து வெறும் 2 மணி நேரம், ஆனால் அந்த படத்துக்காக ஒர்க் பண்ணவங்க குறைஞ்ச 150 பேராக இருப்பாங்க. அவங்கள பற்றியும் எல்லாமே நம்ம தெளிவாக பார்க்கலாம். சரி வாங்க, இந்த படத்தில் ஓப்பனிங் சீன் என்னன்னு இப்போ ஃபஸ்ட்டு பார்த்து வந்துடலாம். ஓப்பனிங் சீன்லேருந்து இப்போ ஆரம்பிப்போம். இப்போ இந்த ஓப்பனிங் சீனே பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையை தான் காட்டுறாங்க. சென்னையில் வந்து பெரம்பூர் அப்படிங்கிற ஒரு ஏரியா, அந்த ஏரியாவை சுற்றி இருக்கிற மக்கள், அந்த ஜனங்களை வந்து ஒரு வாய்ஸ் ஓவரில் ஒரு ஆள் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதை வேறு யாரும் கிடையாதுங்க, நம்ம அண்ணன் பரிதாபங்கள் கோபி இருக்கார்ல, அவர் தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் இந்த படத்தை வந்து பெங்களூர் பாவா அப்படின்னு ஒரு கேரக்டரில் பண்ணியிருக்காருங்க. அவர் வந்து அங்கே இருக்கிற எல்லா மக்களை பற்றியும், அந்த பெரம்பூரில் இருக்கிற முக்கியமான விஷயத்தை பற்றியும் தெளிவாக சொல்லிகிட்டே வராரு. அப்படி சொல்லிக்கிட்டே வந்து கடைசியாக நம்ம ஹீரோக்கிட்ட வந்து நிற்காரு. நம்ம ஹீரோவோட லவ் ஸ்டோரியை தான் அவர் சொல்ல ஆரம்பிக்காரு. இப்போ ஹீரோவுடைய பேர் வந்து சிஎஸ்கே அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது பெரிய பேராக இருந்துச்சு, கரெக்டாக சிஎஸ்கேன்னு சொல்லியிருக்காரு. எனக்கும் அதான் பிடிச்சிருக்கு, அதான் நானும் சிஎஸ்கேன்னே வச்சுக்கிறேன். இப்போ இந்த சிஎஸ்கே வந்து மிகப்பெரிய அத்லெட், அதாவது இந்த ஓட்டப்பந்தய வீரர். அவர் வந்து அவரால் அதை சாதிக்க முடியலன்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவில் உள்ள சின்ன பசங்களுக்கெல்லாம் கம்மியான ஒரு காசு வாங்கி இப்போ ட்ரைனிங் கொடுத்து கோச்சாக இருக்கார். அப்படி இவர் போய்கிட்டு இருக்கும்போதே வந்து இவரை பற்றி ஜாலியாக அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டு வராங்க. இப்போது அடுத்து இன்னொரு பொண்ணை பற்றி காட்டுறாங்க. அந்த பொண்ணு பேர் மேஜிக். ஆமாங்க, அந்த பொண்ணு பேர் உண்மையிலே படத்தில் மேஜிக். இவங்க தான் அந்த ஆங்கிலேய இந்தியன், அதாவது நம்ம படத்தோட ஹீரோயின். இப்போ வந்து நம்ம ஹீரோயினை பற்றி நம்ம பரிதாபங்கள் கோபி வந்து பயங்கரமாக சொல்ல ஆரம்பிப்பார். ஆனால் நம்ம ஹீரோ ஜமா அந்த டைரக்டர் இருக்கார்ல, பாரி இளவழகன், சாரி நம்ம சிஎஸ்கேன்னே வச்சுப்போம், இல்லை ஹீரோன்னு வச்சுப்போம், ஹீரோங்கிறது பெட்டராக இருக்கும். நம்ம ஹீரோ வந்து தடுத்துடுறாரு. என்னடா ரொம்ப இழுக்கிற, என் ஆளை பற்றி நானே சொல்லிக்கிறேன் சொல்லிட்டு இப்போ அவர் சொல்ல ஆரம்பிக்கார். அதாவது நம்ம ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப கடவுள் பற்றி அதிகம், அவங்க பேர் மேஜிக். ஆனால் அவர் நம்ம ஹீரோ சொல்கிறாரு, அவள் உண்மையிலே மேஜிக் தான், அவள் வந்ததுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் மேஜிக்காக இருக்குது அப்படின்னு அவர் வேறு சொல்லுவார். இப்போ ஹீரோயினை பற்றி ஃபுல் ஹிஸ்ட்ரி அவர் சொல்ல ஆரம்பிக்கார். அந்த பொண்ணுக்கு, அதாவது அந்த மேஜிக்ங்கிற நம்ம ஹீரோயினுக்கு வந்து எல்லாமே கடவுள் தான், கடவுள் கிறிஸ்டின் அந்த மாதிரி எந்த ஒரு முக்கியமான விஷயம் எடுத்தாலும் சர்ச்சில் போய் உட்காந்துட்டு நம்ம ஏசப்பா முன்னாடி தான் முடிவெடுப்பாங்க. அப்படி வந்து பயங்கரமான ஒரு கிறிஸ்துவ பக்தி. அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு மாடலாக இருக்காங்க. அவங்க வந்து ஆஸ்திரேலியா போகணும்னு சொல்லி ரொம்ப வெறித்தனமாக அதுக்காக வேலை பார்த்துட்ருக்காங்க. இப்போது இங்கே இருக்கிற இடத்துல கூட நாளைக்கு நம்ம ஆஸ்திரேலியா போயிட்டா அந்த இடம் எனக்கு கரெக்டாக செட் ஆகணும்னு சொல்லி இங்கே ஒரு ஐடி கம்பெனியில் அந்த ஆஸ்திரேலியா டைம் படி இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஆஸ்திரேலியா மேலே வந்து இவங்க ஒரு வெறித்தனமாக இருக்காங்க. ஏன்னா இவங்க அப்பா அம்மா எல்லோரும் ஃபாரின்ல இருந்தவங்க, நம்ம மட்டும் இந்த ஊரில் இருக்கவே சொல்லி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் ஃபாரின் போகணும்னு சொல்லி முடிவு பண்ணி அங்கேயே இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து காலேஜ் படிக்கும்போது தான் இந்த ஹீரோயின் அந்த ஏரியாவுக்கு வந்திருப்பாங்க. அப்போ இருந்து நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை வந்து ரொம்ப உயிருக்கு லவ் பண்ணுறாரு. ஒவ்வொரு, அதாவது இந்த பொங்கல், நியூ இயர், கிறிஸ்துமஸ், இப்படி எது வந்தாலும் சரி, தீபாவளி, அதுக்கான கிரீட்டிங்ஸ் கார்டை வாங்கிட்டு போய் அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்து லவ்வை சொல்லிக்கிட்டே இருக்கார். ஆனால் அந்த பொண்ணு வந்து இவர் கூட சும்மா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸாக மட்டும் பழகிட்டு லவ்ங்கிறது நோன்னு சொல்லிடுறாங்க. அந்த பொண்ணை எங்கே போனாலும் கூட்டு வர்றது, இப்படி வந்து எல்லா இடத்துலையும் நம்ம ஹீரோ தான் அலைஞ்சிட்டு வராரு. அந்த ஹீரோயினோட மனசுக்குள்ளே மட்டும் கிடையாதுங்க, அந்த ஹீரோயினுக்கு தெருவுக்குள்ளே கூட நம்ம ஹீரோவுக்கு அனுமதி கிடையாது. அந்த அளவுக்கு ஹீரோயின் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. அவங்க இறங்கி போகும்போது கூட சொல்லிட்டு தான் போகிறாங்க, நீ டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணுற, நீ வேறு ஏதாவது பார்த்து கல்யாணம் முடிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கிட்ட சொல்லிவிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போ டக்குன்னு அந்த சீனை கட் பண்ணிட்டு இப்போ வேறு சீன் காட்டுறாங்க. யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அம்மா தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட அம்மா யார் நினைக்கிறீங்க? நம்ம அக்கா, முன்னாள் ஹீரோயினி, என்னுடைய கனவு கன்னி ரோஜா, அவங்க தாங்க. அவங்க வந்து நம்ம ஹீரோவுக்கு அம்மாவாக பண்ணியிருக்காங்க. இப்போவும் வயசும் அழகும் இளமையும் குறையவே இல்லைங்க, அப்படியே இருக்காங்க. வயசானாலும் உங்கள் இளமை அழகும் குறையவே இல்லை ரோஜா மேடம், இன்னமும் அப்படியே தான் இருக்கீங்க. அதில் எனக்கு ரொம்ப உங்களை பிடிக்கும். சரி, இப்போ கதைக்கு வருவோம், பேக் டு த மூவி. அதனால் நம்ம மூவியை பார்க்கலாம். இவங்க வந்து ஒரு சோசியக்காரங்கிட்ட சோசியம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம ஹீரோவுக்கு வந்து இன்னும் 2 மாதத்தில் சாதகம் சரியில்லை, அதனால் 2 மாதத்துக்குள்ளே கல்யாணம் முடிக்கணும், டிலே ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கல்யாணமே நடக்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க வந்து பயங்கரமான ஒரு சாமி பக்தி உள்ளவங்க.
அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சொல்லிட்டேன், மிகப்பெரிய மொழி அண்ட் ஜாதி அப்படி தெலுங்கு ஊறி போயிருப்பாங்க. இப்போ 2 மாதத்தில் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி நம்ம ஹீரோவுக்கும் தெரிய வருது. இப்போ ஹீரோ என்ன பண்ண போகிறாருன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இது எல்லாம் பேக்ரவுண்டில் நம்ம அண்ணன் பரிதாபங்கள் கோபி வந்து வாய்ஸ் ஓவராக சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த சீன்லாம் அப்படியே முடியாது. இப்போ ஹீரோ வந்து திரும்பவும் நம்ம ஹீரோயினை தேடி அவங்க ஏரியாவுக்கு போய்கிட்டு இருக்காரு. இந்த இடத்துல தாங்க படத்தோட டைட்டிலே போடுறாங்க, அன்பே டயானா அப்படின்னு சொல்லி படத்தோட டைட்டிலே இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. அருமையான ஒரு டைட்டில் சுச்சுவேஷன் தாங்க, நல்லாவே இருக்குது. நம்ம ஹீரோ எங்கே போகிறாருன்னு பார்த்தா, தான் காதலியை தேடி போவாருன்னு பார்த்தா அவர் நேராக ஒரு டீ கடைக்கு போகிறாரு. அந்த டீ கடையிலங்க அது ஒரு ஹோட்டல். அங்கே பார்த்தா ஒரு ஜாலியாக ஒரு 5 பேர் உட்காந்து பாட்டு படித்து கும்பலாக படிக்காங்க. ஒரு 50 வயசு உள்ள மக்கள் ஒரு 5-6 பேர் இருப்பாங்க போல். அந்த 5-6 பேரில் ஒரு ஆள் நம்ம சேத்தன் ரமேஷ் அவர் தாங்க. அவர் வந்து நம்ம ஹீரோவுடைய அப்பாவாக இந்த படத்தில் நடிச்சிருக்காருங்க. அவர் வந்து இவரும் ஆந்திராக்காரு தாங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம ஹீரோ அங்கே போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ இவங்க ஜாலியாக பாட்டு படிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சாப்பிடுவோம் சொல்லிட்டு இந்த ஆப்பம் பாயா சொல்லி ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது இவங்க பக்கத்து சீட்டில் வந்து 2 பேர் உட்காடுறாங்க. அவங்க வந்து இந்த ஆங்கிலோ இந்தியன் தான். அவங்களும் அம்மா பொண்ணு 2 பேர் உட்காந்துருக்காங்க. பொண்ணை நம்ம ஹீரோ சைட் அடிக்காரு, அம்மாவை நம்ம ஹீரோவோட அப்பா சைட் அடிக்காரு. இவங்க 2 பேரும் வச்சக்கன்னு வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதான் அவங்க கூட வந்த ஒரு டிரைவர், அவங்க வீடு டிரைவர் பார்த்துட்டு நம்ம ஹீரோவோட சண்டைக்கு போயிடுறாரு. என்னடா நீ எல்லாம் பொண்ணை பார்த்ததே இல்லையா, இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சண்டைக்கு போயிடுறாங்க. இப்போ அவங்களுக்குள்ள சின்ன கலகலப்பு போயிடுது. அப்புறம் அவங்க நார்மலாக அவங்க போயிடுறாங்க, கண்டுக்காமல் அதை எடுத்துக்காமல் போயிடுறாங்க. இவங்க கூட உட்காந்துருக்கிற அந்த 5 ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்ம சேத்தன் ரமேஷோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவங்கெல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க. டேய் இங்கே பாரு, அவங்க நம்மளை வந்து மதிக்கவே மாட்டாங்க. உன் பையனுக்கெல்லாம் கடைசி வரைக்கும் நீ தெலுங்கில் போய் அங்கே போய் ஆந்திராவில் ஏதாவது ஒரு குப்பத்துலேருந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதை கேட்குற நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு வந்து பயங்கரமாக கோவம் வந்துடுது. சவால்லாம் வருறாரு. டேய் இங்கே பாருங்கள், என் பையனுக்கு கண்டிப்பாக ஒரு ஆங்கிலோ இந்திய பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், நீங்கள் பார்க்க தானே போகிறீங்கன்னு சொல்லி வேகமாக அப்படியே சபதெல்லாம் பண்ணிட்டு முடிய ஸ்டைலாக கோதி விட்டு அப்படியே வெளியே வராரு. வெளியே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே பைக்கில் போய்கிட்டு இருக்காங்க. இப்போ நேராக அவங்க வீட்டுக்கு தான் போகிறாங்க, ஹீரோவோட வீட்டுக்கு போனாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஹீரோ வந்து கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டே வராரு. நம்ம ஹீரோவோட அப்பா கிட்ட நீ வாரம் சொல்லிட்டு வந்துட்ட, இதெல்லாம் எப்படி நடக்குமா அப்படின்னு கேட்டு வராரு. ஆனால் நம்ம ஹீரோ அவர் அப்பா வந்து நம்ம சேத்தன் ரமேஷ் வந்து இங்கே பாடுறா, நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ, என்னுடைய லவ் வந்து என் ஜாதியால் தான் பிரிஞ்சிச்சு, ஆனால் உன்னுடைய லவ்வை நான் அப்படிலாம் பிரிக்க மாட்டேன், நீ யாரை லவ் பண்ணாலும் இந்த அப்பா உனக்கு சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப தைரியமாக நம்பிக்கையாக கொடுத்துட்டு வராரு. ஆனால் இந்த ஹீரோ வந்து ரொம்ப நக்கலாக சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன காரணம்னு சொல்லி அதுக்கு அப்படியே இன்னொரு சீனை காட்டுறாங்க. யாரை பார்த்தா நம்ம அக்கா ரோஜாவை தான் காட்டுறாங்க. ரோஜா அக்கா தான் அந்த குடும்பத்தோட மொத்த தலையெழுத்தை நிரூபிக்கிறவங்க. அவங்க தான் அந்த குடும்பத்துக்கு எல்லாமே வந்து அவங்க சொல்கிறது தான் எல்லோரும் கேட்பாங்க. நம்ம சேத்தன் ரமேஷ் வெளியே வந்து ஆமான்னு கத்திக்கிட்டு இருந்தாலும் உள்ளே போயிட்டாருன்னா நம்ம பொண்டாட்டிக்கு அடிமையாக சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு பூஜா தான் போட்டுக்கிட்டு இருப்பார் போல். அது தெரிஞ்சதுனால தான் நம்ம ஹீரோ வந்து ரொம்ப நக்கலாக பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இது எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான், எங்கள் வீட்லேயும் புதுசாக இல்லை, எல்லா வீட்லேயும் இப்படி தான் நடக்குது. இப்போ நம்ம ஹீரோவோட ஃபேமிலியை பற்றி அறிமுகப்படுத்துகிறாங்க. நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒரு தம்பி ஒரு அக்கா. தம்பியோட பேர் வந்து சிரஞ்சீவி. அவன் வந்து பயங்கரமான அம்மா பிள்ளை, அப்படியே அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டுமே கேட்கக்கூடிய ஒரு அம்மா பிள்ளை தாங்க. அதுபோக இவனுக்கு ஒரு அக்கா இருக்காங்க. அந்த அக்கா வந்து இவன் வீட்டிலேயே இவனை ரொம்ப பாசமாக பார்த்துக்கிறாங்க. அப்புறம் கடைசியாக நம்ம ஹீரோ வந்து நல்லா ஆமலாக இருக்கார். இவங்க ஹீரோவோட அம்மா நம்ம ரோஜா அக்கா இருக்காங்கள்ல, இவங்க தான் அந்த மொத்த ஃபேமிலியும் தான் கண்ட்ரோலில் தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம படத்தில் ஹீரோ வந்து என்ன தான் அம்மா ஒரு பக்கம் இவங்களுடைய ஹஸ்பண்டும் பசங்களும் சம்பாதிச்சாலும் அவங்க கையால் ஒரு பைசா கூட தொட மாட்டாங்க. நம்ம ஹீரோவோட அப்பாவும் சம்பாதிக்க காசை நம்ம ரோஜா அக்கா வந்து வாங்கவே மாட்டாங்க, அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க தனியாக ஒரு மாவு கடை வச்சு அதை வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ஃபேமிலி தான் இவங்களுக்கு எல்லாமே. அதுபோக இவங்க கேஸ்ட்டு இவங்க மொழி இதை தான் ரொம்ப பெருமையாக நினைக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலியிலேருந்து வரக்கூடிய நபர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவருக்கு வந்து அந்த ஏரியாவில் ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனால் இவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்னா அந்த பெங்களூர் பாவா, அவர் வேறு யாரும் கிடையாதுங்க. நான் என்ன சொல்லிட்டேன், அந்த பெங்களூர் பாவா கேரக்டரில் நம்ம பரிதாபங்கள் கோபி தான் நடிச்சிருக்காரு. இவர் பேசுகிற தமிழ் இருக்கே, அதுவே அந்த பெங்களூர் தமிழ் கேட்கவே அவ்வளோ காமெடியாக இருக்கும். ரொம்ப தமாஷா ரொம்ப காமெடியாக பண்ணியிருப்பார்.
இந்த யூடியூப் சேனலில் ஒரு சேனல் வச்சுருக்கான், எங்கள் பெரிய பேர் தெரில. லவ்வர்ஸ் 2 பேர் சேர்ந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவனோட அந்த தமிழும் இவனோட தமிழும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த படத்தில் கூட நடிச்சிருக்கான்ப்பா. இந்த படம் இப்போ ஐயோ சட்டுக்கு வர மாட்டேங்க. லைக் படத்தில் கூட ஒரு சின்ன சீனுக்கு வருவான். அந்த பொண்ணை வந்து நம்ம போனு தான் வளர்த்துச்சு, நம்மளெல்லாம் நம்ம அம்மா அப்பா தான் வளர்த்தாங்க, போனு தான் வளர்த்துன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு டைலாக் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டைலாக் பேசுவாங்க பார்த்துருக்கீங்களா? அவங்க வேணால் இந்த செக் பண்ணி பாருங்கள். அதுவும் இதுவும் அப்படியே ஒரே மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ காமெடி, அவ்வளோ தமாஷா இருக்கும். இப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நம்ம ஜாலியாக சந்தோஷமாக சுற்றிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவுடைய லைஃப்பில் கலர்ஃபுல்லாக ஒரு பட்டர்ஃப்ளை வருதுங்க. அது வந்து வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின் மேஜிக் தான். இந்த மேஜிக்குடைய ஃபேமிலியை பற்றி சொல்லணும்னா அவங்க வந்து ஒரு ஆங்கிலோ இந்தியன் அந்த மாதிரி ஒரு வகை ஃபேமிலியை சேர்ந்தவங்க. நம்ம ஹீரோயின் பேர் மேஜிக் தாங்க. நம்ம ஹீரோவும் மேஜிக்கும் அவங்க காலேஜ் ஏஜ்லேருந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் ஏஜில் நம்ம ஹீரோ ஒரு முறை மேஜிக்கை கூப்பிட்டு நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயமும் சொல்லணும்னு சொல்லிட்டு போய் அந்த ஏரியாலேயே ஒரு இடம் இல்லாத இடத்துல கூப்பிட்டு போய் இந்த மாதிரி இதுதான் ரொம்ப முக்கியமான இடம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து போய் அந்த இடத்துல போய் ஏகப்பட்ட கலர்ஃபுல்லான பட்டாம்பூச்சி இருக்கும். அதாவது எப்பெல்லாம் நம்ம ஹீரோ அவனோட லைஃப்பில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும்னு நினச்சாலும் அவன் இங்கே வந்துடுவான். இந்த முறை நம்ம ஹீரோயினையும் கூட்டிகிட்டு அந்த இடத்துக்கு வந்து ஹீரோயின்கிட்ட லவ் சொல்ல பார்க்குறான். ஆனால் அவனுக்கு ஸ்ட்ரைட்டாக சொல்ல தைரியம் இல்லை. அதனால் காலேஜில் ஒரு ட்ராமா போட்டிருக்கோம், அதில் வரக்கூடிய வசனத்தை நீ எனக்கு இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி அந்த வசனத்தை சொல்கிறான். அதாவது இவன் வந்து அவனுடைய காதல் கவிதையை தான் நான் வந்து உனக்கு நான் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்னு சொல்ல முடியாமல் பயந்துக்கிட்டு வந்து ப்ரப்போஸலை வந்து ஒரு கவிதையாக வந்து சொல்லி முடிச்சிடுறான். கடைசியாக மேஜிக் நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹக் பண்ண மேஜிக்கும் அந்த காதலை ஏற்றுக்கிறது தானேன்னு சுத்தமாக அவனுக்கு ஒன்றுமே புரியல. ஒரு நிமிஷம் அப்படியே சில மாதிரி யோசிச்சுட்டு நிற்கிறான். ஓகே, அவன் நம்மளை ஏற்றுக்கிற போலன்னு சொல்லி இருக்கான்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோவும் இந்த ட்ராமாவோட டைலாக் தான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறான். இருந்தாலும் அந்த பாட்டில் நம்ம மேஜிக்கு வந்து ஹீரோ நம்மளை தான் லவ் பண்ணுறான்னு சொல்கிறாரு. அவங்களுக்கு நல்லாவே புரியுது. ஹீரோவுக்கும் அந்த ஹீரோயினுக்கும் அந்த லவ் இருக்கும் போல், ஆனால் அவங்க சொல்ல மாட்டாங்க. ஆனால் இவங்க ஃபேமிலியை தாண்டி ஹீரோவுடைய லவ்வை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அமைதியாக அங்கேருந்து கடந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஒன்றா ஃப்ரெண்ட்ஸாக தான் ட்ராவல் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கிற இந்த சுச்சுவேஷனில் கூட நம்ம ஹீரோ அந்த ஹீரோயினை தான் உயிருக்கு உயிராக நேசிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீரோயினால் இன்னமும் நம்ம ஹீரோவோட காதலை வந்து ஏற்றுக்க முடியல. அதே மாதிரி தான் நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோவை ரொம்ப பிடிக்கும். ஆனால் இன்னமும் நம்ம ஹீரோ மேலே லவ்வுக்குள்ளே போகல. இப்படி போய்கிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா ஒரு நாள் நம்ம ஹீரோவுடைய வீட்டில் அவங்க அம்மா அப்பாலாம் இருக்கும்போது இந்த மாதிரி அவங்க சொந்தக்காரங்கள்லேருந்து ஒருத்தன் கல்யாணம்னு சொல்லிட்டு பத்திரிக்கை கொண்டு வராங்க. பத்திரிக்கையை நம்ம ஹீரோவுடைய அம்மா படித்து பார்க்குறாங்க. படித்து பார்க்கும்போது தான் கல்யாண பொண்ணு இவங்க ஜாதியை சேர்ந்ததும் கிடையாதுன்னு தெரியுது. அவ்வளோதாங்க. அவங்க பயங்கரமாக கோவப்படுறாங்க. அந்த பத்திரிக்கையை பார்த்து பயங்கரமாக கோவப்பட்டு பத்திரிக்கையை கிழிச்சு போட்டு நம்ம ஹீரோவுடைய அம்மா வந்து பத்திரிக்கையை வேகமாக கொண்டு போய் அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி, ஏன் இந்த மாதிரி நம்ம ஜாதி சனத்தில் பொண்ணே இல்லையா, ஏன் இப்படி லவ் மேரேஜுங்கிற மாதிரி இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி பயங்கரமாக கோவப்பட்டு கத்துறாங்க. ஆனால் அந்த பத்திரிக்கை கொடுக்க வந்த 2 பேரும் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்காங்க. இங்கே பாருங்கள், விடுங்க, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது, எப்படி உங்களால். ஆனால் இவர் திரும்பவும் நம்ம ரோஜா வந்து பயங்கரமாக கத்துறாங்க. எப்படி உங்களால் மற்ற ஜாதியில் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுது, எனக்கு மொத்தம் 3 பசங்க, அதில் என் பொண்ணுக்கு நம்ம ஜாதியில் பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன், அதே மாதிரி தான் என் 2 பசங்களுக்கும் நான் அந்த மாதிரி தான் கல்யாணம் பண்ணிப்பேன். சிரஞ்சீவி பாரி இங்கே வாங்க, நீங்கள் 2 பேரும் நான் சொல்கிற பொண்ணை தான், நம்ம ஜாதி பொண்ணை தான் நீங்கள் கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி மிரட்டி கேட்குறாங்க, சத்தியம் வாங்குறாங்க. அதாவது உடனே நம்ம ஹீரோவோட தம்பி இருக்காமல சிரஞ்சீவி, அவன் ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணிடுறான். ஆனால் நம்ம ஹீரோ அப்படியே திரு முடிச்சுக்கிட்டு இருக்கான். இதை பார்க்க ரோஜா கடுப்பாயிடே, நீ என்னன்னா முடிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிறாங்க. ஒரு கண்ணீர் வர மாதிரி கேட்குறாங்க. வேறு வழியே இல்லாமல் நம்ம ஹீரோவும் பயந்துக்கிட்டு ஆமாம்மா நானும் அப்படித்தாம்மான்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணி கொடுத்துட்றான். வேறு வழி கிடையாதுங்க, அம்மா மிரட்டுறாங்க, அவன் அமைதியாக இருக்கான், அழுகுறாங்க. வேறு வழி இல்லாமல் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டான். சத்தியம் பண்ணி கொடுத்தா நம்ம ஹீரோ இப்போ வீட்டில் அவங்க அம்மாவுக்கு பயந்துக்கிட்டு அவன் காதலை சொல்ல முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் அவனோட அப்பா வந்து அப்படியே டோட்டலாக வேறு மாதிரி
டெய்லி ஃபுல்லாக குடிச்சிட்டு வந்து நல்லா ஜாலியாக ரகலை பண்ணிவிட்டு டேய் நான் தான் என் காதலில் தோத்துட்டேன், நீயாவது எப்படியாவது நீ காதலிக்கிற பொண்ணை லவ் பண்ணி ஜெயிக்கணும்டா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்பார். இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு நாள் நம்ம ஹீரோவுடைய மாமா அவர் பொண்ணை கூட்டிகிட்டு வந்து நம்ம ஹீரோவுக்கு நிச்சயம் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. இதுக்காக தான் இவ்வளோ நாள் காத்துட்ருக்க மாதிரி நம்ம ஹீரோவுடைய அம்மா நம்ம ரோஜா அக்காவும் சரின்னு சொல்லிடுறாங்க. இப்போ நிச்சயதார்த்தம் பண்ணி அடுத்த முதல்ல இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதெல்லாம் நம்ம கேட்குற நம்ம ஹீரோவை வந்து கல்யாணத்தை பற்றி பேச எடுக்கிறத ஆரம்பிச்சிட்டாங்க, சோழி முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அவர் பயந்துக்கிட்டு இருக்காரு. அந்த மாமா பொண்ணும் ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கல, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. என்னடா இது போகிற பக்கம் பார்த்தா நம்ம அந்த லவ் பண்ணுற பொண்ணை வந்து கடைசி வரைக்கும் ஒன்றுமே பண்ண முடியாது போலையே, இந்த ஆங்கிலேய பொண்ணுடைய காதில் வந்து கருமாறி வந்து பொண்ணை நம்ம தலையில் கட்டிட்டாங்க போலேன்னு சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. அன்றைக்கி நைட்டே ஃப்ரெண்ட்ஸோடு போய் நல்லா குடிச்சிக்கிட்டு இருக்கான். அப்படி போன இடத்துல இவன் லைஃப்பில் இவன் வீட்டில் நடக்கிற எல்லாத்தையுமே தன்னோட பெங்களூர் ஃப்ரெண்டு இருக்கார்ல, பெங்களூர் பாபா அப்படின்னு அவங்ககிட்ட சொல்ல, டேய் நான் வந்து ஒன் சைட் லவ் தான், அதான் உன் ஆள் மேஜிக் இருக்கார்ல, இன்னும் உன் லவ்வை அப்செட் பண்ணவே இல்லையே, அப்புறம் எப்படிடா அது லவ் ஆகும், ஒழுங்காக உன் வீட்டில் சொல்லி அந்த பார்த்துருக்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, நான் எப்படி அந்த பெங்களூர் பாபா மாதிரியே பேசுகிறேன்னா இப்படி தான் அவரும் பேசுவாருங்க. ஆமாம் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோ வந்து என்னடா எனக்கு மேஜிக்னா ரொம்ப பிடிக்கும், அவள் என் உயிர், அவள் இன்னும் என் லவ்வை ஏற்றுக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி ஓகே இப்போ விடு, ஸோ இப்போவே அவளுக்கு ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்டு ஒரு முடிவு பண்ணு அப்படின்னு நம்ம பரிதாபங்கள் கோபி வந்து எல்லாம் ஃபுல் போயிட்டு இருக்காங்க. அவரும் ஏற்றி விட்டுறாரு. நம்ம ஹீரோவும் ஹீரோயினுக்கு கால் பண்ணுறான். ஹீரோயின் வந்து அவங்க ஆஃபீஸுக்கு போய்கிட்டு இருக்காங்க ஒரு காரில், அதாவது இந்த டாக்ஸி மாதிரி இருக்கணும் ஓலோ கேபில் போய்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ குடி போதையில் பேசுகிறது அவங்களுக்கு காது கொடுத்து கேட்க மாட்டுறாங்க. இங்கே பாரு நான் எத்தனை முறை சொல்கிறது, உனக்கு வந்து பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் நம்ம 2 பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான், சும்மா லவ் சொல்லி டார்ச்சர் பண்ணுறாத அப்படி மாதிரி அவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது கோவத்தில் நம்ம ஹீரோ வந்து ஃபோன்லேயே கண்ணாபின்னான்னு திடீர்னு கத்த ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ காரில் போய்கிட்டு இருந்த நம்ம ஹீரோயின் வந்து தெரியாதனமாக ஒரு கார் ஆக்சிடெண்ட் ஆகிடுது. அவ்வளோதாங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்னாச்சு ஏதாவது சொல்லிவிட்டு நம்ம ஹீரோ பதறி அடித்து ஓடி போய் அங்கே ஹாஸ்பிட்டலில் பார்த்தா ஹீரோயின் டெஸ்ட் ஃபுல்லாக ஒரே ரத்தம், கையில் மாவு கட்டு போட்டிருக்காங்க. பயங்கரமான ஒரு அந்த எமோஷனோட நம்ம ஹீரோவை போய் ஹீரோயினை போய் பார்க்குறாங்க. பார்க்கும்போது தான் அப்படியே நம்ம காலேஜில் வந்து ஹீரோயின் எப்படிலாம் இருந்தாங்கன்னு நினச்சி பார்க்குறாங்க. இந்த காலேஜ்லேயும் இதே மாதிரி தான் நம்ம ஹீரோ ஒரு முறை ஹீரோயினுக்கு அடிபட்டதுமே டக்குன்னு தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்து பயங்கர எமோஷனோட பார்த்துருப்பான். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் சின்ன வயசுலேருந்தே நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ மேலே ஒரு லவ் இருக்கத்தான் செய்யுது. இருந்தாலும் அவங்களுடைய அந்த சமூகம் வந்து வேறு, நம்ம ஹீரோவுடைய சமூகம் வேறு. இது எப்படி ஒத்து வருங்கிற அந்த குழப்பத்திலே ஹீரோயினுக்குள்ளே இருக்குது. அதனால் வேறு வழி இல்லாமல் இப்போ வரைக்கும் ஹீரோவை அவாய்ட் பண்ணிக்கிட்டே வராங்க. ஆனால் ஹீரோ உயிருக்கு உயிராக ஹீரோயினுக்கு தான் நேசிக்கிட்டு இருக்காரு. இப்படி போய்கிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா ஒரு நாள் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து நம்மளை மாதிரி இந்த ஆங்கிலேய இந்த பொண்ணுங்களை, இந்த தமிழ் பசங்க இருக்காங்களே, அவங்க வந்து யூஸ் பண்ணிவிட்டு விட்டுருவானுங்க, கல்யாணம் வரைக்கும்லாம் போக மாட்டாங்க, சும்மா கொண்டு போய் அப்படி போய் மேட்டரை முடிச்சுட்டு அவனை வந்து அப்படியே கொண்டு போய் கழட்டி விட்டு போயிடுவானுங்க, அது அவனுக்கு அந்த அளவுக்கு தைரியம்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின்ட்டு வந்து அவங்க கசின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு இவன் இப்படிலாம் கிடையாது, நான் அவனுக்கு வேணால் ஒரு சின்ன டெஸ்ட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயின் அவங்களோட உலகத்தை நம்ம ஹீரோவுக்கு அப்செட் பண்ணிக்கிறானான்னு சொல்லிவிட்டு பப்புக்கு கூட்டிகிட்டு போகிறது, மாறனா டெஸ்ட் போட்டுட்டு அவன் முன்னாடியே டான்ஸ் ஆடுறது, சரக்கு அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ அப்படியே இன்னொரு பக்கம் காட்டுறாங்க, ஹீரோவுடைய வீட்டில் அந்த புரட்டாசி மாதம் ஆரம்பிச்சிச்சு. இனிமேல் நான்வெஜ்லாம் கிடையாது. தெலுங்குக்காரங்க எல்லாருமே புரட்டாசி மாதம்னா திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா கோவிந்தன் பெருமாள் கோயிலுக்கு விரதம் இருப்பாங்க. அப்படி அவங்களும் இந்த வீட்டில் எல்லாருமே விரதம் இருக்காங்க. இனிமேல் நான்வெஜ்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நம்ம ரோஜாக்கா சொல்லிடுறாங்க. ஆனால் இவங்க வீட்டுக்கு எதிர் வீட்டில் பார்த்தே நம்ம ஹீரோயின் அவங்க வந்து எப்பயுமே வந்து சிக்கனோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு எப்படி செட் ஆகும் அப்படின்னு நம்ம குழப்பம் வேறு, அந்த ஹீரோவுக்கு மனசில் வேறு ஒரு குழப்பம் ஓடிக்கிட்டே இருக்குது.
இதில் வேற இந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு பக்கம், டேய் நீ இப்போ லவ் பண்ணிகிட்டு இருக்க அந்த மேஜிக்ங்கிற ஆங்கில பொண்ணு தான், அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணி உன் வீட்டுக்கு கொடுத்துட்டு வந்துட்டா அதுக்கப்புறம் என்ன நடக்க மட்டும் உன் வீட்டில் கொஞ்சம் நினச்சிப்பாரு, அப்படி இப்படி சொல்லி நம்ம ஹீரோவை பயன்படுத்திகிட்டே இருக்காங்க. இப்போ ஹீரோவும் ஒரு கற்பனைக்குள்ளே போகிறான். அந்த கற்பனை என்னன்னா, இவங்க வீட்டில் சம்மந்தமே இல்லாமல் மாரன் ட்ரெஸ் போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறது ஒரே ஆள்னா நம்ம ஹீரோயின் மட்டும்தான். அந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவங்க அம்மாவுடைய ரியாக்ஷன் என்ன மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் வர சிக்கல், இவன் எப்படி ஃபேஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா இவன் நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோமே, அந்த பிரச்சனை எங்கே போய் முடியுதோ, ஆஹா இது நம்ம குடும்பத்துக்கு ஆகாது போல இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்க ஆரம்பிக்கிறான். இது தெரியாத இந்த பக்கம் நம்ம ஹீரோவுக்கு டெஸ்ட் வைக்கிற விதமாக வந்து உண்மையிலே நம்ம ஹீரோ தன்னை உயிருக்கு நேசிக்கிறானா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணி, நான் வீட்டில் தனியாக தான் இருக்கேன், நீ என் வீட்டுக்கு வரியா, நம்ம ரெண்டு ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க. நம்ம ஹீரோவுக்கு வச்சுருக்க டெஸ்ட்டுன்னு தெரியாமல் நம்ம ஹீரோ பதட்டத்தில் ஐயோ நான் வரல அப்படின்ற மாதிரி காலை கட் பண்ணிடுறான். பார்த்தியா, இதே வேறு பசங்க இதுதான் டைம் சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்து என்னை மேட்ரு பண்ணிட்டு ஓடி இருப்பான், ஆனால் என் பாரி அப்படி இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து அவன் கசின்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவன் என்னை உயிருக்கு கூட நேசிக்கிறான், அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அவனுக்கு நான் வச்ச டெஸ்ட்டில் அவன் பாஸ் ஆகிட்டான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் தன்னுடைய கசின்கிட்ட இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த சீனை காட்டுறாங்க. மறுநாள் நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்கு வராங்க. இவங்க ரெண்டு பேரும் எப்பயும் அவங்க அந்த லைஃப்பில் ஒரு நல்ல விஷயம் ஷேர் பண்ணிக்கன்னா அந்த ஒரு பட்டாம்பூச்சி பறக்கும்ல அந்த இடத்துக்கு போவாங்க. அதே மாதிரி அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் தான் நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணிப்பாங்க. இப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை வர வச்சுருக்காங்க. அதான் என்ன சொல்ல போகிறா அப்படின்ற மாதிரி பதட்டத்துலேயே நம்ம ஹீரோவும் அங்கே போகிறான். அங்கே போனதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோவை பார்த்து, எங்கள் ஏரியாவிலே ஒரு நல்ல பையன் எனக்கு வந்து ஒரு ப்ரப்போஸ் பண்ணிட்டான், எனக்கு ஓகேன்னு அவங்ககிட்ட நான் ஆஸ்திரேலியா கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிகிட்டு இருக்கான். இப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, ஆஹோ நல்லதாக போச்சு, இவளே கரண்ட்டு போகிறாளே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் அதை அப்படியே டோட்டலாக சேஞ்ச் பண்ணுற விதமாக, ஆனால் நான் அவனுடைய ப்ரப்போசல் நான் ஏற்றுக்கலை, நான் அவனை லவ் பண்ணல, நான் சின்ன வயசுலேயே எனக்காக என்ன செய்யக்கூடிய ஒரு நபரை தான் நான் வந்து லவ் பண்ணுறேன், அந்த நபர் நீ தான், நான் உன்னே தான் உயிருக்கு கூட நேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோக்கிட்ட சொல்லிடுறாங்க. சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல வச்சு நம்ம ஹீரோக்கிட்ட லவ் ப்ரப்போசலும் பண்ணிவிட்டு கட்டி முடிச்சிடுறாங்க. அவ்வளோதாங்க. இத்தனை வருஷமாக நம்ம ஹீரோ ஆசைப்பட்டபடி அவனோட காதலி அவங்கிட்ட லவ் சொல்லிட்டா. ஆனால் நம்ம ஹீரோவால் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியல. ஏன்னா காதலி வேணால் சரியாக இருக்கலாம், ஆனால் அந்த குடும்பத்துக்கு அதாவது நம்ம ஹீரோவுடைய குடும்பத்துக்கு இந்த பொண்ணு ஏற்றுக்க மாட்டாங்க, ஒத்தும் வராது, அவங்க வேறு இவங்க வேற சொல்லிட்டு இப்படின்ற மாதிரி நமக்கு வந்து ஹீரோ மனசில் ஆல்ரெடி வந்துருச்சு. இப்படி அந்த பயங்கர குழப்பத்தோடையே இருக்கான். இந்த காதலை எப்படி ஏற்றுக்குன்னு தெரியாமல் நம்ம ஹீரோ திரு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தாங்க படத்தை இன்ட்ரோல் அப்படின்னு சொல்லி செம்மையான இன்ட்ரோல் சீன் விடுறாங்க. உண்மையிலே சூப்பரான ஒரு இன்ட்ரோல் சீன். யோசிச்சு பாருங்கள், ஹீரோயின் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டான், ஆனால் ஹீரோயின் மறுநாள் வந்து நான் உன்னை லவ் பண்ணுன்னு சொல்லி கட்டி பிடிக்கிறேன். எப்படி இருக்கும்? ஐயோ அம்மா, வேறு லெவல் இன்ட்ரோவலு, செம்மையான. இதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து இன்னும் பயங்கரமான காமெடி சீன்லாம் நிறைய நடக்கும். அதை எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ இன்ட்ரோலுக்கு அப்புறம் என்ன நடக்குன்னு தெளிவாக பார்க்கலாம். இப்போ இன்ட்ரோல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ இன்ட்ரோலுக்கு அப்புறம் அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஹீரோயின் மேஜிக் வந்து நம்ம ஹீரோ சிஎஸ்கே கால் பண்ணி இந்த மாதிரி நான் வீட்டில் இருக்கேன், நீ வா, உடனே வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. நம்ம ஹீரோவும் கிளம்பி போகிறான். அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது, இதாவது இன்றைக்கி வந்து எங்கள் அப்பா இன்றைக்கி தான் வீட்டில் இருக்கார், இன்றைக்கி போய் நம்ம லவ் மேட்டரை பற்றி நீ போய் எங்கள் அப்பா கிட்ட பேசு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோக்கிட்ட நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. ஹீரோவுக்கு அவ்வளோதான் மைண்டு செம்ம இதாகிடுது, கன்ஃபியூஷன் ஆகிடுது. இதுக்கு தான் கூப்பிட்டியா, இதுக்கு தான் கூப்பிட்டு தெரிஞ்சால் நான் வந்திருக்கே மாட்டேனேன்னு சொல்லி அவர் மைண்டுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்காரு. சரி வேறு வழி கிடையாது, வந்துட்டார். இப்போ நேராக வீட்டுக்குள்ளே போகிறாரு. உள்ளே போய் ஹீரோயின் அவன் அப்பா கிட்ட போய் இவனோட லவ்வை பற்றி சொல்கிறாங்க. அவங்க அப்பா அப்படியே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காரு. சரி ஓகே, எவ்வளோதான், இவர் நம்ம லவ்வை ஏற்றுக்கல, நம்ம எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவர் ஹீரோ சந்தோஷமாக நினச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம ஹீரோயின் மேஜிக்கோட அப்பா வந்து
எனக்கு ஓகே தான்ப்பா அப்படின்றவாரு. உங்கள் 2 பேரோட லவ்வில் எனக்கு எந்த விதமான ஆட்சேபமும் கிடையாது. என் பொண்ணுக்கு ஒன்றை பிடிச்சிருக்கு, உனக்கு என் பொண்ணை பிடிச்சிருக்கு. அதனால் உங்கள் 2 பேரும் கல்யாணம் வைக்கிறது ஒரு அப்பாவாக நான் செய்யக்கூடிய கடமை தான் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. அவ்வளோதான். நம்ம ஹீரோ கொடுப்பாம பாருங்க ஒரு ரியாக்ஷன். பாவம் என்ன இப்போ ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஆகிறாரு. இந்த ஆள் வேணான்னு சொல்லிடுவான், நம்ம எப்படியா தப்பிச்சிடலான்னு பார்த்தா இப்போ இந்த ஆள் வேறு ஓகே சொல்லிட்டானே, இப்போ என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி அவர் பயங்கரமாக குழம்பி போயிருக்கான். ஒரு பக்கம் ஹீரோவோட லவ் சக்ஸஸ் ஆகிடுச்சு, இன்னொரு பக்கம் ஹீரோவுக்கு மாமங்காரன் ஒரு பக்கம் வீடு ஏறி வந்து பொண்ணு கொடுத்து அவன் ரெடியாக இருக்கான், கல்யாணம் பண்ணி வைக்க கொடுப்போன்னு சொல்லிட்டு அவன் பொண்ணை கூட்டு வந்து வீட்டுக்கே நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு போகிறாங்க. இப்படி 2 பேருக்கு நடுவில் ஹீரோவோட வாழ்க்கை மாட்டி முடிச்சு இன்றைக்கி நிச்சயதார்த்தம் முடிஞ்ச கையோட மாமன் பொண்ணை ஹீரோ பைக்கில் ஏற்றி ஸ்டேஷனில் கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் அந்த பொண்ணை ஏற்றிட்டு போகிறாரு. அப்படியே ஒரு மாதிரி குழப்பத்திலேயே போய்கிட்டு இருக்காரு. போகிற வழியில் அந்த பொண்ணு வேற பாவா உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே போகுது. நம்ம ஹீரோ மைண்டு ஃபுல்லாமே இந்த மேஜிக் மட்டும்தான் இருக்காங்க. இப்படி அந்த குழப்பத்தோடையே நிச்சயம் பண்ண மாமா பொண்ணுவோட இவனோட க்ளோஸாக இருக்க முடியல. இப்போ வந்து என்ன பண்ணுறான்னா இவன் ஃப்ரெண்டுக்கிட்ட போகிறான். நம்ம பெங்களூர் பாபா இருக்கார்ல, அதாவது நம்ம பரிதாபங்கள் கோபி, அவர்கிட்ட போய் அவன் பின்னாடி தான் இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கான், வண்டியில் நீயே ஏற்றி கொண்டு போய் விடு, ஸ்டேஷனில் விட்டுவிடு, உனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு பேசி சமாளிச்சுட்டு வந்துடுறான். இப்போ இந்த பக்கம் வீட்டுக்கு வந்தால் அவங்க அம்மா வந்து மாமா பொண்ணை நிச்சயம் பண்ணியாச்சு, அந்த பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஒரே அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. அம்மா பேச்ச கண்டிப்பாக மீற முடியாது சொல்லி அவங்க ஹீரோவுக்கும் தெரியும். என்ன பண்ண தெரியாமல் முடிச்சுக்கிட்டு நிற்காரு ஹீரோ. இப்போ இன்னொரு பக்கம் இவனுக்கு ஒரே குழப்பம். சின்ன வயசுலேருந்தே தான் காதலிச்ச பொண்ணு, இப்போ இவனுடைய காதலுக்கும் அந்த பொண்ணு ஓகே சொல்லிட்டா, இப்போ இவனுக்கும் கிடச்சிட்டா. ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப மாடனாக நம்ம வீட்டுக்கு செட்டே ஆக மாட்டா அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான குழப்பத்தில் வேறு இருக்கான். அம்மா எப்படி அவளை ஏற்றுப்பாங்க, அப்படியே நான் மேஜிக்கு கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தால் வீடே 2 ஆகிடும், அவ்வளோதான், அவங்க அம்மா சாமி ஆடிடும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப குழப்பத்திலே இருக்கார். நம்மளையும் வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க இப்படின்னு சொல்லி பயங்கரமான குழப்பத்தில் இருக்கார். இப்போ ஹீரோவுக்கு மேஜிக்கை எப்படியாவது அவாய்ட் பண்ணணும், கலட்டி விடணும், ஹீரோயினை எப்படியாவது கலட்டி விடணும். அதுக்காக என்ன பண்ணுறான், நம்ம மேஜிக் ஹீரோயினை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் ஏண்டா நம்ம நம்ம லவ்வை சொன்னதுக்கப்புறம் இவன் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மகிட்டருந்து விலகி போகிறானேன்னு சொல்லி அவங்களுக்கு அந்த கவலை ஏற்பட்டுருச்சு. நேற்று வரைக்கும் நம்ம பின்னாடி நாய் மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தான், இப்போ நான் இவன் லவ் பண்ணுறேன்னு சொல்லி வீட்லேயும் பேசி ஓகே வாங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம கண்டுக்கவே மாட்டேங்கிறான்னு சொல்லி ஹீரோயின் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நம்ம ஹீரோவுக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டு இங்கே வா அங்கே வான்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக அவகிட்ட இருந்து விலக ஆரம்பிக்கிறான், கொஞ்சம் கொஞ்சமாக அவளை அவாய்ட் பண்ணுறான். ஒரு நாள் நம்ம ஹீரோவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு இருக்கார் நம்ம பெங்களூர் பாபா, அவர் தனியாக இருக்கிறத நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு உடனே அவங்ககிட்ட போய் இந்த மாதிரி ஏன் உன் ஃப்ரெண்டு முன்ன மாதிரி என் கூட பேச மாட்டேங்கிறான், எப்போ கேட்டாலும் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே இருக்கான், ஏன் அப்படி நடந்துக்கிறான், அவனுக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. இப்போ ஹீரோயினுக்கு வந்து நம்ம வந்து ஃப்ரெண்ட் இருக்கார்ல பரிதாபங்கள் கோபி, அவர் வந்து சொல்ல ஆரம்பிக்கார் ஹீரோயின் கிட்ட, உனக்கு இன்னுமா புரியல, அவன் உன்னை எப்படி கழட்டி விடுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கான், அவன் உன்னை லவ் சொல்கிற வரைக்கும் தான், அதுக்கப்புறம் உன்னை வந்து கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போன்னு அவன் நினச்சதுக்கப்புறம் அவன் வீட்டில் இருக்கிறவங்க அம்மாவுக்கும் உனக்கும் எந்த விதத்துலையும் செட் ஆகாது, அதனால் இப்போ குடும்பமாக காதலான்னு பார்க்கும்போது அவனுக்கு அவன் குடும்பம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான், அதனால தான் உன்னை கழட்டி விட பார்க்குறான் அப்படின்ற மாதிரி நம்ம இந்த பரிதாபங்கள் கோபி, அதாவது பெங்களூர் பாபா போட்டு எல்லாத்தையும் உண்மையும் சொல்லிடுறான். அவ்வளோதாங்க. நம்ம ஹீரோயின் பயங்கரமாக கோவப்படுறாங்க. கையில் ஒரு பேட்டு வேறு வச்சுருப்பாங்க, ஹாக்கி பேட்டு. அதை நேராக ஹீரோவோட வீட்டுக்குள்ளே போயிட்டு ஹீரோ உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பார். அந்த டிவியை போட்டு அடித்து நொறுக்கிட்டு, உன் வீட்டில் லவ்வை சொல்ல தைரியம் இல்லாத உனக்கெல்லாம் எதுக்குறா லவ் அப்படின்ற மாதிரி ஹீரோவை பிடிச்சி கண்ணா பின்னான்னு திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் என்னாச்சு என்ன பிரச்சனை, நம்ம ஹீரோ ரொம்ப பதறி போயிடுறாரு, ஐயோ முடியல அப்படிலாம் சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ வந்து உண்மையை சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி பெங்களூர் பாபா சொன்னதெல்லாம் அந்த கடுப்பில் வந்து என்கிட்ட எல்லாத்தையும் உண்மையெல்லாம் சொல்லிட்டான், அதெல்லாம் தான்டா உன்னை வந்து நான் அடிக்கிறேன், அந்த கடுப்பில் வந்து உன்னை போட்டு தள்ள பார்க்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ சமாளிப்பார், அப்படி எப்படி எவனோ ஒரு 3ஆம் மாதம் சொல்கிற பேச்சை கேட்டு வந்து நீ என்கிட்ட சண்டை போடுற, நீ முதல்ல நீ என்னையை நம்பியிருக்கணும், நான் எப்படி உன்னை கைவிட பார்ப்பேன், நான் உன்னை இத்தனை வருஷமாக லவ் பண்ணுறேன் அப்படி இப்படி நம்ம ஹீரோ அப்படியே ஒரு சின்ன பிட்டை போட்டு நம்ம ஹீரோயினை சமாதானம் பண்ணுறாங்க.
வேறு வழி கிடையாது, ஏன்னா சமாதானம் பண்ணித்தானே ஆகணும். இப்போ அந்த இடத்துல நம்ம ஹீரோவோட அக்காவும் அவங்க வீட்டில் இருப்பாங்க. அவங்களும் விளையாட்டு வாக்கில் இந்த ஹீரோயினோட பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் பொசுக்குன்னு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு அந்த பாப்பா போன வாரம் ஒரு ஆந்திரா அத்தையை தான் எங்கள் மாமாவுக்கு பேசி முடிச்சிருக்காங்க, அவங்க எல்லோரும் எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டு போயிட்டாங்க, எங்கள் வீட்டில் இருந்த தாத்தா பாட்டி எல்லாம் அவங்க வீட்டில் சாப்பிட போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினோட அக்கா வந்து நம்ம ஹீரோக்கு நடந்த நிச்சயத்தை பற்றி நம்ம ஹீரோயின் கிட்ட தெரியாமல் உளறிறாங்க. அவ்வளோதான், ஏற்கனவே கோவத்தில் இருந்த நம்ம ஹீரோயின் மேஜிக் இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக கோபமாயிடுறாங்க. அடா பாவி, ஆல்ரெடி வீட்டில் ஒரு பொண்ணுக்கு நிச்சயத்தம் பண்ணி அதுக்கும் ஓகே சொல்லிவிட்டு சைடில் ஏன் கூட லவ் பண்ணி சுற்றிக்கிட்டு திரு, இப்படி என் காதில் பூ சுற்றுற மாதிரி காதலையே இது பண்ணி ஏமாற்றிக்கிட்டு இருக்கே அப்படி மாதிரி கோவத்தில் நம்ம ஹீரோவை பிடிச்சி கண்ணா பின்னான்னு திட்டிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதாங்க. இப்போ ஹீரோவோட லைஃபு ஒன்றும் தெரில. இப்போ நம்ம ஹீரோவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது, ஏன்னா அவர் ஆல்ரெடி ஏற்கனவே குழப்பத்தில் தான் இருக்கார். இப்படி நம்ம ஹீரோவுடைய மாமங்காரன் வேறு கல்யாணத்துக்கு பத்திரிக்கையெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ இதுக்கு நடுவில் ஹீரோவுடைய அக்கா இருக்காங்களே அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்டு கூட சண்டை. அதனால தான் இவங்க வீட்டிலையே வந்துருக்காங்க. இப்போ அவங்க ஹஸ்பண்டை வந்து கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போக பார்ப்பாரு. ஆனால் ஹீரோவுடைய அக்கா இவங்க வீட்டிலேருந்து போகவே மாட்டாங்க. அதுக்கு காரணம் ஹீரோவுடைய அக்காவுடைய மாமியார். அவங்க கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட்மெண்ட்டே கிடையாது. என் பொண்ணை பைத்தியங்கிறது அப்படி இப்படி சொல்லி அவங்க வீட்டில் ஒரே சண்டையாக இருந்திருக்கும். இதனால் ஒன்றாலாம் இருக்க முடியாது, வேணால் தனி கொடுத்தனம் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. பிடிவாதமாக இருக்காங்க, சண்டை போட்டுட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவோட அக்கா வந்து. ஆனால் ஹீரோவுடைய அக்காவோட புருஷன் வந்து அதெல்லாம் முடியாது அப்படி இப்படி சொல்லி அவர் சமாளிச்சுட்டு இருக்காரு. அதாவது உனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் நான் தான் மாட்டி முடிச்சுட்டு நிற்கேன், எனக்கு உன்னையும் பிடிச்சிருக்கு எங்கள் அம்மாவையும் பிடிச்சிருக்கு, நான் என்ன தான் பண்ணேன், யாரையும் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் நம்ம ஹீரோவுடைய அக்கா புருஷன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஹீரோ வந்து கேட்டுக்கிட்டே இருக்காரு. இப்போ ஹீரோவுக்கு ஒரு மனசில் ஒரு விஷயம் பொறி தட்டுது. அதாவது நம்ம சின்ன வயசுலேருந்தே உயிருக்கு உயிராக நேசித்து அந்த பொண்ணு வந்து ஞாபகத்துக்கு வரா, நமக்கு மேஜிக் ஞாபகத்துக்கு வரா. நம்ம வீட்டுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவளை கழட்டி விடலாம் பார்த்தோமே, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம், இனிமேல் வந்து அவளை அப்படி பண்ணக்கூடாது, நான் இப்போவும் மேஜிக்கு தான் லவ் பண்ணுறேன், அதனால் எப்படியாவது திரும்ப அவகிட்ட பேசி சமாதானப்படுத்துன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தொடர்ந்து முயற்சி பண்ணுறான். ஹீரோயின் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோவை கொஞ்சம் கூட இது பண்ணவே இல்லைங்க. நீ போடா அப்படியே அப்படின்னு சொல்லி ரொம்ப கேர்ஸ்லாம் அவங்க போய்கிட்டே இருக்காங்க. அவங்க லைஃப்பை அடுத்த மூவ் ஆன் பண்ணி போயிட்டாங்க. ஒரு நாள் நைட்டு பஸ்ஸில் ஹீரோயின் தனியாக போய்கிட்டு இருக்காங்க. ஓடி போய் இவனும் ஏறுறான், நான் பண்ணது தப்பு தான், அப்படியே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டேன், அதனால் தெரியாமல் நான் அப்படி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் எவ்வளவோ எடுத்து சொல்லிகிட்டு இருக்காரு. ஆனால் ஹீரோயின் ஒரு இடத்துல அந்த பஸ்ஸில் எல்லாரும் முன்னாடியும் பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு முறை சொன்னால் புரியாதா அப்படின்னு சொல்லி பண்டபடி கோபமாக திட்டிடுறாங்க. பஸ்ஸை விட்டு இறங்கிடுறாங்க. ஹீரோவுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாகிடுது, ஏன்னா பஸ்ஸில் நிறைய பேர் இருப்பாங்க. எல்லோரும் முன்னாடி இப்போ நம்மளை அசிங்க போயிட்டாலேன்னு சொல்லி ரொம்ப ஹீரோ வந்து அழுதுகிட்டே அவர் அந்த பஸ்ஸை விட்டு இறங்கி போகிறாரு. இப்போ பின்னாடி நம்ம ஹீரோயின் இப்போ புரியுதா, எல்லோரும் முன்னாடி வேணான்னு டிசைட் பண்ணால் அதோட வலி எவ்வளோன்னு சொல்லி இப்போ உனக்கு புரியுதா, நான் பண்ணது தப்பு தான், இன்னமும் எனக்கு உன் மேலே கோபம் இருக்குது, அதை விட காதல் அப்படியே இருக்குது, அந்த காதல் இன்னும் குறையல, நீ தான் நான் உன் வீட்டுக்கு செட் ஆக மாட்டேன், உங்கள் அம்மாவுக்கு பிடிக்காதுன்னு நீயே முடிவு பண்ணிட்டு என்னை கழட்டி விட பார்த்துருக்க, இப்போவும் சொல்கிறேன், நான் உனக்கு கடைசியாக ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், நம்ம காதலிக்கிற விஷயத்த உங்கள் அம்மா கிட்ட நீயே போய் சொல்லு, உங்கள் அம்மாவை சமாதானப்படுத்து, உங்கள் அம்மாவை போய் கன்வின்ஸ் பண்ணு. இப்படி நம்ம ஹீரோயின் மேஜிக் வந்து ஹீரோ கிட்ட எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்போ அடுத்த சீனில் நம்ம ஹீரோ வந்து நான் லவ் பண்ணுற விஷயத்தை போய் அவங்க அப்பா கிட்ட போய் சொல்கிறான் ஃபஸ்ட்டு. அவ்வளோதாங்க, அவங்க அப்பாவுக்கு பயங்கர சந்தோஷம். ஏன்னா அவரே ஏற்கனவே எப்போ பாரு இந்த மாதிரி சபதம் விட்டார் இருக்குல்ல, படம் ஓப்பனிங்கில் வந்து என் பையனுக்கு நான் ஒரு ஆங்கிலோ இந்திய பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஓப்பனிங்லேயே சபதம் விட்டார். அதனால் இவருக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடும். எப்பாடா நீயாச்சும் நம்ம ஜாதிக்குள்ளே சுற்றாமல் வெளியே இருந்து ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வர சொன்ன பார்த்தியா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீ ஜெயிச்சிட்டடா, நாளைக்கே அந்த பொண்ணை அந்த ஆஃபீஸில் போய் கூட்டுவா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்கிறாரு. இப்போ ஹீரோவும் அந்த பொண்ணை வந்து நம்ம ஹீரோயின் மேஜிக்கை அந்த காபி ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போயிட்டு தான் அப்பா கிட்ட அறிமுகப்படுத்துகிறாரு. அவ்வளோதான், ஹீரோவுடைய அப்பா பயங்கர ஹாப்பி. ஏன்னா ஒரு ஆங்கிலேயன் பொண்ணை வந்து தான் பையன் கரெக்ட் பண்ணிட்டான் அப்படின்னு இந்த விஷயத்தை எப்படி உங்கள் அம்மா கிட்ட ஓப்பன் பண்ணுறது. ஆனால் இவருக்கு சந்தோஷம், அவருக்கு பயமாகவே இருக்குது. உங்கள் அம்மா சும்மாவே கத்துவா,
இதில் இவ வேற என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, போச்சு போ அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் பயங்கரமாக இருக்கார், குழப்பத்திலே இருக்கார். சரி ஓகே, இதுக்கு ஒன்று நேரடியாக ஒன்று பண்ணலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் அம்மா பிடிக்கிற மாதிரி இவளை டோட்டலாக மாற்றுவோம். இவளை வந்து நம்ம ஜாதின்னு சொல்லிட்டு, இல்லை நம்ம இப்போ இருக்கிற கெட்டப்பில் இவளை மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அம்மா என்னெல்லாம் பண்ணுவாங்களோ ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை எல்லாமே நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ண வைக்கிறாங்க. கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறது, இந்த விரதம் இருக்கிறது, சாமி கும்பிட்றது, இப்படி ஒன்று விடாமல் எல்லாத்தையும் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சொல்லி கொடுக்காங்க. அதே மாதிரி அந்த பக்கம் பார்த்து நம்ம ஹீரோ சர்ச்சில் போய் மேரேஜுக்கான ட்ரெஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. அதுக்கு அப்படி ஹீரோயின் அவங்க வீட்டு அந்த கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் கற்றுக்கிறாங்க. இப்போ ஹீரோயின் ஒரு பக்கம் நம்ம ஹீரோவோட அம்மாவுக்கு பிடிக்கிற மாதிரி அவங்க சாமி கோவில் குளம் போய்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஹீரோ வந்து என்ன பண்ணுறாருன்னா ஹீரோயினோட அப்பாவுக்கு பிடிக்கிற மாதிரி சர்ச்சுன்னு சொல்லி அவங்க கிறிஸ்டின் மதப்படி எப்படி இருப்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ 2 பேரும் மாற்றி மாற்றி அவங்களே தயார் பண்ணி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா ஹீரோவுடைய அம்மா வந்து வாரம் வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக கோயிலுக்கு போய் ஆவாங்க. அன்னைக்கு கோயிலில் வச்சு அவங்க காலில் விழுந்துட்டா கண்டிப்பாக அவங்க கல்யாணத்துக்கு ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின்கிட்ட ஒரு ஐடியா கொடுக்காரு. இப்போ ஹீரோயினும் பக்காவாக ரெடி ஆகிட்டு ஒரு குடும்ப பொண்ணாக மாற்றி புடவையெல்லாம் கட்டிட்டு நேராக ஹீரோவுடைய அம்மா காலில் போய் விழுந்து அவங்க கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது பார்த்திங்கன்னா டைமிங்கில் நம்ம ஹீரோவோட தம்பி சிரஞ்சீவி இருக்காமல்ல, அவன் லவ் பண்ணுற பொண்ணை கூப்பிட்டு வந்து காலில் வச்சிடுறான். அந்த பொண்ணு அவங்க ஜாதியை சேர்ந்த ஒரு பொண்ணு. அவங்க அம்மாவுக்கு உடனே ஓகேன்றது. ஏப்பா நீ யாரை வேணால் லவ் பண்ணிக்கோ, ஆனால் அந்த பொண்ணு என்ன ஜாதி, நம்ம ஜாதியா, அது போதுண்டா கண்ணு அப்படின்னு அந்த அம்மாவுக்கு அந்த ரோஜாக்கா வந்து 2வது பையனுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. இப்போ அங்கே ஹீரோயினையும் அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோவுக்கு நம்ம அம்மா இவன் லவ் பண்ணுற பொண்ணு இவளோட பேர் மேஜிக் அப்படின்னு தெரிஞ்சதும் அவ்வளோதான், ஒரு கிறிஸ்டின் பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கடுப்பாக பேசிட்டு இவங்க அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த நேரத்தில் தம்பி வந்து அவங்க ஜாதி பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டான். நம்ம ஹீரோ கூட்டு போய் இந்த மாதிரி இவளை லவ் பண்ணுறேன், இவ பொண்ணு இவ பேர் வந்து மேஜிக்னு சொன்னது தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. மேஜிக்னு புரிஞ்சு போச்சு இவ ஒரு கிறிஸ்டின்னு சொல்லி பயங்கரமாக கோவப்பட்டு சண்டை போட்டு வீட்டுக்கு கருப்பாகி போயிடுறாங்க. இப்போ வீட்டுக்கு வந்தது வீட்டில் ஒரே சண்டை. ஹீரோ வந்து ஒரு மூலையில அழுதுகிட்டே இருக்கான். இதை பார்த்த ஹீரோவுடைய அப்பா வந்து நம்ம அக்கா ரோஜா அக்காவை திட்டுறாரு. பாவம் அவன் அப்படி பண்ணுற, அவன் ஆசைப்பட்ட பொண்ணோட அவனை சேர்த்து வச்சிட வேண்டியன, எதுக்கு ஜாதியை பிடிச்சிட்டே அழுகுற அப்படின்னு நம்ம ஹீரோவுடைய அப்பா சேத்தன்ற ரமேஷ் வந்து பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காரு. என்னைக்கும் இல்லாமல் அவன் அந்த மாதிரி என்றைக்குமே பொண்டாட்டியை பார்த்து எதிர்த்து பேசாத மனுஷன் இன்றைக்கும் பார்த்து நம்ம ரோஜாக்காவை பார்த்து பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கான். இந்த இடத்துல நம்ம ஹீரோவுடைய அம்மா இருக்காங்களா ரோஜா, அவங்க ஒரு மாதிரி எமோஷனாக நான் ஏன் எப்படி இருக்கேன்னு உங்கள் யாருக்குமே புரியலையா, உங்கள் அப்பாவை நான் கல்யாணம் பண்ண வந்ததுலேருந்து இந்த குடும்பத்தில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன், என்னதான் உங்கள் அப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தாலும் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் எப்பவும் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட ஊரை சுற்றிக்கிட்டு குடிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுறாரு. ஒரே குடும்பத்துக்காக அவர் எதுவுமே பண்ணலை. அவர் சம்பாதிக்கிற பணம் அவருக்கே போயிடும். குடும்ப கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம ஜாதிக்காரங்க தான் எனக்கு இந்த மாவு கூடையை வச்சு கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க, காசு கொடுத்து உதவுனாங்க. நம்ம ஜாதிக்காரங்க தான் நமக்கு உதவி பண்ணாங்க. நம்ம அவங்களுக்கு உதவி பண்ணலனாலும் பரவாயில்ல, நம்ம என்றைக்குமே அவங்க மதிக்கிற மாதிரி ஒரு சொந்த வீட்டில் இல்லாமல் இப்போ நடுத்தரில் தான் நின்றுருப்போம். அன்னைக்கு வந்து அவங்க நமக்கு உதவி பண்ணலன்னா இப்போ நம்ம இவ்வளோ பெரிய ஆளாக வந்திருக்க மாட்டோம். இன்ன வரைக்கும் நடுத்தரில் தான் நிற்போம். அந்த ஒரு சின்ன நன்றி கடனுக்காக தான் நான் இப்போவும் நம்ம ஜாதி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நான் இப்படியே இருக்கேன், இனிமேல் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு அவங்களோட நேரம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து சரி ஓகேம்மா எல்லாம் சரிதான், கடை வைக்கிறதுக்காக நம்ம ஜாதிக்காரங்க உனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, ஆனால் அந்த கடையில் நீ தானே வியாபாரம் பண்ணுற, அந்த மாவை நம்ம ஜாதிக்காரங்க மட்டும்தான் வாங்கிட்டு போகிறாங்களா, எல்லோரும் தானே வாங்கிட்டு போகிறாங்க, இப்போ எல்லாருமே நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு தானே அர்த்தம். இந்த வார்த்தையை சொன்னதுமே இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுடைய அம்மா வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடப்பாவி என்னடா இப்படி சொல்லிவிட்டான், அம்மா ஏற்கனவே ஜாதின்னு சொல்லி ஜாதியை கட்டிட்டு நம்ம அழுதுகிட்டு இருக்கோம், இப்போ இவன் வேறு இப்படி சொல்லிட்டான்னு சொல்லி அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி விடுப்பா, எந்த விதத்துலையும் ஜாதி நமக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு என்னதான் ஹீரோவுடைய அம்மா அவங்க வீட்டில் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாலும் ரொம்ப டைம் ஆகி போயிடுச்சு. ஏன்னா இவங்களுடைய தம்பி பொண்ணுக்கு ஹீரோவை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா நிச்சயம் பண்ணிட்டாங்க. இப்போ ஹீரோ ரோஜாக்கா வந்து ஆல்மோஸ்ட் மனசு மாறிட்டாங்க, கொஞ்சம் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனாலும் இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, ஆல்ரெடி இந்த பையனுக்கு இவனை தான் சொல்லி கல்யாணம் பண்ணி நிச்சயம் பண்ணி வச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாளில்
கல்யாணம் வேறு வருது. ஒரு பக்கம் பத்திரிக்கையெல்லாம் அடிச்சுட்டு அந்த ஆள் எல்லா பக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இன்னும் 2 நாளில் கல்யாணம். இப்போ ஹீரோவோட கல்யாணத்தை அன்னைக்கு எப்படியோ அந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு தெரியாமல் நம்ம ஹீரோ வந்து பயங்கரமான குழப்பத்தில் இருக்கான். ஆனாலும் மாப்பிள்ளையாக ரெடியாகி மண்டபத்திலே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ மேலே இவங்க அப்பா பேச்சு மூச்சு இல்லாமல் ஒரு சேரில் உட்காந்துருக்காரு. ஒருவேளை நம்ம அப்பா வந்து நம்ம காதலை சேர்த்து வைக்க முடியலன்னு சொல்லி இறந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போய் குலுக்கி பார்க்காரு. அவர் நல்லா குடிச்சிட்டு கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு. அவரை எழுப்புனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோவுக்கு யோப்பா இன்னையா நீ எல்லாம் ஒரு அப்படாயா, எப்படியா அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவோம் பார்த்தா நீ என்னன்னா குடிச்சிட்டு வந்து மண்டபத்தில் குப்பரப்படுத்தி தூங்கிட்டு இருக்கியா, என் காதலை ஜெயிக்க வைக்கணும்னு நீ கொஞ்சமாக யோசிக்கிறியா, நானே உன்னை கொன்னுட்டு என் காதலை நான் ஜெயிக்க பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அவர் கோதல் பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அவர் சொன்னா, டேய் உன் காதலுக்கு நான் ஏன்டா உயிரை கொடுக்கணும், போடா போய் வேலையை பாடுறான் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா ரொம்ப சாலியாக சிரித்து கலாச்சி அனுப்பிச்சிடுறாரு. அவ்வளோதான் முடிஞ்சு. இனிமேல் நமக்கு வந்து நம்ம ஹீரோயின் லவ் பொண்ணு எல்லாம் போச்சு. இன்னும் கடைசி வரைக்கும் இந்த மாமா பொண்ணை தான் நம்ம வந்து கடைசி வரைக்கும் இருக்கணும் போல் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து மண்டபத்தில் போய் ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருக்கான். இந்த இடத்துல தாங்க ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டும் வைக்காங்க. அதாவது இந்த மாமா பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க மண்டபத்துலேருந்து ஆளை காணோம். என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்காங்கன்னா யாருக்குமே ஒன்றும் புரியல. ஏன்னா அது தெலுங்கில் இல்லை, வேறு ஏதோ லாங்குவேஜில் எழுதியிருக்காங்க. யாருக்குமே ஒன்றுமே புரியல. மண்டபத்துலேருந்து நம்ம ஹீரோ நல்ல வேலை அந்த பொண்ணே ஓடி போயிட்டான்னு சொல்லி தலைக்கு வந்தது தலைப்பாவோட போச்சுன்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப ஜாலியாக இருக்கார். இப்போ டீ குடிக்க போகலான்னு சொல்லி ஒரு டீ கடைக்கு போகிறாரு. அந்த டீ கடையில் போய் பார்த்தீங்கன்னு வச்சோமே, நம்ம ஹீரோவுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கார்ல நம்ம பெங்களூர் பாவா, அவன் திருன்னு முழிச்சிக்கிட்டு இருக்கான். டேய் என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி அவனை பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது தான் அவன் பின்னாடி இருந்து இந்த மாமன் பொண்ணு சைடில் இருந்து வருவாங்க. ஆமாங்க, இதுதான் கதையிலே மிகப்பெரிய ட்விஸ்ட்டு. ஹீரோவோட மாமா பொண்ணு அன்னைக்கு பைக்கில் ஏற்றிட்டு போனார்ல, அந்த கேப்பில் ஹீரோவோட மாமா பொண்ணை இவர் கரெக்ட் பண்ணிட்டாருங்க. நம்ம பாபா பெங்களூர் பாபா வந்து கரெக்ட் பண்ணிட்டான். இதை பார்த்த நம்ம ஹீரோவுக்கு பயங்கர காண்டாகுது. அதாவது பயங்கர ஷாக்காகிறாரு. என்னடா உன்னை பார்த்து நான் சந்தோஷப்படுறதா இல்லை கோவப்படுறதான்னு ஒன்றுமே புரியாமல் சரி இது எப்படி நடந்துச்சுன்னு கேட்காரு. அப்போ அன்னைக்கு நிச்சயம் முடிச்சுட்டு நீ போனல இந்த பொண்ணை என் கூட ரயில்வே ஸ்டேஷனில் என்னை ட்ராப் பண்ண சொன்னல, அப்போலேருந்து எங்கள் 2 பேருக்குள்ளேயும் ஒரு கரண்ட் வைப்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாங்கள் 2 பேரும் இந்த ஒரு வாரமாக நல்லா சுற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவன் சொல்கிறான். அடப்பாவி, ஒரே வார கேப்பில் என் மாமா பொண்ணை நீ கரெக்ட் பண்ணிட்ட, சரி ஓகே நல்லா இருந்தால் சரிதான், இப்போ எனக்கு ஏன் லவ் சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சந்தோஷத்தில் இருக்கார். இப்போ நேராக இவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு போய் அந்த மண்டபத்துக்கு போகிறாங்க. அப்போ ஆனால் பொண்ணு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் மாதிரி இவங்க திரும்பவும் அந்த மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கே இவர் கல்யாணம் நடந்துச்சுல அந்த மண்டபத்துக்கு எதிர்த்தாப்புல உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கார் நம்ம ஹீரோ. அங்கே ஹீரோயினை பார்த்த உடனே திரும்பவும் மண்டபத்துக்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. சரி பொண்ணு வந்துருச்சு, மாப்பிள்ளைக்கே கல்யாணம் பண்ணிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இவன் மாமங்காரன் வந்து ஒரு பக்கம் முடிவு பண்ணி துடியாக துடிச்சிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோ சொல்கிறாரு, டே இங்கே பாரு, நான் உன் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கல, உனக்கு புரியுதா இல்லையா, அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்க, இவன் தான் உனக்கு மாப்பிள்ளைன்னு சொல்லி நம்ம இப்போ பரிதாபங்கள் கோபி அவரை வந்து காட்டுறாரு. ஐயையோ இவனா மாப்பிள்ளை, இவன் எப்படிடா இவன் மாப்பிள்ளையாக இருக்க முடியும், இவன் நம்ம ஜாதியே கிடையாதேடா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவுடைய மாமா வந்து பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அம்மாவோட வந்து சத்தம் போடுறாங்க, டேய் விடு தம்பி, சும்மா ஜாதின்னு சொல்லாத, அது ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, அவங்க ஆசைப்பட்ட மாதிரி அவங்கள கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவுடைய அம்மா ரோஜா வந்து சொல்கிறாங்க. இதை சொல்லியிருந்த இது வந்து நம்ம இதை கேட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுடைய மாமா வந்து பயங்கர சாக்காராரு. அக்கா என்னக்கா நீ தான் சொல்கிறியா, நீ எவ்வளோ பெரிய ஜாதியாளாக இருந்த இப்போ மாறிட்டே அப்படின்னு சொல்லி அவர் பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காரு. விடுப்பா பரவாயில்ல, எல்லாம் மறத்தான் செய்யுன்னு சொல்லி ரோஜாக்கா அசால்ட்டாக பேசுகிறாங்க. இப்போ ஹீரோவுக்கு வந்து இதை முன்னாடியே சொல்லியிருந்தா நான் என் மேஜிக்கை எப்போயே கல்யாணம் பண்ணியிருப்பேனே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, இப்போ இத்தனை நாள் இதை ஏன்டா எங்ககிட்ட சொல்லலை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு பக்கம் திரும்ப பார்க்காரு. இப்போ என்னன்னு பார்த்தேன்னா, இப்போ என்ன எல்லாரும் என் பக்கமே திரும்புறீங்க, நான் என்ன பண்ணுறது, நீங்கள் காது கொடுத்து கேட்டால் தானே எங்களுக்கு நல்லது பண்ணு சொல்லி நீங்களே ஒரு முடிவு பண்ணிக்கிறீங்க. சின்ன வயசில் நாங்கள் உங்களை புரிஞ்சுக்கிறோம்ல, நீங்கள் ஏன் எங்களை புரிஞ்சிக்கவே மாட்டீங்க சொல்லி நம்ம ஹீரோவும் பசங்கமாக பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. பசங்க எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே போட்டு இப்படி தான் புழுங்கிட்டே இருக்கோம், பெற்றவங்க நீங்கள் தான் எங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து ரொம்ப வசனமாக பேசி தள்ளுறாரு.
அதை நம்ம இப்போ டக்குன்னு நம்ம இவர் இருக்கார்ல அவர் வந்து கலாய்க்க ஆரம்பிச்சிடார். தம்பி நீ வசனமெல்லாம் அப்புறம் பேசு, முதல்ல நீ இப்போ காதலிச்ச பொண்ணை போய் மேஜிக்கை கூட்டு வாப்பா, அப்புறம் அந்த மண்டபத்திலே உனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருவான் அப்படின்ற மாதிரி இந்த ஹீரோவுடைய ஃபேமிலி சேர்ந்த எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோ சந்தோஷமாக கிளம்பி போகிறான். தம்பி பொண்ணை காணப்பா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அப்பா வந்து சொல்ல, உங்கள் பொண்ணு எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும் சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ நேராக அவங்க சின்ன வயசுலேருந்தே சீக்கிரட்டாக மீட் பண்ணுவாங்கல்ல, அதாவது இவர் அந்த ஹீரோயின் மேஜிக்கை தேடி போவார். போய் அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசுவார். சரி, பொண்ணோட அப்பா கிட்ட போய் உங்கள் பொண்ணு எங்கேன்னு வீட்டில் போய் கேட்பார். அந்த வீட்டில் அவங்க அப்பா வந்து, டேய் காலையிலேருந்து எங்கள் பொண்ணை எனக்கு காரணம் நான் தேடிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடா இப்போ வந்து என் பொண்ணை கேட்டுட்டு இருக்க, நானே பதறி போயிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவுக்கு யோசிக்காரு. ஒரு செகண்ட் அவருக்கு புரிஞ்சிடுது. சரி ஓகே, அவள் எங்கே இருப்பான்னு எனக்கு தெரியும், வாங்க போகலான்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. எங்கன்னு பார்த்தா அவங்க 2 பேரும் அந்த சின்ன வயசுலேருந்தே மீட் பண்ணுவாங்கல்ல, சீக்கிரட்டாக மீட் பண்ணிக்கிற அந்த ஒரு பட்டாம்பூச்சி பறக்கிற இடம் இருக்குல்ல, அங்கே தாங்க போயிருப்பாங்க. அங்கே போனதுமே நம்ம ஹீரோயினை பார்த்து, இனிமே என் லைஃப்பில் நான் உன்னை மிஸ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படியே லவ் ப்ரப்போஸ் வேறு பண்ணுறான். ஹீரோயினும் அந்த லவ்வை ஏற்றுக்கிட்டு 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் பண்ணி அப்படியே படத்தை போட்டு முடிக்காங்க. இந்த இடத்துல அப்படியே அன்பே டயானா அப்படின்ற மாதிரி படத்துக்கு நம்ம அண்ணன் பெங்களூர் பாவா வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து சூப்பராக முடிஞ்சிருக்காருங்க. இதோட இந்த படம் முடிஞ்சது மக்களே. சரி ஓகே மக்களே, இப்போ நம்ம அன்பே டயானா படத்தை பற்றி ஃபுல்லாமே பார்த்தாச்சு. அதாவது இந்த படத்தோட ஒன்லைன் பார்த்தாச்சு. இந்த படத்தை பற்றி ஃபுல் மூவியும் சீன் பை சீன் பை நம்ம தெளிவாக எல்லாம் பார்த்தாச்சு. இப்போது இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்கா, என்னென்ன கேரக்டர் நேமில் பண்ணியிருக்காங்க, இவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர், மற்ற எல்லா டெக்னீஷியனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே எல்லா வீடியோவில் சொல்கிறது தான், படம் 2 மணி நேரம் தான். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற மக்களோட உழைப்பு கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. எல்லாரையும் பற்றி சொல்ல முடியாதாலும் முக்கியமான ஆளை பற்றி, இந்த ஃபைட் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர், எடிட்டிங், இப்படி நிறைய பேரை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அவங்க பேர்கள் வெளியே தெரியணும். அதுக்காக தான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். சரி ஓகே மக்களே, நம்ம இந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லா கேரக்டரையும் வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம மூவி வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. வாங்க இப்போது இந்த படத்தோட டெக்னீஷியன் டீம் மொத்த டீமையும் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன். வாங்க போகலாம். இந்த படம் வந்து நம்ம டைரக்டர் இருக்கார்ல, இந்த டைரக்டர் தான் இந்த படத்தோட ஹீரோவையும். அவங்க நம்ம பாரி இளவழகன் அவர் தாங்க இந்த படத்தோட டைரக்டர் அண்ட் ஹீரோ. இவர் வந்து ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு யாருக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியல, ஜமா அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ணியிருக்காரு. பார்த்தீங்களா, ஒரு கூத்துப்பற்றைய மையமாக வச்சு ஒரு படம் எடுத்திருப்பாங்க. அதில் கூட ஒரு வித்தியாசமான கேரக்டர் பண்ணியிருப்பார். ஒரு திருநங்கை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இப்போ அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அப்படி சொல்ல தப்பாயிரும். நீங்கள் படத்தை பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. ஜமா படம் நல்லா ஒரு ஃபேமஸ் ஆச்சு, நல்லா ஹிட் ஆச்சு. அப்படி ஒரு படத்தில் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி ஒரு படத்தை எடுத்திருக்காரு, இப்படி இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. சத்தியமாக நம்பவே முடியல. அந்த டைரக்டருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள்னே சொல்லணும். இந்த அன்பே டயானா படமும் சூப்பராக தான் இருக்குங்க, அது எந்த மாற்றமும் கிடையாது, அருமையாக இருக்குது. சரி, இப்போ இந்த படத்தை பற்றி நம்ம எல்லா டீட்டெயிலும் பார்ப்போம். இந்த படத்தோட டைரக்டர் நம்ம பாரி இளவழகன் சொல்லிட்டேன். இந்த படத்துக்கு கதை, திரைக்கதை, வசனம் எல்லாமே அவர் தாங்க. இந்த படத்தை தயாரித்தது வந்து யாரும் பார்த்தீங்கன்னா, தயாரிப்பாளர் வந்து சத்திய கரிகாலன், சகாப்தம் சரவணன், யுவராஜ் கணேசன், இவங்க 3 பேரும் சேர்ந்து இந்த ஒரு படத்தை தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தில் ஹீரோவே நம்ம டைரக்டரே ஹீரோவாக பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா நங்கநாதன் இந்த படத்தில் ஹீரோயின் பண்ணியிருக்காங்க. இந்த ரம்யா நங்கநாதன் யாருன்னு தெரியுமா கேட்டீங்கன்னா, நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படின்னு ஒரு படம் இருக்குல்ல, அதான் நிக்குன்னு சொல்லி நம்ம தனுஷ் டைரக்ட் பண்ணார். அவங்க அக்கா மகனை வச்சு ஹீரோவாக பண்ணார்ல, சூப்பரான ஒரு மூவி. அந்த மூவி எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்ல ஒரு லவ்வபிள் மூவி. அந்த மூவியில் செகண்ட் ஹீரோயினாக வந்திருப்பாங்க. அதாவது நம்ம ஹீரோ வந்து அங்கே போயிருப்பார். அங்கே ரெசார்ட்டில் இருக்கிற ஒரு மேனேஜர் மாதிரி, ஈவெண்ட் மேனேஜராக இருப்பாங்கல்ல, அந்த பொண்ணு தாங்க இந்த பொண்ணு நம்ம ரம்யா ரங்கநாதன். அவங்கள அந்த படத்தில் நடித்தவங்க தான் இவங்களை நடிச்சான்னு நம்பவே முடியல. அதில் பார்க்க சின்ன பொண்ணாக இருந்தாங்க. இதில் கொஞ்சம் அப்படியே வெயிட் ஏறி போய் ஒரு அழகான ஹீரோயினாகவே மாறிட்டாங்க.
நல்லாவே நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். சரி, இந்த படத்துக்கு கேமராமேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெல்லி கலிசிட் அவர் தாங்க கேமராமேன். எடிட்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தா MA அவர் தான் எடிட்டிங். மியூசிக் டைரக்டர் பரத் சங்கர் இவர் தான் மியூசிக் டைரக்ட் பண்ணியிருக்காரு. நம்ம இந்த தயாரிப்பாளர் இருக்கார்ல சத்ய கரிகாலன், அவர் வந்து ஒரு தயாரிப்பு கம்பெனி வச்சுருக்காரு. அதோட பேர் வந்து $1 மில்லியன் ஸ்டுடியோஸ். அப்புறம் நம்ம சகாப்தம் சரவணன், அவரோட கம்பெனி பேர் வந்து நியோ கேசிஸ் கிரியேஷன்ஸ். அப்புறம் நம்ம யுவராஜ் கணேசனோட கம்பெனி பேர் வந்து எரா என்டர்டைன்மெண்ட்ஸ். இப்படி 3 பேரும் 3 விதமான கம்பெனியை வச்சு 3 பேருமே இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் படம் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. இந்த படம் கூட தான் அருள்வான் படம் இறங்குச்சு. இது ஒரு நல்ல காமெடி படம், அது ஒரு நல்ல கல்விக்கான படம். ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ரெண்டையுமே தேட்டரில் போய் பாருங்கள். இந்த படம் வந்து ஜூலை 17ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. இந்த படமும் தமிழில் மட்டும்தாங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, வேறு எந்த லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணல. சரி, இப்போது இந்த படத்தில் என்னென்ன கேரக்டர் நேமில் நடிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோவோட பேரை பார்க்கணும். ஹீரோவோட பேர் படத்தில் வந்து CSKன்னு ஷார்ட் ஃபார்மில் சொல்லியிருப்பாங்க. ஃபுல் ஃபார்ம் சொல்லும்போது நமக்கே புரியலை. அப்படி ஃபுல் ஃபார்முக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? சிறுமாமிலா சீதா கிருஷ்ணன் ஹீரோவோட பேர். சிறுமாமிலா சீதா கிருஷ்ணன் நம்ம பரி இளவகன் அப்படி நடிச்சிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா ரங்கநாதன் வந்து மேஜிக் டயானா அப்படின்னு சொல்லி நடிச்சிருக்காப்புல. கூட அவங்க அப்பா வேறு சேர்த்துக்கிட்டாங்க. டி சவுக்காவா, என்ன பேருன்னே தெரியல, சவுசாவான்னு போட்டிருக்கு. அப்புறம் நம்ம சேத்தன் இருக்கார்ல, சேத்தன் வந்து அவரோட பேர் வந்து இந்த படத்தில் வந்து சிறுமிளா ஆதி நாராயண பாஸ்கர் சேத்தனோட பேர். அப்புறம் நம்ம ரோஜாக்காவுக்கு வந்து இவங்களுக்கு ஷார்ட்டாக பேர் வச்சுட்டாங்க, வெறும் சரளா அப்படி தான் நடிச்சிருக்காங்க. நம்ம ரோஜாக்கா வந்து படத்தில் கேரக்டர் நேம் சரளா. அப்போ நம்ம பரிதாபங்கள் கோபி வந்து பெங்களூர் பாபா அப்படின்னு தான் அவரோட பேர் இருக்குது. அப்போ நம்ம செல்முருகன் ரொம்ப நாள் கழித்து இந்த படத்தில் வந்திருக்காருங்க. செல்முருகன் கிட்டத்தட்ட விவேக் சார் இறந்ததுக்கப்புறம் எந்த படத்துலையும் பெருசாக ஒன்றும் நடிக்கலை. இந்த படத்தில் ரொம்ப நாள் கழிச்சு நடிச்சிருக்காரு. அவரோட பேர் வந்து மங்கு பாபு அப்படின்னு ஒரு கேரக்டரில் பண்ணியிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நிகிலா சங்கர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து தனிசிகா அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இந்த நிகிலா சங்கர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுடைய மாமா பொண்ணாக வருவாங்க. அதான் நம்ம பெங்களூர் பாபா கரெக்ட் பண்ணுவார்ல, அந்த பொண்ணாக அவர் நடிச்சிருப்பாங்க. அப்புறம் நம்ம இஸ்மத் பாபு அவங்க வேறு இருப்பாங்க. அவங்க வந்து சத்தியவதி அப்படின்னு ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் போக நம்ம சிறுமுல்லா அதாவது நம்ம தம்பி ஹீரோவுடைய தம்பி இருக்காருல்ல, அவருடைய பேர் வந்து உண்மையான பேர் வந்து சுதர்சன் காந்தி. படத்தில் வந்து அவர் வந்து சிறுமில்லா சிரஞ்சீவி சங்கர் அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை வந்து நம்ம ஹீரோ பாரி இளவழகன் எழுதி அவரே டைரக்ட் பண்ணி நம்ம சத்யா கரிகாலன், எரா சரவணன் மற்றும் யுவராஜ் கணேசன் இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த படத்தை தயாரித்தாங்க. டெல்லி கால்ஷீட் ஒளிப்பதிவும் பார்த்தாவோட படத்தைப்போ அருமையாக இருந்துச்சு. மியூசிக் டைரக்டர் வந்து நம்ம பரத் சங்கர் தான் பண்ணாருங்க. இவர் வந்து ஓப்பனிங்கில் ஒரு பாட்டு விட்டுருந்தார். ஒரே ஒரு பாட்டு மட்டும்தான் படத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணாங்க. பெரம்பூர் கானா அப்படின்னு சொல்லி மார்ச் மாதம் ஒரு பாட்டு வெளியிட்டாங்க. அப்புறம் கிட்ட படத்தை வெளியிட்டாங்க. பாட்டு ஒன்றும் அவ்வளோவா ஒன்றும் ஃபேமஸான மாதிரி தெரியல, ஆனால் நல்லாயிருக்கும். பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த படத்தில் ரொம்ப நல்லாவே இருக்குது. சரி, இந்த படம் வெளியானது டயத்தில் வந்து இந்த ரிப்போர்ட்டர்கள் எப்படியெல்லாம் இந்த படத்துக்கு வரவேற்பு கொடுத்தாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த படம் ஜூலை 17 ரிலீஸ் ஆச்சு தேட்டரில். இப்போ ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிக்கை இருக்குது. அந்த பத்திரிக்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம சுருதி கணபதிராமன் இவங்க வந்து இந்த படத்தை ரொம்ப தீவிரமற்ற அற்புதமான ஒரு காதல் கதை அப்படின்னு சொல்லியிருந்தார். அதன் மைய கலாச்சாரமும் இந்த சமூக கருப்பொருளின் ஆழமான நுணுக்கையும் அருமையாக வந்து கையாண்டிருக்காங்க. ஒரு எந்தவித பாதிப்பு இல்லாத ஒரு வேடிக்கையில் முழுக்க கவனம் செலுத்தி பார்க்கறதுக்கே ரசிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்குது அப்படின்னு சொன்னது யார்? நம்ம அக்கா ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் இந்தியாவோட சுருதி கணபதிராமன் அவங்க தான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் நம்ம சினிமா எக்ஸ்பிரஸ்லேருந்து இந்த படம் வந்து இப்படி நிறைய பேர் விவரிச்சிருக்காங்க. சினிமா எக்ஸ்பிரஸ்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நல்ல படம், ஒரு அருமையான படம், கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். டைரக்டர் ஜமா படத்துலேருந்து இந்த படத்துக்கு மொத்தமாகவே மாறி இருக்காரு இப்படின்னு சொல்லி அவங்களோட கருத்தை வச்சுருக்காங்க. இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஜூலை 21ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா அன்பே டயானா படம் இது வரைக்கும் 3434 தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1,80,000 டிக்கெட்டுகள் விற்பனை ஆகிருக்கு. சராசரியாக ஒவ்வொரு தேட்டர்லேயும் 20% டிக்கெட் ஃபுல்லாக போய்கிட்டு இருக்குது.
தோராயமாக 3.5 கோடி இப்போ வரைக்கும் வசூல் பண்ணியிருக்கு. ஜூலை 19ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் மட்டும் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. படத்தோட பட்ஜெட்டும் பெருசாலாம் கிடையாதுங்க, கம்மி தான். இந்த ஒரு வாரம் இந்த படம் இப்படியே போச்சுன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வசூல் எடுக்கும் நம்புகிறாங்க. தயாரிப்பாளர்கள் எல்லோரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க, எதிர்பார்க்காங்க. இந்த படத்தோட டிக்கெட் விலை 168 ரூபா. ஒரு படத்தோட டிக்கெட் விலை எவ்வளோ பெருசுன்னு பார்த்தீங்களா? சரி, ஓகே மக்களே, இப்போது நம்ம டெக்னீஷியன், அதாவது நம்ம தயாரிப்பாளர் டைரக்டர் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து யாரை பார்க்கணும்? தயாரிப்பாளருக்கு அடுத்து டைரக்டருக்கு அடுத்து உள்ளதை பார்த்தே ஆகணும். அதாவது டைரக்டருக்கு அடுத்துன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர்கள், தயாரிப்பாளருக்கு அடுத்துன்னா இந்த டான்ஸ் மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர், இந்த ட்ரெஸ்ஸிங், மேக்கப், இந்த மாதிரி மற்ற யூனிட்டில் சம்மந்தப்பட்டவங்க எல்லாரையும் இன்னும் நம்ம தெளிவாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம மூவி வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பண்ணி விடுங்க. வாங்க இப்போ மற்ற டெக்னீஷியனை பற்றியும் ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துடலாம். இந்த படத்துக்கு ஆர்ட் டைரக்டர், அதாவது நம்ம அந்த கலை இயக்குனருங்கிற ஒரு இதில் வந்து நம்ம மகேந்திரன் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஆடை வடிவமைப்பாளரில் நம்ம அபிநந்தினி எம் அவங்க தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த நம்ம மகேந்திரன் இருக்கார்ல கலை இயக்குனர், இவர் வந்து ஆல்ரெடி நிறைய படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்காருங்க. இவர் வந்து பேட்டை படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுபோக ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சு பார்த்தீங்களா, அதாவது நம்ம கற்பக சிங்லாம் அடிச்சிருப்பார், அருமையான ஒரு படம். அப்போ இந்த மாதிரி படத்தில் ஒர்க் பண்ணார். இப்போது இந்த அன்பே டயானா படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 3 படத்தில் மட்டும்தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. இவர் வந்து பெருசாக உங்களுக்கு தெரியாது, ஏன்னா இவருடைய படங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் வெளியே வரலை. இவங்க பேர்லாம் அவ்வளோ தூரம் வெளியே வரலை. பேட்டா படத்தில் எல்லோரும் ரஜினி தெரியும். ஆனால் இவர் பண்ண அந்த ஆர்ட், அந்த இருக்குல்ல கலை இயக்குனர், ஆர்ட் டைரக்டர், இவர் தாங்க. அது எவ்வளோ முக்கியமாக தெரியுங்களா? அது ரொம்ப முக்கியம். அதை வந்து யாருமே இவங்களுக்கு சொல்லலை, அதனால் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காஸ்டியூம் டிசைனர், நம்ம அக்கா காஸ்டியூம் டிசைனர், ஆடை வடிவமைப்பாளர் இருக்காங்கள்ல அபிநந்தினி, அவங்க வந்து இதுக்கு முன்னாடி எந்த படத்துலையும் ஒர்க் பண்ணலைங்க. அவங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக காஸ்டியூம் டிசைனராக இந்த படத்தில் மட்டும்தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நேரடியாக அன்பே டயானா படத்தில் மட்டும்தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க, வேறு எந்த படமும் பண்ணலை. இதுக்கப்புறம் அவங்க கண்டிப்பாக அடுத்தடுத்து ஒரு படத்தில் போனாங்க நினைக்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் வந்து சவுண்ட் யூனிட் அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டரை பற்றி பார்ப்போம். அதாவது 2ஆம் தர உதவி இயக்குனர். இந்த படத்தில் ஒரே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் தாங்க இருக்கார், நம்ம அண்ணன் ராகுல் பாலாஜி. இவர் தான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கார், அதாவது முக்கியமான அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கார். இவர் இந்த படத்தில் மட்டும்தான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி எந்த படத்துலையும் யாருக்கிட்டையும் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணலை. நேரடியாக நம்ம அண்ணன் ராகுல் பாலாஜி வந்து இந்த அன்பே டயானா படத்துக்காக நம்ம பாரி இளவங்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் எந்த படம் பண்ணலை. இதுக்கப்புறமும் நம்ம ஜமான் டைரக்டர் கூட கண்டிப்பாக ஒரு 2 படம் பண்ணுவாருன்னு தோணுது. அதுக்கப்புறம் தான் அவர் அடுத்தடுத்து தனியாக படம் பண்ண வாய்ப்பு இருக்கும். இப்போ இந்த ஒளித்துறை பற்றி பார்ப்போம். இந்த சவுண்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து நம்ம ஒளித்தொகுப்பி எடிட்டர் இருக்கார்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாகிஸ் வினோ பண்ணியிருக்காரு. அப்புறம் நம்ம சரவணகுமார் அவர் வந்து பண்ணியிருக்காரு. இப்படி நிறைய பேர் இந்த சவுண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்காக கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த சவுண்ட் எடிட்டர் ஜாகிஸ் வினோ, சவுண்ட் டிசைனர் சரவணகுமார், சவுண்ட் எடிட்டர் டாம் மேத்திஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ரீரெக்கார்டிங் மிக்சர் இந்த நரேஷ் குமார், அதுபோக இந்த 4th floor எடிட்டர், 4th floor ரெக்கார்டிஸ்ட், இது வந்து நம்ம விஜய பாண்டி பாயின், இது வந்து என்ன பேர் பச்சையப்பன், சாரி பாண்டியப்பனுங்க, விஜய் பச்சையப்பன் பண்ணியிருக்காரு. நம்ம சவுண்ட் எடிட்டராக நந்தினி செந்தில்குமார் அப்படின்னு ஒரு லேடி பண்ணியிருக்காங்க. அப்புறம் சவுண்ட் டிசைனராக பார்த்தீங்கன்னா ரஞ்சித் வெண்பொங்கல் வேறு பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி மேலே சொன்ன சவுண்ட் இன்ஜினியரிங், சவுண்டு எடிட்டர், சவுண்ட் டிசைனர், கீழேயும் சவுண்டு இது போட்டிருக்கு. இன்னும் ஒரே படத்துக்கு 2-3 பேரா என்னமோ புரியல. அப்புறம் இந்த படத்துக்கு ஃபைட் மாஸ்டர் வந்து நம்ம டான் அசோக் அவர் தாங்க பண்ணியிருக்காரு. நம்ம டான் அசோக் இருக்குல்ல, அவர் வந்து ஆல்ரெடி இப்போ தான் ஒரு 2-3 படத்தில் பண்ணிட்டு வராரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் வந்து அநீதி அப்படின்னு சொல்லி 2023 ஒரு படத்துக்கு பண்ணியிருந்தாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2016 மாப்பிள்ளை சிங்கம் படத்துக்கு இவர் தான் ஃபைட் மாஸ்டராக பண்ணியிருக்காரு. மாப்பிள்ளை படம் வந்து யார் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல.
நம்ம அண்ணன் விமல் நடித்த படம் தான், அருமையாக இருக்கும். அதில் ஃபைட் மாஸ்டராக பண்ணியிருக்காரு. அப்புறம் ஏஸ்ன்னு சொல்லி நம்ம விஜய் சேதுபதி நடித்த படம் போன வருஷம் ரிலீஸ் ஆச்சு 2025. பயங்கரமான ஃப்ளாப் தந்துச்சு அந்த படம் வந்து. அந்த படத்துலேயும் நம்ம அண்ணன் டான் அசோக் தான் அந்த படத்துக்கு ஃபைட் மாஸ்டராக பண்ணியிருக்காரு. ஒரு 3 படம் தாங்க பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பெருசாக ஒன்றும் படம் பண்ணலை. இப்போ வந்து இதுக்கடுத்து இவரோட அடுத்து வரக்கூடிய படம் வந்து ராவடின்னு சொல்லி ஒரு படங்கள் வருது. அந்த படத்தில் இவர் தான் ஃபைட் மாஸ்டராக பண்ணுறாரு. கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நம்புகிறேன். ஸ்டண்ட் மாஸ்டராக பண்ணது 3 படம் தான். ஆனால் நிறைய படத்துக்கு வித்தியாசமாக பண்ணியிருக்காரு. அதாவது பார்த்திங்கன்னா தலைநகரம் 2க்கு இவர் தான் பண்ணியிருக்காரு. அப்புறம் தீராத காதல்னு சொல்லி அந்த படத்தில் ஸ்டண்ட் மாஸ்டர் பண்ணியிருக்காரு. நிறங்கள் 3 அந்த படத்துலையும் இவர் தான் ஸ்டண்ட் மாஸ்டர். கெவி படத்தில் வந்து டான்ஸ் மாஸ்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்புறம் வட்டக்கானல் படத்துலையும் இவர் ஸ்டண்ட் மாஸ்டர். நடுத்தர வர்க்கம் சொல்லி மிடில் கிளாஸ் அந்த படத்தில் வந்து ஃபைட்டே கிடையாது. அதில் என்ன ஃபைட் மாஸ்டர்னு தெரியல. 29 படத்துலையும் இவர் தாங்க ஃபைட் மாஸ்டராக இருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 11 படங்கள் பண்ணியிருக்காரு இது வரைக்கும். மாஃபியா அத்தியாயம் 1 சொல்லி ஒரு படம் வந்திருக்கும். அதில் வந்து அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு 2020. அப்போ வந்து 2016 ஸ்டண்ட் மாஸ்டராக ஒர்க் பண்ணிவிட்டு எப்படி இந்த மாதிரி ஸ்டண்ட் ஒருங்கிணைப்பாளராக ஒர்க் பண்ணாருன்னு தெரியல. சரி, அப்புறம் நம்ம இந்த மியூசிக் டிபார்ட்மெண்ட்டையும் பார்த்தோம்னா நம்ம லிரிக்ஸ் வந்து முத்தமிழ் பாடல் வரிகள்லாம் முத்தமிழ் தான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவங்க கூட சேர்ந்து மோகன்ராஜன், பாக்கியம் சங்கர் இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. டான்ஸ் மாஸ்டர் நம்ம ரகு தாபா தாங்க பண்ணியிருக்காங்க. ரகு தாபா அது யார்? அந்த ரகு தாபான்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா? நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த மாதிரி டான்ஸ் மாஸ்டர்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நான் உங்களெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சுற்றுலா பயணின்னு சொல்லி ஒரு படம் வந்திருக்கும். அதாவது டூரிஸ்ட் ஃபேமிலி, தமிழில் சொல்கிறேன் நான், சுற்றுலா பயணின்னு சொல்லி டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துக்கு இவர் தாங்க டான்ஸ் மாஸ்டராக ஒர்க் பண்ணார். அப்புறம் இந்த படம் காதல் கொஞ்சம் ரிப்பீட்டுன்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துக்கும் இவர் தான் டான்ஸ் மாஸ்டராக பண்ணார். இப்போ அன்பே டயானா படத்துக்கு டான்ஸ் மாஸ்டராக பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னும் இவர் வந்து அடுத்தடுத்து படங்கள் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் நான். மீசை முறுக்கு 2 படத்துக்கு இவர் தாங்க டான்ஸ் மாஸ்டராக பண்ணியிருக்காரு இப்போதைக்கு. ஆமாம், இவரோட அடுத்து வரவிருக்கும் படங்கள் அந்த படம் தான். நம்ம ஆடுறான் 10க்கு 10 நம்ம எல்லாம் ஆடிக்கிட்டு இருந்தோம்ல இன்ஸ்டாகிராமில், அதுக்கு மியூசிக் டைரக்டரே நம்ம அண்ணன் ரகு தாபா தான். ரகு தாத்தான்னு வச்சுருக்கலாம். ஹிந்திலே ஒரு பெரிய பேர் வெறும் ரகு தாபான்னு வச்சுருக்காரு. அப்புறம் இந்த 6 டிபார்ட்மெண்ட் வண்ணத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா கௌசிக் KS வண்ண கலைஞராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி என்ன படங்களில் ஒர்க் பண்ணாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம பிச்சைக்காரன் 2 படத்தில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அதாவது இந்த வண்ணத்துறைங்கிறது என்ன பார்த்திங்கன்னா மேக்கப் மேன் தாங்க, வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் வாட்டில் தப்பாக நினச்சக்கூடாது. மேக்கப் வந்து நம்ம பிச்சைக்காரன் 2 படத்தில் விஜய் ஆண்டனிக்கு மேக்கப் போட்டது எல்லாமே இவர் தான். அதுபோக சிக்காசோ நாம் சொல்லி ஒரு படம் 2020 வந்துச்சு. அந்த படத்துக்கு வந்து இவர் வந்து மேக்கப் மேனாக இருந்திருக்காரு. இது போக பார்த்திங்கன்னா இவர் வந்து பெருசாக எந்த படத்துக்கும் பண்ணலைங்க. ஆனால் இவரோட இதில் வந்து இன்னும் 5 படங்கள் வரப்போகுது. பார்ப்போம் அந்த 5 படங்கள் எப்படியெல்லாம் வருன்னு சொல்லி. இவர் மேக்கப் மேன் பண்ணி இன்னும் 5 படங்கள் வரப்போகுது. கடைசியாக அந்த படத்தில் வந்து நம்ம வந்து இந்த பார்த்தீங்கன்னா உற்பத்தி கட்டுப்பாடால், அதாவது இந்த தயாரிப்பாளர் வந்து காசை போட்டுட்டு போயிடுவாங்க. அதை வந்து மேனேஜ் பண்ணுற ஒரு மேனேஜர் மாதிரி ஒரு ஹெச்ஆர் மாதிரி வந்து நம்ம ஆர் நாகராஜன் இவர் தாங்க அந்த படத்துக்கு வந்து ஃபுல்லாமே வந்து ஒட்டுமொத்த யூனிட்டையும் கையில் வச்சு எங்கெங்கே ஷூட்டிங் நடக்கணும், அந்த ஷூட்டிங்கில் என்னென்ன சாப்பாடு கொடுக்கணுங்க முதற்கொண்டு எல்லாம் இவர் தான் பார்ப்பார். அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் நம்ம அண்ணன். அவர் பேர் என்ன பேர் அது மூலியம் காணாமல் போயிடுச்சு. இந்த இருக்கார் ஆர் நாகராஜன், அவர் தான் பண்ணியிருக்காரு.
சரி, ஓகே மக்களே, இப்போது இந்த படத்தோட நம்ம எல்லா டெக்னீஷியனை பற்றி நம்ம பார்த்தாச்சு, தெளிவாகவே பார்த்தாச்சு. எல்லாருக்கும் கண்டிப்பாக சில விஷயங்கள் புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா முக்கியமாக இந்த பார்த்தீங்கன்னா இந்த டான்ஸ் மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர் இவங்கெல்லாம் என்னென்ன படம் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது, அவங்க யாருன்னு கூட நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கே ஆச்சரியமாக இருக்கும், இவங்கெல்லாம் இந்த படம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பயங்கர ஆச்சரியமாக இருக்கும். அப்படிப்பட்ட இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக் டைரக்டரை பற்றி நம்ம பார்க்கல, அதை பற்றி பார்த்து வந்துடுவோம். மியூசிக் டைரக்டர் இதுக்கு முன்னாடி என்ன படம் பண்ண பார்த்துட்டு வந்துடுவோம். நம்ம மியூசிக் டைரக்டர் வந்து நானே எதிர்பார்க்காத விதத்தில் வந்து ஒரு ஆச்சரியமான படத்துக்கெல்லாம் மியூசிக் பண்ணியிருக்காரு. அப்படி என்ன படம் பார்த்தீங்கன்னா மாவீரன், நம்ம அண்ணன் சிவகார்த்திகேயன் நடித்து வந்த மாவீரன் படத்துக்கு இவர் தாங்க மியூசிக் டைரக்டர். சத்தியமாக நம்ப முடியல. நான் அந்த மியூசிக் டைரக்டர் அந்த படம் வந்து படத்தை கூட நான் 2-3 தடவை பார்த்துருக்கேன், தேட்டரில் பார்த்துருக்கேன், இப்போ டிவிலையும் கூட பார்த்தாச்சு. இவர் மியூசிக் டைரக்டர்னு எனக்கு சத்தியமாக தெரியாது, இப்போ தான் தெரிஞ்சுக்கிறேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மாவீரனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மேன் சொல்லி ஹிந்தியில் ஒரு படம் பண்ணியிருக்காரு. அப்புறம் மண்டேலா, அந்த யோகி பாபு எடுத்த ஒரு அருமையான படம், அந்த படத்துக்கு இவர் தான் மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்புறம் மாயாத்தில் ஒரு படம் பண்ணியிருக்காரு, அந்த படத்தோட பேர் எனக்கு வாய்ப்புலேயே வரல, ஏதோ மழை வந்துச்சு போச்சுன்னு சொல்லி போட்டிருக்கு, அதை பற்றி நமக்கு பேச வேண்டாம், விடுங்க. இப்படி நிறைய பேர் நமக்கு வந்து தெரியாமல் இருக்குது. இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்னு நமக்கு சத்தியமாக தெரியல. அவங்கள பற்றி தெரியணுங்கிறதுக்காகத்தான் நான் வந்து அவங்க எல்லாருக்கும் தெளிவாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோயின் இருக்காங்களே ரம்யா நங்கநாதன், அதை இந்த படத்தில் மேஜிக் பண்ணியிருந்தாங்களே, அவங்க இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைமாக நிலவுக்கு என்மேல் ரெண்டு கோவம் படத்தில் தான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருந்தாங்க. இப்போது அன்பே டயானாவில் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. இப்போ நிலவுக்கு என்மேல் படத்தில் வந்து செகண்ட் ஹீரோயினி, இதில் ஃபுல் ஹீரோயினி. இப்போ அடுத்து இவங்க வந்து ஒரு சூப்பரான படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. அதாவது மியூசியம் இருக்கு 2 படத்தில் இவங்க தான் மெயின் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. இன்னமும் அடுத்தடுத்து கண்டிப்பாக பெரிய பெரிய படங்கள் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் அவங்கள வந்து இன்னும் ஒரு சூப்பரான படத்தில், நம்ம மியூசியம் முருகு படத்தில் வந்து நம்ம இவரை எதிர்பார்க்கலாம். பார்ப்போம் எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம கூடிய சீக்கிரம் பார்ப்போம் அந்த படத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு. இந்த படத்தில் நடித்த சைடு ஆக்ட்ரஸை பற்றி நம்ம கண்டிப்பாக பார்த்தாகணும். அப்படி நம்ம இந்த படத்தில் நடித்த சைடு ஆக்ட்ரஸ் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா இஸ்மத் பானு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய படத்தில் ஹீரோயினியாகவும் பண்ணியிருக்காங்க, அதுபோக சைடு கேரக்டரும் பண்ணியிருக்காங்க. அப்படி இவங்க பண்ண படம் பார்த்திங்கன்னா ஹப்பின்னு சொல்லி ஒரு படம் வந்திருக்கு, 2026 இப்போ தான் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரோஜான்னு சொல்லி ஒரு நாடகத்தில் 2027 ஒரு 55 எபிசோடில் நடிச்சிருக்காங்க. சிறை படத்தில் செல்வி அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ரகுதாத்தா படத்தில் வந்து ஹீரோயினுக்கு அன்னிங்கிற ஒரு கேரக்டர், பயங்கரமான கேரக்டராக இருக்கும், காமெடி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, சூப்பரான ஒரு கேரக்டர். ரகுதாத்தா போன வருஷம் ரிலீஸ் ஆச்சு. நம்ம கீர்த்தி சுரேஷ் வந்து ஃபுல்லாக வந்து காமெடியாக பண்ணியிருப்பாங்க, ஒரு ஹிந்தி தெரியாது சொல்லி ஒரு காமெடி படமாக பண்ணியிருப்பாங்க. அப்படி ஒரு நல்ல ஒரு கேரக்டரில் பண்ணியிருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வெப்பம் குளிர் மழை சொல்லி ஒரு படத்தில் ஹீரோயினாகவே பண்ணியிருக்காங்க, பாண்டி அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. ஃபுல் ஹீரோயினாக வந்து குழந்தை பிறக்காமல் வந்து எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி, அப்புறம் அந்த கரு உண்டானதுக்கப்புறம் எப்படியெல்லாம் சமாளிக்காங்கன்னு சொல்லி ஒரு அருமையான அந்த படம், எனக்கு ரொம்ப பிடிக்கிற படம், நல்லாவே நடிச்சிருப்பாங்க. பார்க்கவும் அழகாக சூப்பராக க்யூட்டாக இருப்பாங்க அந்த படத்தில். அப்புறம் ஜேபேபி படம் நடிச்சிருக்காங்க, அதில் வந்து தினேஷுக்கு பொண்டாட்டியாக இவங்க தான் வருவாங்க. நம்ம அட்டக்கத்தி தினேஷ் இருக்கார்ல, அவருக்கு வந்து ஒய்ஃபாக நடிச்சிருப்பாங்க அந்த படத்தில் வந்து. அப்புறம் நவம்பர் கதைன்னு சொல்லி ஒரு வெப்சீரிஸில் நடிச்சிருக்காங்க. போலீஸ் டைரி 2.0 அந்த வெப்சீரிஸில் நடிச்சிருக்காங்க. அசுரனில் நடிச்சிருக்காங்க. அயோக்கியா படத்தில் நடிச்சிருக்காங்க. இப்படி நிறைய படங்கள் நல்லா நடிச்சுக்கிட்டே வராங்க. இதில் ஒரே ஒரு படத்தில் மட்டும் ஹீரோயினியாக ஃபுல்லாக படம் முழுக்க ஹீரோயினியாக வெப்பம் குளிர் மலை படத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நிகிலா சங்கர், அவங்கள பற்றி பார்த்தே ஆகணும். இதில் நிகிலா சங்கர் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. எல்லாமே சைடு கேரக்டர், இல்லை சிஸ்டர், அந்த மாதிரி ஒரு அண்ணன் தங்கச்சி கேரக்டர், இப்படி தான் அவங்க பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இப்போது அன்பா டயானா பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இப்போது வெப்சீரிஸ் லிங்கம் வெப்சீரிஸ் ரிலீஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு அருமையான கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் நம்ம அந்த
அடுத்து ஒரு வெப் சீரிஸ் வந்துச்சு, பிரதர் சிஸ்டர்னு சொல்லி ஒரு வெப் சீரிஸ் வந்துச்சு. அதில் வந்து ஜெயஸ்ரீ அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க, பார்ட் 1 மட்டும் வந்திருப்பாங்க. அப்புறம் காந்தி கண்ணாடின்னு சொல்லி நம்ம அண்ணன் இவர் பாலா வந்து பண்ணியிருப்பார். அந்த படத்தில் வந்து சுந்தரத்தின் மனைவி அப்படின்னு ஒரு கேரக்டரில் 2020 நடித்தாங்க. மாமன் படத்தில் அனிதா அப்படின்னு சொல்லி கேரக்டர் பண்ணியிருக்காங்க. சுழல் வெப் சீரிஸில் சந்தன மாதிரின்னு சொல்லி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. லவ்வர் மூவியில் ரம்யா சொல்லி நம்ம ஹீரோவுக்கு ஃப்ரெண்டாக வருவாங்க. அப்புறம் நம்ம 80s படத்தில் வந்து நம்ம சந்தானத்துக்கு லவ்வராக வந்திருப்பாங்க. இப்படி நிறைய படத்தில், குட் நைட் படத்தில் வந்து நம்ம மோகன் இருக்கார்ல, மைக் மோகன், அதாவது நம்ம ஹீரோ இருக்கார்ல, அவருக்கு ஒரு ஃப்ரெண்டாக நடிச்சிருப்பாங்க. கட்ட குஸ்தி படத்தில் நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தங்கச்சியாக நடிச்சிருப்பாங்க. இப்படி நிறைய படம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்துச்சு, மனவேட்டைன்னு சொல்லி, அதில் இவங்களே ஃபுல்லாமே பண்ணியிருக்காங்க. 2022 ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் ஆச்சு. இப்போயும் யூடியூப்பில் இருக்குது, போய் பாருங்கள். இப்படி நிறைய படங்கள் நல்ல நல்ல படங்களாக பண்ணிகிட்டே வராங்க. இவங்களும் ஒரு ஹீரோயின் தோற்றம் உள்ள ஆள் தான். கூடிய சீக்கிரம் ஒரு படங்களாக ஹீரோயினாக பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இஸ்மத் பானு ஆல்ரெடி வெப்பம் குளிர் மழைன்னு சொல்லி ஒரு படத்தில் ஹீரோயினாக பண்ணிட்டாங்க. இவங்க வந்து நிகிலா சங்கர் இப்போ வரைக்கும் சரியான அவங்களுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்கல. கண்டிப்பாக கிடைக்கும் நம்புகிறேன். அது கிடைச்சிச்சுன்னா இன்னும் அவங்க மேல் மேல் நல்ல படங்கள் பண்ணுவாங்க. சரி, ஓகே மக்களே, மற்ற யாரை பற்றி நம்ம பார்க்க தேவை வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா மற்ற எல்லாரை பற்றியும் எல்லாருக்கும் தெரியும். தெரியாத விஷயங்கள் ஒன்றுமே கிடையாது, எல்லாருக்குமே தெரியும். அதனால் நம்ம அவங்கள பற்றி நம்ம பார்க்க தேவையில்லை. இதுக்கப்புறம் நம்ம படத்தில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த படத்தோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்கோம் நடிகர் நடிப்பு, அதுக்கப்புறம் கடைசியாக என்னுடைய தனிப்பட்ட ரேட்டிங். இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாமா வேண்டாமான்னு உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். இதை வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள். இன்னும் நம்ம வந்து இந்த இதெல்லாம் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து படத்தோட ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பிக்க போகிறோம்னா, நம்ம ஹீரோ கிட்ட இருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஹீரோ தாங்க அந்த படத்துக்கு டைரக்டரு. அவரை பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம் வாங்க. இப்போ இந்த படத்தில் நடிச்சிருக்க நடிகர்கள் முக்கியமான, இப்போ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த 7 பேர், அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். படத்தில் 70 பேர் இருக்காங்க, எல்லாரையும் பார்க்க முடியாது. இது 7 பேரோட நடிகர் நடிப்பு எப்படி இருக்குது அதை மட்டும் நம்ம தெளிவாக நம்ம ஒரு ஷார்ட்டாக ஸ்வீட்டாக நான் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த படத்தில் அவங்க எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க, இல்லை எப்படி பண்ணியிருக்கலாம்னு கூட நம்ம என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இது மற்றபடி வேறு எதுவும் கருத்து கிடையாது, என்னுடைய கருத்து நான் சொல்கிறேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம யூடியூப் சேனல், அதாவது மூவி வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம பெல் பிளேக்கெல்லாம் தட்டி விட்டுருங்க. இந்த படம் நீங்கள் பார்த்துட்டிங்களா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். பார்க்க போகிறீங்கன்னா மறக்காமல் தேட்டரில் போய் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம ஹீரோவோட நடிப்பை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோ இருக்கார்ல, ஹீரோ பரி இளவழகன், அவர் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஜமா அப்படிங்கிற ஒரு படத்தை அவரே நடித்து அவரே டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த படத்துலேயும் நம்ம சேத்தன் ரமேஷுக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருந்தாரு, ஒரு அருமையான கேரக்டர் பண்ணியிருந்தார். அந்த படத்தில் நம்ம ஹீரோவோட நடிப்பு எப்படி இருந்துச்சு? அருமையான நடிப்பு, யாரும் பண்ண மாட்டாங்க, அவ்வளோ பண்ணதுக்கு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அதான் அவரே டைரக்ட் பண்ணி நடிக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி ஒரு படம், அதில் கிளைமேக்ஸ்லாம் வேறு லெவல் பயங்கரமான சீனாக இருக்கும். அப்படி ஒரு படத்தில் நடிச்சுட்டு இப்போ அப்படியே திடீர்னு ஆப்போசிட்டாக வேற ஒரு படத்தில் நடிச்சிருக்காருங்க. அன்பே டயானா, யோசிச்சு பாருங்க, டார்லிங் டயானா சொல்லி படத்தோட டைட்டிலு இங்கிலீஷில். இந்த மாதிரி ஒரு படம் முழுக்க ஒரு லவ் கான்செப்டில் எடுத்து ஒரு வித்தியாசமான ஒரு இது எடுத்துக்காங்க. இந்த மாதிரி திரைக்கதை நிறைய இடத்துல வந்துருச்சுங்க. ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம். அந்த மீம்ல சொல்லும் போது தான் சொல்ல வேண்டியிருக்கு. இவர் நடிப்பு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு வித்தியாசமான நடிப்பு தான். ஏன்னா அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் இதில் நடிக்கிறதுக்கு பெருசாக உங்களுக்கு ஒன்றும் சீன் கிடையாது. ஒரே கன்ஃபியூஷன். ஹீரோவுக்கு வந்து குழப்பமாக தான் இருக்கார் கடைசி வரைக்கும். இந்த பொண்ணை லவ் பண்ணணும்னு லவ் பண்ணுறாரு, அப்புறம் பார்த்தா இல்லை வேண்டாம்னு சொல்லி கழட்டி விடலான்னு சொல்லி விலகுறாரு. இவர் விலகும் போது அந்த பொண்ணு கிட்ட வந்துடுது. இப்படி சரி, அதுக்கப்புறம் திரும்பி ஒன்று சேரலாம் போனால் அந்த பொண்ணு வேணான்றது. இப்படி கடைசி வரைக்கும் கன்ஃபியூஷன் குழப்பத்திலே ஹீரோவோட வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. பேர் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேன்னு வச்சுக்கிட்டு, ஆனால் பண்ணுறதெல்லாம் சிஎஸ்கே இப்போ ஃப்ளாப் ஆகிற மாதிரி இவர் ஃப்ளாப் ஆகிட்டே தான் இருக்கார். பெருசாக ஒன்றும் இவரோட நடிப்பு சொல்லும்படி இல்லை. அதான் என்னுடைய கருத்து. நல்லா நார்மலாக இருக்குது. இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்த படத்தில் அவ்வளோதான் நடிக்க முடியும், பெருசாக ஒன்றும் ஸ்கோப் இல்லை.
நார்மலாக அவள் அம்மாவுக்கு பயந்த பிள்ளை, லவ்வருக்காக பயந்துக்கிட்டு, குடும்பத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பயந்துக்கிட்டு வாழ்கிற ஒரு பையனாக தான் இருக்காப்புல. பெருசாக சொல்கிறபடி எந்த ஒரு விதமான நல்ல ஒரு இதுவும் கிடையாது. நார்மலான ஒரு இதாக பண்ணியிருக்காப்புல. இப்படி இவர் இந்த மாதிரி ஒரு படத்தில் நடிப்பார் சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. அதுவும் இவரே டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் வந்து ஒரு நடிகராக இந்த படத்தில் தோத்துட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் ஒரு டைரக்டராக இந்த படத்தில் ஜெயிச்சிருக்காரு. ஏன்னா இவர் மற்ற நடிகர்களை வேலை வாங்கின விதம், கதாபாத்திர தேர்வு, ரோஜா, நம்ம சேத்தன், நம்ம பரிதாபங்கள் கோபி, நம்ம ஹீரோயின், அப்புறம் ஹீரோயினுக்கு அந்த மாமா பொண்ணு, இப்படி நிறைய கேரக்டர்கள் கரெக்டாக எடுத்து அவங்களெல்லாம் சரியாக யூஸ் பண்ணியிருக்காரு. டைரக்டராக இந்த படத்துக்கு திரைக்கதை வசனம் எல்லாமே இவர் தான் எழுதியிருக்காரு. கதை கொஞ்சம் வித்தியாசமான கதையாக இருந்தாலும் வசனங்கள் நல்லாவே இருக்குது. நிறைய இடத்துல வசனங்கள் எல்லாம் கேட்க சூப்பராக இருக்குது. அதுவும் நம்ம பரிதாபங்கள் கோபி இருக்கார்ல, அவர் பேசுகிற பேச்சை பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் இவர் தான் லிரிக்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாரு. அதெல்லாம் அருமையாக இருக்குது. அந்த டைமிங் காமெடி, இவங்க அந்த அம்மா அப்பாவோட வீட்டில் சண்டை, இப்படி எல்லா விதத்துலேயும் ஒரு டேரக்டராக இவர் வந்து ஜெயிச்சிட்டாருன்னே சொல்லுவோம். நல்ல ஒரு டேரக்டராக எடுத்திருக்காரு. படத்தில் வந்து இன்ட்ரோல் சீன்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரான இன்ட்ரோல் சீனு. லவ்வை வந்து கழட்டி விடலான்னு போகும்போது அந்த பொண்ணு வந்து திடீர்னு கட்டி பிடிக்கும் போது நம்ம ஹீரோவோட முகத்தை பார்க்கணுமே, ஐயோ செம காமெடியாக இருக்கும். அதே மாதிரி அந்த பொண்ணோட அப்பா கிட்ட போய் பேசுகிறேன்னு சொல்லிட்டு போய் பேசுவாங்க. அந்த பொண்ணு அப்பா வந்து அப்படியே மேலேங்களையும் பார்ப்பாரு, ஒத்துக்க மாட்டேன்ச்சா, திடீர்னு ஓகேன்றவார். நம்ம ஹீரோக்கு அப்போ மூஞ்ச பார்க்கணுமே, அப்படியே சொங்கி போயிடும். அடா பாவி ஏன்டா இப்படி ஒத்துக்கிட்டேன்னு சொல்லி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பா. அது ஓப்பனாகவே கேட்டிருப்பாரு, என்ன அங்கிள் உடனே ஒத்துக்கிட்டே அப்படின்பாரு. ஏன் அங்கிள் ஒத்துக்கிட்டே அப்படின்னு கேட்பாரு. அந்த பொண்ணோட அப்பாவும் பயங்கரமாக சாக்க, என்ன அடிப்பாங்க, இல்லை உடனே ஒத்துக்கிட்டீங்களே, என்ன பார்த்தா ரொம்ப நல்லா பையன் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அப்படியே சமாளிப்பார். இப்படி நிறைய விஷயங்கள் அந்த பொண்ணுக்கிட்டேயும் மாட்டிக்கிட்டு, தான் அம்மாக்கிட்டேயும் மாட்டிக்கிட்டு, இப்படி வந்து நிறைய இடத்துல நான் முழிச்சிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி ஆள் பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அவன் அக்கா வந்து எடுத்து சொல்லும், இந்த மாதிரி தான் என் புருஷன் இப்படி மாட்டிக்கிட்டு இருக்கான், அதுக்காக அவன் அம்மாவே விட முடியாது, அது என்னையும் விட முடியல, நான் தான் தனியாக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன், கொஞ்ச நாள் போட்டோம், அவர் நல்லவர் தான் அப்படின்னு சொல்லி தான் புருஷனை பற்றி அவர் சொல்லும்போது இவர் அதை யோசிப்பார், சார் நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, என்னோட சுயநலத்துக்காண்டி நான் அவ்வளோ ஏமாற்றிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை தப்பை ஒத்துக்கிட்டு அதை திருந்ததுக்கு ட்ரை பண்ணும்போது நல்லாவே இருக்குது அந்த இடத்துல. இது எல்லாமே டேரக்டராக மட்டும் அவர் ஜெயிச்சிருக்காரு. ஏன்னா அந்த கதை திறக்கதை அப்படி கொடுத்துருக்கதால அருமையாக அந்த சீன்ஸ்லாம் சூப்பராக வந்திருக்கு. கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ட்விஸ்ட்டு வச்சு முடிச்சிருப்பார் டேரக்டர். அதில் அந்த மாமா பொண்ணு நம்ம பெங்களூர் பரிதாபங்கள் கோவி வந்து தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு செம்ம சீனை வச்சு விட்டுருப்பார். 2 வாரத்தில் ஒரு ஃப்ரெண்டு ஆளையே வந்து கரெக்ட் பண்ணிட்டான். பைக்கில் போகும்போது தான் அந்த பொண்ணு சொல்லும், மாமா உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு. இப்போ 2 வாரம் கழித்து அந்த பையன் கூட ஓடுற அளவுக்கு தான் இவங்க காதல் இருந்திருக்கு. இப்போ உள்ள பெண்கள் நிலைமை இப்படி தான் இருக்கா. டேரக்டர் என்ன சொல்ல வராருன்னு தெரியல. என்ன ஃப்ரெண்டை நம்பி பொண்ணுங்களை அனுப்பக்கூடாதுன்னு சொல்ல வராரா, எப்படி இதை எடுத்துக்கன்னு நமக்கு ஒன்றும் புரியல. வித்தியாசமான கான்செப்டில் ஒரு வித்தியாசமாக யோசிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். நான் ஒட்டு மொத்தமாக ஒரு ஹீரோவாக என்ன பண்ணாருன்னு கேட்டதை விட டைரக்டராக நல்லாவே பண்ணியிருக்காருங்க. அது நல்லாவே பண்ணியிருக்காரு. படம் வந்து கதை திரைக்கதை வசனம் எல்லாமே இவர் டைரக்ஷன் பண்ண விதமெல்லாம் சூப்பராக இருப்பார். சேத்தன் காமெடியெல்லாம் அருமையாக இருக்கும். ரோஜா வேலை வாங்கின விஷயம்லாம், ரோஜாக்கெல்லாம் எவ்வளோ பேர் நடிகை, அவங்கள போய் கரெக்டாக அந்த ஒரு இதில் யூஸ் பண்ணி, அவங்க ஆல்ரெடி தெலுங்குக்காரங்க தான், ஆனால் அவங்க தெலுங்கவே நடிக்க வச்சு கொடுத்தது இன்னும் நல்லாவே இருந்துச்சு. இப்படி படம் முழுக்க இவர் நல்ல சூப்பராக பண்ணியிருக்காரு. அதில் எந்த மாற்றம் கிடையாதுங்க. ஒரு ஹீரோவாக இந்த படத்தில் இவருக்கு பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு எந்த வித சீனும் இல்லை. அதனால் இவர் ஹீரோவாக இந்த படத்தில் 0 தான். டேரக்டராக இந்த படத்தில் இவர் வெற்றி கண்டிருக்காருங்க. உண்மையிலே படம் நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. டேரக்டராக வந்து இவர் கரெக்டாக எல்லாரையும் அந்த ஸ்க்ரீன் ப்ளே எழுதி டைமிங் கொடுத்து எல்லா நடிகர்களுக்கும் ஸ்கோப் கொடுத்து அவங்களுக்கு பர்ஃபெக்டாக கொண்டு போய் அந்த ஒரு எஃபெக்டாக கொடுத்துருக்காருங்க. இந்த படம் பார்த்து முடிக்கும் போது நம்ம அந்த படத்தில் நடித்த எல்லாருமே நம்ம மனசில் கண்டிப்பாக தங்குவாங்க. அந்தளவுக்கு எல்லாருக்குமே ஸ்கோப் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் இந்த படம் எடுத்திருக்காங்க. அருமையான ஒரு படத்தை நம்ம டேரக்டர் பரி இளவழகன் கொடுத்துருக்காருன்னே சொல்லலாங்க. இப்போ ஹீரோ அண்ட் டேரக்டர் 2 பேரை பற்றி ஒரே டைமில் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து பார்க்க போகிறது ஹீரோயினை பற்றி தாங்க. ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நம்ம ஹீரோயின்
ஹீரோயின் ரம்யா ரங்கநாதன் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு அருமையான நடிப்பை கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் இவங்களுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுக்கு நிறைய சீன் இருக்குது. ஓப்பனிங்லேருந்தே அந்த பையன் மேலே, அதாவது ஹீரோ மேலே லவ் இருந்தாலும் அதை காட்டிக்காமே இருப்பாங்க. அவனுக்கு இவனுக்கு செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிட்டு விலகியே போவாங்க. ஆனால் ஒவ்வொரு தடவையும் ஹீரோ வந்து ரொம்ப எஃபெக்ட் எடுத்து இவன் நம்மளை நல்லா பார்த்துப்பான்னு அவங்களுக்கு மனசுக்குள்ளே தோன்றதுக்கு அப்புறம் தான் ஓகே சொல்லுவாங்க. சின்ன வயசுலேயே இவங்களுக்கு ஒரு அடிபட்டு இருக்கும். அப்போ ஹீரோ தான் எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் போய் கடைசி வரைக்கும் கூட இருந்து அந்த பொண்ணை நல்லபடியாக பார்த்துருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு தடவை டெஸ்ட்டு வைப்பாங்க. இன்டர்வலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டு கூட சொல்லுவாங்க, அவன் உன்னை ஏமாத்திட போகிறான், ஜாலியாக சுற்றிட்டு மேட்ரை முடிச்சுட்டு கழட்டி விட்டு போயிட போகிறான், பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லும்போது உனக்கு ஒரு டெஸ்ட் பண்ணுற மாதிரின்னு சொல்லி ஒரு டெஸ்ட்டு வைப்பாங்க. ஹீரோவும் பதறி அடித்து போய் நம்ம ஹீரோனை போய் பார்த்து கூடவே இருந்து பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க முடிவே பண்ணுவாங்க, இனிமேல் இவனை தான் கல்யாணம் பண்ணணும், இவனை தான் லவ் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க. அப்போது அந்த ஒவ்வொரு சீன்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்க பேஸ் எக்ஸ்பிரஷன் அவ்வளோ அழகாக இருக்கும். ரொம்ப அருமையான நடிப்பை கொடுத்துருக்காங்க. இந்த ஹீரோ லவ் பண்ணுறதும் அருமையான காதல், அந்த கண்ணிலே காதலை வந்து அருமையாக காட்டியிருப்பாங்க. ஹீரோ வேணான்னு சொல்லி வாயிருக்குங்களையும் பட்டுன்னு ஹீரோவை கட்டி பிடிச்சி வந்து உண்மையிலே ரியாலிட்டிக்காக ஒரு லவ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு ஆங்கிலோ இந்தியன் கேரக்டரில் அருமையாக கரெக்டாக பொருந்திருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் ஹீரோ வந்து இவனை கலட்டி விட பார்க்குறான், அதாவது நம்மளை கலட்டி விட பார்க்குறான் தெரிஞ்ச உடனே கோவப்பட்டு அவங்க வீட்டில் போய் அடிக்கிறது, நடுவரில் காட்டுறது, இதெல்லாம் உண்மையிலே நிறைய பொண்ணுங்கள் இப்போ நிறைய பேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி அது கரெக்டான ஒரு அந்த அடிக்கிற கோவத்தெல்லாம் பார்த்திங்கன்னா உண்மையாகவே இருக்கும். சில ஒரு கற்பனை காட்சிகள் வந்திருக்கும். கல்யாணம் பண்ணி 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்க மாதிரி, ஒரே வீட்டில் இருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோமே சூப்பராக இருக்கும். உண்மையிலே இப்போ உள்ள பெண்கள்லாம் அப்படித்தான் இருக்காங்க. அந்த சீனுக்கு அப்படியே இவங்க பர்ஃபெக்டாக செட் ஆகிருக்காங்கன்னே சொல்லலாம். ஒரு அருமையான நடிப்பை கொடுத்துருக்காங்க. கிளைமேக்ஸில் போய் அந்த தனியாக போய் உட்காந்துட்டு அழுவுறது, அப்போ நம்ம ஹீரோ வந்து ஹக் பண்ணி இந்த மாதிரி லவ் பண்ணுறேன்னு சொல்கிறது, இப்படி ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து அவங்க நடிப்பு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. இதுக்கு முந்தின படம் பார்த்தீங்கன்னா இவங்களும் இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு படம் தான் நடிச்சிருக்காங்க. அது வந்து நிக்குன்னு சொல்லி, அதாவது நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தில் வந்து செகண்ட் ஹீரோயினாக வந்திருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷனை எடுத்து நடத்துகிற ஒரு ஈவெண்ட் மேனேஜராக தான் அவங்க அதில் இருப்பாங்க. ஆனால் நல்லாவே அந்த படத்தை வந்து சூப்பராக ஒரு அருமையான ஒரு ஒன் சைட் லவ் கேரக்டரில் வந்து பண்ணி அருமையாக நடிச்சிருப்பாங்க. அமைதியான ஒரு பொண்ணு கேரக்டரில் அழகால் அதிகமாக பேசி வாயால் பேசாமல் நடிப்பில் பேசியிருப்பாங்க. இதில் வந்து இவங்களுக்கு நிறைய டைலாக் இருக்குது, நிறைய சீன்ஸ் இருக்குது. அதனால் படம் முழுக்க வராங்க. ஓப்பனிங் சீன்லேருந்து கிளைமேக்ஸ் சீன் வரைக்கும் எல்லாமே இவங்க இருக்காங்க. நிறைய ஸ்கோப் இருக்குது. அதனால் பர்ஃபெக்டாக பண்ணிட்டாங்க. அந்த படத்துலேயே கொஞ்சமான ஒரு டைமிங்லேயே அவங்க நடிப்பாக அற்புதமாக வெளிப்படுத்தாங்க. இப்போது இந்த படத்தில் இவ்வளோ தூரம் ஃபேஸ் கிடச்சதுனால இன்னும் சூப்பராக பெட்டராக கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் இவங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் இவங்க நடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறத விட இந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு நடிப்பை கொடுத்துருக்காங்க. இப்படி நம்ம ஹீரோயின் வந்து இப்படி பெர்ஃபார்மன்ஸ் அருமையாக பண்ணியிருக்காங்க. நம்ம ரம்யா ரங்கநாதன், அவங்க அப்பா பேர் ரங்கநாதன், அதாவது ரம்யா ரங்கநாதன் சொல்கிற நம்ம வந்து அவங்க இந்த மாதிரி மேஜிக் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் ஆங்கிலேய இந்தினா வந்து அருமையான ஒரு வேடம் எடுத்திருக்காங்க. இப்படி ஒரு வேடத்தை வந்து நான் அவங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கலை. இப்படி ஒரு நடிப்பையும் நான் எதிர்பார்க்கலை. இதுக்கப்புறம் கண்டிப்பாக அடுத்தடுத்து பெரிய பெரிய படங்கள் பண்ணி பெரிய பெரிய ஸ்டார் கூடலாம் கண்டிப்பாக பண்ணுவாங்க நான் நம்புகிறேன். தனுஷ் டேரக்டரில் பண்ணியாச்சு. கூடிய சீக்கிரம் தனுஷோட ஹீரோவாக பண்ணணும், சரி ஜோடியாக பண்ணணும். அந்த அளவுக்கு இவங்க கண்டிப்பாக வளருவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இந்த படம் வந்து அவ்வளோ தூரம் இவங்களுக்கு நடிப்பு வந்து அற்புதமாக இருக்குது. இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் இது வெளியே வந்து நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் இவங்களுக்கு நம்ம ஹீரோயினுக்கு வந்து கண்டிப்பாக நிறைய படங்கள் பெரிய பெரிய ஹீரோக்கிட்ட இருந்து அழைப்பு வரும். அதை இவங்க ஏற்றுக்கிட்டு அது இதோட சூப்பராக கண்டிப்பாக நடிப்பாங்க. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு சோலோ ஹீரோயின் பண்ண கூட சான்சஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சமந்தா, நயன்தாரா இவங்கெல்லாம் பண்ணுறாங்கல்ல, அதே மாதிரி நம்ம ரம்யா ரங்கநாதனும் கண்டிப்பாக சோலோ ஹீரோயினாக பண்ணது கூட ஒரு நிறைய சான்சஸ் இருக்குது. நான் நம்புகிறேன். இந்த படத்தில் இவங்க சூப்பராக நடிச்சிருக்காங்க சொல்கிறத விட அப்படியே அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருக்காங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அழகில் மட்டும் இல்லை, நடிப்புலையும் இவங்க பர்ஃபெக்டாக இருக்காங்க. 100க்கு 100 மார்க் தாராளமாக போடலாம் இவங்க நடிப்புக்கு இந்த படத்தில். அடுத்து இந்த படத்தில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம அக்கா ரோஜா தாங்க. முன்னாள் நடிகை ரோஜா அப்படி தான் சொல்லணும். இந்நாள் நடிகை தான். ஆந்திராவில் அரசியல்லையும் முக்கிய களத்தில் இருக்காங்க. அவ்வளோ தூரம் பிஸியில் இருக்கும்போது கூட இப்படி ஒரு படத்தில் எடுத்து ஒரு ஜாதி வெறி பிடிச்ச பொண்ணாக நடிச்சிருக்காங்கும் போது சாதாரண விஷயம் கிடையாது.
ஏன்னா ஒரு அரசியலில் வேறு இருக்காங்க. இப்படி ஒரு கேரக்டர் பண்ணால் அரசியல் பாதிப்பு வரும்னு தெரிஞ்சிருந்தும் அது அரசியல் வேறு, சினிமா வேறு, நான் சினிமாவில் மட்டும்தான் அப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையில் சினிமா எடுத்து பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல கேரக்டருங்க. இந்த கேரக்டர் அவங்க பார்க்கும்போது உண்மையிலே ஒரு பொண்ணு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி தான் தோணுச்சு. அந்த அம்மா கேரக்டருக்கு உண்மையிலே ஒரு அம்மா இருந்தால் இப்படி தான் இருக்கும் போல், இப்படி தான் இருப்பாங்கன்னு தான் எனக்கு அது தோணுச்சு. அருமையான நடிப்பு. இந்த வயசுலேயும் கொஞ்சம் கூட என்ன லைட்டாக உடம்பு கூடிடுச்சு, மற்றபடி அழகாக தான் இருக்காங்க. நல்ல நடிப்பு. ஒவ்வொரு டயலாக் டெலிவரியும் பார்த்தீங்கன்னா இவங்க குரலே இந்த படத்தில் வித்தியாசமாக இருக்குது. இவங்களுக்கு யார் டப்பிங் பண்ணுதுன்னு தெரியல, ஆனால் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. டைமிங் காமெடி வந்து பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும். அந்த மேரியம்மாவுக்கு பொட்டு வச்சு பூ வச்சா மேரியம்மா மாரியம்மா ஆயிரும் சொல்ல டயலாக்லாம் அருமையான டயலாக்கு. கிளைமேக்ஸில் இவங்க திருந்தி மனசை ஏற்றுக்கிறது வந்து சூழ்லாம் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஜாதிக்காரங்க தான் முக்கியம் நினச்சிக்கிட்டு இருந்தவங்க கடைசியில் நமக்கு மாவு கடை வச்சு கொடுத்தது ஜாதிக்காரங்கன்னா அதை வெளியே வாங்கிட்டு போகிறதெல்லாம் வேறு மக்கள் தானே. அப்போ அவங்க நமக்கு உதவி பண்ணியிருக்காங்கன்னு இந்த மாதிரி ஹீரோ சொன்ன உடனே அதை புரிஞ்சுக்கிட்டு அதில் இருக்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு உடனே அவங்க மனசு மாறுறதெல்லாம் பெரிய விஷயம். அது நல்லாவே இருந்துச்சு. ஒரு குடும்பத்து பொண்ணு, ஒரு 40 வயசில் இருக்க ஒரு பொண்ணு 50 வயசில் வந்து 2 பிள்ளைகளுக்கு அம்மாவாக எப்படி இருப்பாங்களோ, தான் பையன்களுக்கு தான் பொண்ணுக்கு இப்படி தான் மாப்பிள்ளை பார்க்கணும், இப்படி தான் பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி இருக்கிற ஒரு அம்மா எப்படி இருப்பாங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க. இந்த கேரக்டரில் இவங்க வந்து நடிச்சிருக்காங்கன்னு சொல்லதை விட வாழ்ந்துருக்காங்கன்னே சொல்லலாம். அருமையான ஒரு நடிப்பு. ரோஜாக்கா வந்து சும்மா சாதாரண ஆள்லாம் கிடையாது, அவ்வளோ ஒரு நடிகை, முன்னாள் நடிகை. கமல் சார், ரஜினி சார்னு சொல்லி தெலுங்கு, மலையாளம் எல்லா இடத்துலையும் எல்லா ஹீரோவோடையும் பண்ணிட்டாங்க. ஒரு பிஸி ஷெடியூலில் இருந்த இடத்துலையும் நம்ம டைரக்டர் செல்வமணியை கல்யாணம் பண்ணிவிட்டு அவர் போயிட்டாங்க. அங்கே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரசியலில் போய் வந்து அங்கிட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருந்துட்டு வந்தாங்க. இப்படி பல இது இருந்தாலும் அவங்க நடிப்பில் அவங்க இன்னும் கொஞ்சம் கூட குறையலை. பர்ஃபெக்டாக அவங்க நடிப்பை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் எந்த மாற்றம் கிடையாதுங்க. இதுக்கு அடுத்து நிறைய படங்கள் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். தமிழில் நிறைய படங்கள், நேரடி படங்கள் பண்ணணும். கடைசியாக இவங்க தமிழில் படம் பண்ணது எந்த படம் பார்த்தீங்கன்னா எனக்கு சரியாக தெரியல. உங்களுக்கு ஒரு வேளை தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இவங்க நடிப்புக்கு தாராளமாக 100க்கு 80 மார்க் போடலாம். நம்ம அக்கா நடிகை ரோஜாவை பற்றி இன்னும் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. தம்பி பையனைத்தான் கல்யாணம் பண்ணணும், சரி தம்பி பொண்ணைத்தான் கல்யாணம் பண்ணணும், இந்த மாதிரி தெலுங்கு ஜாதியை தான் முடிக்கணும்னு சொல்லி ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க. தெலுங்கு தான் இருப்பாங்க, பேசினா தெலுங்கு. அது இந்த கிறிஸ்டின் பொண்ணை லவ் பண்ணுறான்னு தெரிஞ்ச உடனே அவங்க ரியாக்ஷனை பார்க்கணுமே, அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் அருமையாக இருக்கும். அந்த இடத்துலே பார்த்தீங்கன்னா ஒரு முதிர்ச்சியான நடிப்பை வந்து வெளியெடுத்திருப்பாங்க. வீட்டுக்கு வந்து தான் பையனுங்கிட்ட சரியான சண்டை, அந்த இடத்துல தான் டைலாக்லாம் வரும். இந்த மாதிரி மேரியம்மாவுக்கு பொட்டு வச்சு பூ வச்சா மாரியம்மா ஆயிடுவான்னு சொல்லி அருமையான டைலாக் சொல்லியிருப்பாங்க. அதில் அந்த ஆக்ஷன் சீன், அந்த கையை அப்படி மேலே எங்கேயும் காட்டுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு சூப்பரான ஒரு நடிகை, அதில் எந்த மாற்றம் கிடையாதுங்க. சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு நிறைய தமிழ் கிடைக்கும், அது 2வது. ஆனால் இந்த படத்துக்கு கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு அவார்டு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த படத்துக்கு வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு சூப்பர் மாம் இல்லை ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர், அம்மா கேரக்டருக்கு சொல்லி கண்டிப்பாக அவார்டு கொடுத்தாங்கன்னா இந்த படத்துக்கு இவர் கொடுப்பாங்க. அப்படி ஒரு கேரக்டர் தான் பண்ணியிருக்காங்க. இவங்களும் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா படத்தில் 2.5 மணி நேரம் படம்னா இந்த சாங்ஸ், அந்த ரொமான்ஸ், அந்த அவங்க 2 பேர் இருக்கிற சீனை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் இவங்களும் படம் முழுக்க வராங்க. ஒரு நல்ல ஒரு சூப்பரான நடிப்பை கொடுத்துருக்காங்க. நம்ம டேரக்டர் இவங்களை யூஸ் பண்ண விதம் கரெக்டாக இருக்குது. இவங்க தேர்ந்தெடுத்தது ரொம்ப சரியான முடிவு. நல்லா தேர்ந்தெடுத்து அதுக்கேற்ற மாதிரி கரெக்டான ஒரு இது பண்ணியிருக்காங்க. டேரக்டர் அருமையாக பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம அடுத்து வந்து யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம அண்ணன் சேத்தன் தான் பார்க்க போகிறோம். சேத்தன் ஏற்கனவே இந்த டேரக்டர் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. ஜமா படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் நம்ம இவர் பண்ணியிருப்பார். சேத்தன் வந்து ஒரு கூத்துப்பட்டியல் தலைவராக வந்து அவர் பண்ணியிருப்பார். அதில் வந்து அதுலேயே வந்து அற்புதமாக நடிப்பை கொடுத்துருப்பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ கடைசியாக விடுதலை படம் வந்து பார்த்திங்களா, விடுதலை பார்ட் 1 பார்ட் 2 2லேயுமே மிரட்டியிருப்பார். மனுஷன் நடிப்பில் விரட்டியிருப்பார். இந்த படத்தை பார்த்துட்டு எல்லாருமே ஒரு அசிங்கமாக வஞ்சாங்க. ஏன்னா ஒரு வில்லனாக இவங்க ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். அந்த கேரக்டர் எவ்வளோ தூரம் சூப்பராக இருக்குன்னா மக்கள் வயிறை பொறுத்து தான் தெரியும். அதே மாதிரி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இவரோட கேரக்டர் எப்படின்னா ஒரு ஜாலியான ஒரு மனுஷன், வீட்டை பற்றி எந்த வித கவலையும் கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தாலும் ஃபுல்லாக வாங்குகிற சம்பளத்தை ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்த்து சுற்றிக்கிட்டு ஜாலியாக எப்பயும் குடிச்சிக்கிட்டே இருக்கிற ஒரு ஃபேமிலி மேன்.
குடும்பத்தை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் ஒரு பொறுப்பு இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம அக்கா ரோஜா அக்கா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்களே சொல்லுவாங்க. அருமையான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. கேரக்டருக்கு சினிமா ஆக்டருக்கு இப்படி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. நல்லாவே இருக்குது இந்த கேரக்டர். இப்படி ஒரு கேரக்டர் இவங்ககிட்ட இருந்து நான் கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன். ஆனால் சேத்தன் ரமேஷ் கிட்ட இருந்து இது அவர் பண்ணுவாருன்னு நான் நம்பல. ஆனால் பண்ணிட்டாருங்க. பண்ணாருன்னு சொல்லக்கூடாதுங்க. சூப்பராக பண்ணியிருக்காரு. அருமையான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காருங்க. எப்பயுமே ஓப்பனிங் சீனே இவரை தான் காட்டுவாங்க பார்த்தீங்க படத்தில். நார்மலாக அந்த பொண்ணு கூட போய் வீட்டில் போய் அந்த டீ ஷாப்பில் எப்போ இவங்களுக்குன்னு ஒரு டீ ஷாப் இருக்கும், அங்கே போய் கேங்காக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்குது, அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பேசிக்கிட்டு இருக்குது, அப்பா பையன் மாதிரியே பழகாமல் ஃப்ரெண்ட்ஸு மாதிரி பழகிறது. இந்த வயசுலேயும் ஆண்டியை சைட் அடிப்பார், பொண்ணு மகளை சைட் அடிப்பாங்க. இப்போ 2 பேரும் ஒரே இடத்துல நேருக்கு நேர் உட்காந்து சைட் அடிச்சுட்டு இருப்பாங்க. இப்படி பல இடத்துல வந்து அவர் நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். தான் பையன்கிட்டயே போய் இந்த மாதிரி நீ லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கணும் சபதம் வேறு எடுப்பார். இந்த மாதிரி நான் என் பையனுக்கு வந்து ஒரு ஆங்கிலேய பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன், பாரலா ஏன் ஜாதியில் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னான்னு சொல்லி மீசையெல்லாம் முறுக்கிட்டு அப்படி முடியே இருக்காது, ஆனால் முடியெல்லாம் தூக்கி விட்டு சபதமெல்லாம் எடுத்துகிட்டு போவார். ஒரு அருமையான நடிப்பு நடிச்சிருக்காரு சொல்லலாம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நிறைய சீன் இருக்குது, அதை பற்றி அவர் சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய சீனில் வந்து அந்த குடிச்சிட்டு வந்து தான் பையன்கிட்ட போய் வயிறது, தான் பொண்டாட்டி கூட சண்டை போடுறது, உன்னை பிடிக்காம தாண்டி கல்யாணம் பண்ண சொல்லி சண்டை போடுறது, அதெல்லாம் அருமையான சீனாக இருக்கும். டக்குன்னு அவங்க ஒரு கேள்வி கேட்டுருவாங்க. ஆமாம், பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணி ஒரே மாதத்தில் ஒரு பிள்ளையை கொடுத்தே அப்படின்ட்டுருவாங்க. இவருக்கு மூஞ்சி அப்படியே ஒரு மாதிரி ஆகி போயிடும். அதில் வந்து அருமையான ஒரு எக்ஸ்பிரஷன். 3 பிள்ளையை முன்னாடி இப்படி சொன்னவொன்னே ஒரு அப்பனுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அந்த ரியாக்ஷனை அவர் அங்கே பேஸில் காட்டியிருப்பார். அந்த பேஸ் ரியாக்ஷனே சூப்பராக இருக்கும். அருமையான ஒரு நடிகர்னு அந்த இடத்துல அவர் நிரூபிச்சிட்டாரு. அருமையான ஒரு நடிகர் தாங்க. கிளைமேக்ஸுக்கு அப்புறம் அந்த ஹீரோ பொண்ணை கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி நான் லவ் பண்ணுறேன் அப்படிங்கும்போது தெலுங்குலேயே பேசிக்கிட்டு இருப்பார். எனக்கு தெலுங்கு தெரியாது அப்படிங்கும்போது, என்னம்மா நம்ம ஜாதியாருன்னு தெலுங்கு தெரியலன்னு சொல்லி கேட்கும்போது, முதல்ல நான் உங்கள் ஜாதின்னு நீங்கள் எப்படி நினச்சி அந்த பொண்ணு கேட்கும். அப்புறம் தான் அந்த மாதிரி ஆங்கிலேய இந்தியன் தெரிஞ்ச உடனே இவருக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இவர் ஏற்கனவே சபதம் விட்டுருக்காருல்ல, இந்த மாதிரி நான் என் பையனுக்கு ஒரு ஆங்கிலேய இந்திய பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு அந்த சபதத்தில் செவிச்சிட்டாங்கன்னு சொல்லி இவருக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்கும். சூப்பர்ரா மகனே, நீயாவது நம்ம ஜாதியிலேருந்து வெளியே போனீங்கன்னு சொல்லி பயங்கரமாக கைதட்டி என்கரேஜ் பண்ணுவார். என்னால் தான் நான் லவ் பண்ண பொண்ணை கல்யாணம் முடியல, ஜாதின்னு என்னை அவங்க அம்மா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, நீயாவது வேறு பொண்ணை கல்யாணம் பண்ணி மனசுக்கு பிடிச்சவரை கல்யாணம் பண்ணி அருமையாருன்னு சொல்லி ஒரு வாழ்த்தெல்லாம் சூப்பர் சீனு. கிளைமேக்ஸில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே படுத்து கிடப்பார். இவர் ஹீரோ கூட போய் பார்த்து ஆஹா அப்பா மண்டையை போட்டார் உள்ள சொல்லி பயந்துகிட்டே எழுப்புவார். அவர் அசால்ட்டாக குடிச்சிட்டு தூங்கிட்டு இருப்பார். டேய் உன் கல்யாணத்துக்கு நான் ஏன்டா சாகணும், சரி உன் காதலுக்கு நான் ஏன்டா சாகணும், உன் லவ்வுக்கு நீ தான் சாகணும் போடான்னு சொல்லி விரட்டி விட்டுருவார். இப்படி ஒரு அப்பா மகங்கிற கேரக்டரே இல்லாமல் ஜாலியாக ஒரு நல்ல நடிகராக நடிச்சிருக்காருங்க. நல்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஃபுல்லாமே ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன் கேரக்டராக அருமையாக பண்ணியிருப்பார். இவரோட கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இந்த கேரக்டரில் இவரை தவிர வேறு யார் பண்ணியிருந்தாலும் இந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குமான்னு கேட்டால் சத்தியமாக இல்லை. அப்பா கேரக்டர் வந்து இப்படி ஒரு பர்ஃபெக்டான ஒரு கேரக்டரு ரொம்ப நாள் கழித்து இவர் தான் நடித்து பார்த்துருக்கேன். இப்படி ஜாலியான அப்பானாலே உம்முன்னு உருன்னு சண்டை போட்டுக்கிட்டு பேசாமல் இருக்கிறது, இப்படி இருக்கிற அப்பாவை தான் நான் பார்த்துருக்கணும். எடுத்துக்காட்டு நம்ம சமுத்திரக்கனி எடுத்துக்கோங்க, விஐபி அந்த படத்தில், அடுத்து ஒரு படம் நம்ம டான் படத்தில், இப்படி நிறைய படத்தில் வந்து இந்த மாதிரி இல்லைன்னா சென்டிமெண்ட்டாக போட்டு பேசி புலும்பிக்கிட்டே இருக்கிறது. நம்ம இந்த படம் நம்ம டூட்டா டிராகன் படத்தில் அவர் நம்ம கண்ணு தெரியாமல் இருப்பார், சாரி அவர் பேர் எனக்கு தெரிலங்க, கைதி படத்தில் கிளைமேக்ஸில் துப்பாக்கி தூக்கிட்டு வருவார்ல அவர் தான். அவர் கடைசி வரைக்கும் சென்டிமெண்ட்டாகவே பேசிக்கிட்டு இருப்பார். அந்த மாதிரி ஒன்று கோவப்படுற அப்பா, ஒன்று அழுகிற அப்பா, இந்த ரெண்டும் கிடையாது. எங்கள் அப்பா டிஃப்ரெண்ட் அப்பான்னு சொல்லி நம்ம சேத்தன் அப்பா அருமையாக நடிச்சிருக்காரு. ஒரு சூப்பரான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம். இந்த படத்தில் அவர் நடிச்சிருக்காருன்னு சொன்னதை விட நல்லாவே வாழ்ந்திருக்காரு. ரியல் லைஃப்லேயும் தான் பொண்ணுக்கிட்ட இப்படி தான் ஃப்ரெண்ட்லியாக இருப்பார்னு அவரும் நிறைய படத்தில் இன்டர்வியூலாம் சொல்லியிருக்காரு. நிறைய இடத்துல இந்த இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அம்மா ஒரு ஜாலியான ஒரு குடும்பம், அவங்க குடும்பம் உண்மையிலேயும் இந்த படத்துலேயே ஒரு ஜாலியான குடும்பத்துக்கு கதாபாத்திர தலைவனாக ஏற்றிருக்காரு. அதை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. இவரோட நடிப்புக்கு என்னுடைய மார்க் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா தாராளமாக 100க்கு 90 மார்க் கொடுக்கலாம். அப்படி ஒரு அருமையாக நடிப்பை கொடுத்துருக்காருங்க. நடித்திருக்காருன்னு சொல்கிறத விட இந்த படத்தில் வாழ்ந்திருக்காருன்னே சொல்லலாம். அப்படி ஒரு காமெடி டைமிங்கு,
அந்த பொண்டாட்டி கூட சண்டை போடுறது, ஜாலியாக வெளியே கூடவே ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்துட்டு பாட்டு படிக்கிறது, அவங்க கூட திருப்பி கோவப்பட்டு சபதம் எடுக்கிறது, அந்த சபதம் என்ன ஆச்சுன்னு சொல்லி மறுநாளே மறக்கிறது, பையன்கிட்ட போய் ஜாலியாக சிரித்து பேசுகிறது, இப்படி நிறைய விஷயங்கள் இவர்கிட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த படத்தில். படம் முழுக்க இவர் நல்லாவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காருங்க. இவர் ஏற்கனவே பெரிய நடிகர்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ கடைசியில் வந்த 3 படத்துலேயும் சூப்பராக ஹிட் கொடுத்துருக்காரு, சூப்பராக நடிச்சிருக்காருங்க. இதுக்கப்புறம் ஒரு அருமையான படங்கள் பண்ணுவார் நான் நம்புகிறேன். அடுத்தடுத்து இந்த டைரக்டர் கூடவே கண்டிப்பாக தொடருவார், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இந்த டைரக்டர் ஜமா படத்துலேருந்து பார்த்துக்கிட்டே வராரு, அதில் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதால தான் இப்போ அடுத்த படமான இந்த அன்பே டயானா படத்துக்கும் ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக நம்ம டைரக்டர் அடுத்த படம் பண்ணும்போது நம்ம சேத்தனையும் கண்டிப்பாக கூட்டு போவார், அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. நம்ம சேத்தனை அடுத்தடுத்து பெரிய பெரிய படங்களில் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த படத்தில் அடுத்து யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம கோபி தாங்க, பரிதாபங்கள் கோபி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவரோட வாய்ஸில் தான் இந்த படமே ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஆமாம், இந்த படம் முழுக்க இவர் தான் குரல் கொடுத்துருக்காரு, பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஓவர் கொடுத்தது ஃபுல்லாமே இவர் தான் படம் முழுக்க வந்து பேசிக்கிட்டே வராரு. பெங்களூர் பாபா அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காருங்க. அசத்தலான கேரக்டர், அருமையான கேரக்டர். நான் கூட சம்டைமில் என்ன எப்படி இருக்குது அப்படின்லாம் அவரை மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த படத்தில் வந்து அவரோட கேரக்டர் தான் என் மண்டைகளை ஓடிக்கிட்டே இருக்குது. அருமையான ஒரு கேரக்டர் எடுத்து நடிச்சிருக்காருங்க. இவர் சும்மாவே கலாச்சி தள்ளுவார். இவரோட யூடியூப் வீடியோலாம் பார்த்துருக்கீங்க, இல்லை பரிதாபங்களில் வீடியோ எல்லாமே அருமையாக இருக்கும். இவரும் சரி, சுதாகரும் சரி. சமீபத்தில் தான் சுதாகர் நடித்த ஒரு படம் கூட ரிலீஸ் ஆச்சு, இதயம் முரளின்னு சொல்லி. ஹீரோவுக்கு ஒரு ஃப்ரெண்டாக வந்து நடிச்சிருப்பாங்க. அதாவது 3 ஃப்ரெண்டில் ஒரு ஃப்ரெண்டாக ஒரு சின்ன சீன் தான், ஒரு குறிப்பிட்ட ஒரு லவ் பர்சன் மட்டும்தான். நல்லா பார்த்தா ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் தான் அந்த அவர் சுதாகர் வந்திருப்பார். ஆனால் நம்ம கோபி வந்து இந்த படம் முழுக்க வர மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காருங்க. அதுலேயும் அந்த ஸ்லாங் பேசுகிறது, அந்த கையை ஆட்டி பேசுகிறது பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும். சென்னையை பற்றி பேசுகிறது, ஓப்பனிங் சீன்லேயே சென்னையை பற்றி சொல்கிறது, சென்னையோட அழகே நாங்கள் தான், எங்களுக்கு டிராஃபிக் டிக்கெட்டே கிடையாதுன்னு சொல்லி பெரம்பூர் பெருமையை பற்றி பேசுகிறதுன்னு இவர் வாய்ஸ் ஓவரில் அந்த மூவியே ஸ்டார்ட் ஆகுது. இப்படி படம் முழுக்க அவர் வந்து காமெடியில் பூந்து விளையாண்டுட்டு இருக்காருங்க. எல்லா இடத்துலையும் ஹீரோவுக்கு போய் தைரியம் கொடுக்கறது, ஹீரோவோட ஃப்ரெண்ட் மாமா பொண்ணை கரெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கில் கூட்டு போகிற சீனில் கரெக்ட் பண்ணியிருப்பான், நம்பவே முடியாது. காரில் வச்சுட்டு சாதாரணமாக சிரித்து பேசுகிறதுன்னு இப்படி எல்லாம் இந்த கேரக்டருக்கு பக்காவாக புரிஞ்சுருக்காருங்க. இவரை தவிர இந்த கேரக்டர் வேறு யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு பண்ணியிருப்பாங்களான்னா டவுட்டு தான். பண்ணியிருப்பாங்க, ஆனால் இந்த அளவுக்கு கண்டிப்பாக பண்ணியிருக்க முடியாது. இவர் இந்த படத்தில் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. இவருக்கு கண்டிப்பாக நிறைய படம் நடிக்கணும், ஏன் படம் நடிக்க மாட்டேங்காங்கன்னு தான் புரியலை. இந்த பரிதாபங்கள் கோபியும் சுதாகரும் வந்து யூடியூப்பில் கிடைக்கிற வருமானமே போதுன்னு முடிவு பண்ணிடுறாங்க போல். வெறும் படத்தை நடிக்காமல் யூடியூப்பில் வீடியோ போட்டுக்கிட்டே கடைசி வரைக்கும் அப்படியே போயிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க போல். அப்பப்போ சினிமாலையும் தலை காட்டுங்க. இப்படி ஒரு நல்ல படங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு அமையும், ஒரு நல்ல கேரக்டர் கிடைக்கும். இந்த கேரக்டர் ரொம்ப நாளைக்கு மக்கள் மனசில் இருக்கும். ஒரு சிங்கிள் காமெடியனாக படம் முழுக்க இவர் வந்திருக்காரு. இப்படி நல்ல நல்ல பெரிய பெரிய படங்கள் கூடிய சீக்கிரம் பண்ணுவார் நான் நம்புகிறேன். யூடியூப் வீடியோ மட்டும் போடாமல் அன்னை பரிதாபங்கள் கோபி அண்ணன் இந்த படத்தில் பெங்களூர் பாபா வாங்க பாபா நம்ம பாபா வந்து இன்னும் நமக்கு தரிசனம் தருவார் நான் நம்புகிறேன். அடுத்தடுத்து பெரிய பெரிய பட்ஜெட்டில் கண்டிப்பாக பண்ணுவார், எதிர்பார்க்குறேன். பார்ப்போம், கூடிய சீக்கிரம் பார்ப்போம். இதோட படங்கள் என்னென்ன வருதுன்னு சொல்லி கூடிய சீக்கிரம் பார்ப்போம். ஆனால் இந்த படத்தில் இவர் வந்து இந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காருன்னே சொல்லலாம். அருமையான ஒரு நடிப்பை கொடுத்துருப்பாருங்க. படம் முழுக்க ஒரு சூப்பர் நடிப்பு. எனக்கு இந்த கேரக்டர் நேம் பெங்களூர் பாபாங்கிறது கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் ஏற்கனவே இந்த வீடியோ சொல்லியிருந்தேன், இவர் வந்து இந்த பெங்களூரில் ஒரு பையன் நடிச்சிருப்பான், யூடியூப்பில் வீடியோ போடுவான், அந்த பையனை மாதிரியே பேசுகிறாரு. என்னடா என்ன பண்ணுது எப்படி இருக்கு, தமிழும் அந்த கர்நாடகாவும் கலந்து இவங்க பேசுகிற பாஜை கேட்கறதுக்கே அழகாக இருக்கும். இன்பம் வந்து பாய்திரா காதி நிலையம் மாதிரி நல்லாவே இருந்துச்சு கேட்கறதுக்கு. அந்த டிஃப்ரெண்ட் ஸ்லாங், அந்த பாடி ஆக்ஷன், இப்படி எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக ஒரு பெங்களூரில் இருக்கவன் எப்படி இருப்பான் எப்படி பண்ணியிருப்பான் சொல்லி அதுக்காண்டி ப்ராக்டிஸ் பண்ணி, அதாவது ரிஹர்சல் பண்ணி அருமையாக நடிச்சிருக்காருன்னே சொல்லலாம். இவர் நடிப்பு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த படத்தில் இவர் நடிப்பு அருமையாக இருந்துச்சு. இன்னும் கண்டிப்பாக பெரிய பெரிய டைரக்டர் கூட பண்ணுவார், பெரிய ஹீரோ கூட சோலோ காமெடியெல்லாம் பண்ணுவார் நான் எதிர்பார்க்குறேன்.
இந்த டேரக்டர் கூடயும் கண்டிப்பாக அடுத்த படத்தில் யூஸ் பண்ணிப்பார். ஏன்னா இவங்க காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு. அது நம்ம டேரக்டருக்கும் புரிஞ்சிருக்கும். இந்த காம்பினேஷனை விடக்கூடாதுன்னு சொல்லி கண்டிப்பாக அவர் அடுத்த படத்துலேயும் ஒரு சான்ஸ் கொடுப்பாருன்னு எனக்கு தோணுது. அப்படி இவங்க 2 பேரும் அடுத்த படத்தில் நடித்தா நல்லா இருக்குமா இருக்காதான்னு சொல்லி நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள் இவங்க 2 பேரும் அடுத்த படத்தை ஒன்று சேர்ந்து நடித்தா எப்படி நடிச்சிருப்பாங்க, எப்படி கேரக்டர் கொண்டு போவாங்கன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி மக்களே, இப்போ அடுத்து நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு கேரக்டர் இருக்குது. யார் பார்த்தீங்கன்னா நம்ம நிகிலா சங்கரை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிகிலா சங்கரை பொறுத்த வரைக்கும் படம் வந்து ரொம்ப நாள் நடிச்சிட்டு இருக்காங்க, ரொம்ப வருஷமாக சினிமாவில் இருக்காங்க. இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு அழகு கூட, நல்ல ஒரு ஹீரோயின் பண்ணக்கூடிய கேரக்டரு அந்த மாதிரி பண்ணக்கூடியதான். அட்லீஸ்ட் செகண்ட் ஹீரோயினாக கூட வரலாம். இவங்களுக்கு பெருசாக கேரக்டர் கொடுக்காம இப்போ வரைக்கும் சும்மா கேரக்டராகவே வச்சுருக்காங்க. என்னன்னு தான் எனக்கும் புரியல. நல்ல நடிகை கூடங்க, நல்லா நடிச்சிருப்பாங்க. இப்போ சமீபத்தில் வந்த கட்ட குஸ்தி படத்தில் கூட ஹீரோயின் தங்கச்சியாக நடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி படங்கள் நிறைய படங்கள், நம்ம லவ்வர் படத்தில் மணிகண்டனுக்கு ஃப்ரெண்டாக நடிச்சிருப்பாங்க. இப்படி நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. நிறைய படங்கள்லேயும் நல்ல கேரக்டர் சூப்பராக நடிச்சிருக்காங்க. இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட மாமா பொண்ணு, அதாவது நம்ம செல் முருகன் இருக்கார்ல, அவரோட பொண்ணாக வந்து நடிச்சிருப்பாங்க. நம்ம ரோஜாவுக்கு அத்தை வந்து இந்த ஹீரோ என்ன முறை வரும், ரோஜாவுக்கு தம்பி பையமாக அப்படி தான் வரும். அப்படி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. தான் மாமாவை பார்த்துக்கிட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறது, லவ் பண்ணுறேன்னு சொல்கிறது, பைக்கில் போகும்போது உரைச்சிக்கிட்டே போகிறது, இப்படி ஜாலியாக பண்ணியிருக்காங்க. பெருசாக இவங்களுக்கு ஸ்க்ரீன் வைக்கலை, அதுதான் முக்கியம். நல்ல ஒரு நடிகை, ஆனால் பெருசாக ஸ்க்ரீன் வைக்கலை. இந்த பைக்கில் கூட்டு போகிற சீனில் பார்த்தீங்கன்னா அவர் கடுப்பாகி போய் இந்த மாதிரி பைக்கில் போகும்போதே சொல்லுவாங்க உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. அவர் வந்து ஆனால் அவர் மனசில் அந்த பொண்ணு இருக்கிறதுனால இதை கண்டுக்க மாட்டார். கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா கல்யாணம் ரெடி ஆகிடுச்சு. மண்டபத்தில் பொண்ணை காண தேடும்போது இவங்க ஓடி போயிருப்பாங்க. பயங்கர ஷாக்காக இருக்கும். பயங்கர ட்விஸ்ட்டு வேறு வச்சுருப்பாங்க. இவங்களை வச்சு தான் படத்தில் பயங்கரமான ட்விஸ்டேவும். எங்கே அழகாக போயிருக்காங்க, எதிர்த்தாப்பில் பார்த்தா நம்ம பரிதாபங்கள் கோபி கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தான் புரிய ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. அன்றைக்கி பைக்கில் போகும்போது இவங்க அவங்கள பிக்கப் பண்ணி இப்போ 2 பேரும் 2 வாரமாக லவ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஒரு சின்ன கேரக்டர் தான். எனக்கு இந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா பைக்கில் போய்கிட்டு இருக்கும்போது தானப்போ அந்த பையனை நீ லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், அதுக்குள்ளே நீ இன்னொரு பையன் ஹீரோவோட ஃப்ரெண்டையே லவ் பண்ணுறேன்னா இது எப்படி ஏற்றுக்க முடியும்? இந்த சமுதாயத்துக்கு அது ஒத்து வருமா? சரி, பெண் சுதந்திரம் தாராளமாக இருக்கட்டும். ஒருவேளை நம்ம பரிதாபங்கள் கோவி வந்து இந்த மாதிரி அவன் உன்னை லவ் பண்ணல, உன்னை கல்யாணம் பண்ண ஆசைப்படலை, அவன் வந்து இந்த மாதிரி இன்னொரு பொண்ணை லவ் பண்ணுறான்னு சொல்லி உண்மையை சொல்லியிருந்தான்னா அதை காட்டியிருந்தீங்கன்னா ஓகே, ஏற்றுருந்துக்கலாம். அது அந்த படத்தில் காட்டவும் இல்லை. அதை சொல்லிட்டு கூட எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவங்க 2 பேரும் அப்படியே கமிட்டட் ஆகிறது கூட நல்லா இருந்திருக்கும், ஏற்றுக்கிற மாதிரி இருந்திருக்கும். என்ன காரணமும் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்டை போய் கரெக்ட் பண்ணுறது என்ன விதத்தில் நியாயம்? கல்யாணம் வரைக்கும் வந்து பேசாமல் இருந்துட்டு மறுநாளே சொல்லியிருக்க வேண்டிய இந்த மாதிரி பிடிச்சிருக்குன்னு கல்யாணம் பண்ணதில் எழுதி வச்சுட்டு ஓடுறதெல்லாம் தப்பு. இவங்க மாதிரி தயவு செய்து எந்த பொண்ணுங்களும் பண்ணாதீங்க. அது பெரிய தப்பு, பெரிய பாவம். இவங்களோட நடிப்பு நல்ல நடிகை தான், ஒத்துக்கிறேன். நிறைய சினிமா கேரக்டர் தான் பண்ணியிருக்காங்க. அதனால் நான் அவங்கள குத்தம் சொல்ல முடியாது. இப்படி ஒரு கேரக்டர் ஏன் பண்ணாங்கன்னு தெரியல. ரொம்ப வருஷமாக சினிமாவில் இருக்காங்க. இவங்களுக்கு இப்போ வரைக்கும் சரியான ஒரு கேரக்டர் கிடைக்கல. அதனால் இந்த மாதிரி சின்ன கேரக்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஒரு அருமையான கேரக்டர் கூடிய சீக்கிரம் பண்ணுவாங்க நான் நம்புகிறேன். ஒரு பெஸ்ட்டு ஒரு கேரக்டராக ஹீரோயினுக்கு ஃப்ரெண்டாக படம் முழுக்க வர மாதிரி வருவான். ஹீரோயினாக வர்றதுக்கு இதுக்கு ஒரு சான்சஸ் கம்மி கிடையாது, கண்டிப்பாக ரொம்ப கம்மி தான். இப்போதைக்கு வந்து இந்த செகண்ட் ரோல், இந்த சப்போர்ட்டிங் ஆக்டர், இந்த மாதிரி மாமா பொண்ணு, அத்தை பொண்ணு, அக்கா, தம்பி, இந்த மாதிரி தங்கச்சி, இப்படி ஒரு கேரக்டர், பக்கத்து வீட்டு பொண்ணு, ஸ்கூல் மெட்டு, காலேஜ் மெட்டு, ஆஃபீஸ் மெட்டு, இப்படி பல மெட்டுகளாக தான் அவங்க போய்கிட்டு இருக்கு. அவங்க வாழ்க்கை வெறும் மெட்டாக இல்லாமல் ஒரு மொட்டாக மலரணும் கண்டிப்பாக நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். கூடிய சீக்கிரம் அடுத்தடுத்து நல்ல ஒரு பெரிய படங்கள் பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த மாதிரி கேரக்டர் தயவுசெய்து பண்ணாதீங்க. நீங்கள் கேரக்டர் இல்லாமல் வீட்டில் கூட இருங்க, ஆனால் இந்த மாதிரி கேரக்டர் பண்ணாதீங்க. உங்கள் இமேஜுக்கு இது டேமேஜ் தான் ஆகும், உங்கள் பேருக்கு கெட்டு தான் போகும். அதை யோசித்து அதனால் பண்ணுங்கள். படம் நடிக்கிறது முக்கியம்தான். மக்கள் ஸ்க்ரீனில் தெரியும் போது அவங்க திட்டுறது நல்லா தான் இருக்குது, ஆனால் இதில் வந்து ஏற்றுக்க முடியாத அளவுக்கு நல்லா இல்லாமல் இருக்குது. என்னால் ஏற்றுக்க முடியல. நடிப்பை பொறுத்த வரைக்கும் ஓகே, கேரக்டரை பொறுத்த வரைக்கும் 0 படத்தில் மட்டும்.
அடுத்து நம்ம இந்த படத்தில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம அக்கா இஸ்மத் பானு அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோங்க. இஸ்மத் பானு ஒரு அதிரடியான நடிகைன்னே சொல்லலாம். இவங்க வந்து ஹீரோயினாகவும் பண்ணியிருக்காங்க, அதுபோக சப்போர்ட்டிங் கேரக்டர் பண்ணியிருக்காங்க, ஃப்ரெண்டாக பண்ணியிருக்காங்க, அண்ணியாக பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் எந்த கேரக்டர் பண்ணாலுமே அடித்து நொறுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நடிகை இவங்க வந்து. உங்களுக்கு யாரை பற்றி உதாரணம் சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம குட் நைட் படத்தில் வந்து நம்ம ஹீரோவோட ஒரு அக்கா அடிச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இவங்களும் ஒரு அருமையான நடிகை. இவங்க சமீபத்தில் வந்து வெளியே வந்த படம் வந்து வெப்பம் குளிர் மழைன்னு சொல்லி அந்த படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க. அருமையாக நடிச்சிருப்பாங்க. படம் முழுக்க பார்த்தீங்கன்னா குழந்தைக்காக ஏங்குறது, தான் புருஷங்கிட்ட உண்மையை சொல்லாமல் மறைச்சிட்டேன்னு சொல்லி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்கிறது, அப்படி ஒரு எமோஷனை வந்து பேசுகிற அழகாக வச்சுருப்பாங்க. எனக்கு அந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இவங்க நடிப்பில் வெளியேறவர் ரகு தாத்தாங்க ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்ட் ஃபேக்ட்ரி, அவங்க அண்ணனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் அண்ணி கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அவனை போட்டுடலாமா, இவனை கொண்டுடலாமா, அந்த ராலியை விட்டு அடி தூக்குடா அப்படின்னு சொல்லி பேசுகிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சவுண்டாகவே கத்தி கத்தி பேசுவாங்க. அருமையாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் இவங்களுக்கு வந்து அந்த சவுண்ட் எதுவுமே கிடையாது. இந்த படத்தில் ஒரு நார்மலாக ஒரு ஃபேமிலியோட மூத்த பொண்ணு, அவ்வளோதான் அந்த பொண்ணோட கேரக்டரு. அதுவும் பார்த்திங்கன்னா புருஷன்கிட்ட விட்டு வீட்டில் சண்டை போட்டு வந்து தனியாக இருக்கிற ஒரு பொண்ணு. புருஷன் வந்து கூப்பிடுறாரு, போக மாட்டேங்காங்க. ஆனால் புருஷன் மேலே பாசம் வச்சுருக்காங்க. அதை வந்து படத்தில் வந்து சின்ன டயலாக் கூட வச்சுருப்பாங்க. அவனுக்கு அவன் அம்மாவும் பிடிக்கும், என்னையும் பிடிக்கும், பாவம் அவன் சொல்லி அவன் புருஷன் மேலே இறக்கப்படுறது, அதெல்லாம் நல்லாவே இருக்கும். தான் பையனை தம்பியை வந்து அதாவது ஹீரோவை வந்து பையன் மாதிரி பார்த்துக்கிறது, காலை அமுக்கி விடுறது, படத்தில் வந்து அம்மாவுக்கு பயந்த ஒரு கேரக்டராக பண்ணுறது, இப்படி நிறைய இடத்துல இவங்க சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கும் நல்ல ஒரு ஸ்கோப் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த ஹஸ்பண்டை பற்றி பேசுகிறதுல நல்ல அருமையான ஒரு ஸ்கோப் தான். படத்தில் அங்கங்கே வந்து நின்னாலுமேவும் சில கொடுத்த டைலாக்லாம் பர்ஃபெக்டான டைலாக்கை கொடுத்து ஸ்ட்ராங்காக இவங்க முகம் வந்து நம்ம மனசில் பதிகிற மாதிரி நம்ம டைரக்டர் பண்ணியிருக்காரு. இவங்க சும்மாவே சூப்பராக நடிப்பாங்க. அதனால் இவங்க நடிப்பில் ஒரு குறையும் கிடையாது. இந்த படத்தில் இவங்க நல்லாவே பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்து தமிழ் படங்களில் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். முடிஞ்சால் இந்த டைரக்டர் கூடவே இன்னும் ஒரு 2 படங்கள் நல்ல படங்கள் பண்ணுங்கள், நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு நடிப்பு வந்து பெரிய பிரச்சனையே கிடையாது, அசால்ட்டாக பண்ணிட்டு போயிடுவீங்க. கேரக்டர் வித் டயலாக் அந்த தான் பெர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம். அதை வந்து சரியாக கொடுத்தாங்கன்னா இவங்க பின்னி எடுத்துருவாங்க. அதனால் எல்லா டைரக்டரும் தயவு செய்து இவங்களும் யூஸ் பண்ணிக்குவாங்க. அடுத்து இவங்களுக்கு மேல் கண்டிப்பாக பெரிய பெரிய படங்கள் வரட்டும், பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. காலம் எப்படி மாறும்னு யாருக்கும் தெரியாது. இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சினிமா கேரியர் உருவாகும். ஏற்கனவே ஒரு படத்தில் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அடுத்த படத்தில் ஹீரோயினாக பண்ணதுக்கு சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக பண்ணுங்கள். ஹீரோயினாகவே கண்டினியூ பண்ணுங்கள். இந்த சப்போர்ட்டிங் கேரக்டர்லாம் வேண்டாம். இல்லை ஏன்னா கடைசி வரைக்கும் இப்படியே கொண்டு போய் தள்ளி சோழியை முடிச்சு போடுவானுங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், தயவுசெய்து ஒன்லி ஹீரோயினாக மட்டும் போங்க, அப்படியே போயிருங்க, அதான் நல்லது. அடுத்து இந்த படத்தில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம அண்ணன் செல் முருகனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். செல் முருகன் வந்து ஒரு நேரத்தில் தமிழ் சினிமாவில் எந்த படம் எடுத்தாலும் கண்டிப்பாக இருப்பார். ஏன்னா அந்த படத்தில் கண்டிப்பாக விவேக் சார் நடிச்சிருப்பார். விவேக் சார் கூட அசிஸ்டண்ட்டாக இருந்தார். விவேக் சார் இறந்ததுக்கப்புறம் இவரை பெருசாக எந்த படத்துலையும் பார்க்க முடியல. பெருசாக இவருக்கு யாரும் சான்ஸும் கொடுக்கல. ரொம்ப வருஷம் கழித்து இப்போ தான் நம்ம கண்டிப்பாக ஒரு 2 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ தான் அவர் தமிழ் படத்தில் தலை காட்டுறாரு. இந்த படத்தில் இவருக்கு பெருசாக காமெடியும் கிடையாது, பெருசாக சீனும் கிடையாதுங்க. நம்ம ஹீரோவோட மாமாவை சொல்லி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அந்த நம்ம நிர்மலா சங்கர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அப்பா அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இவரும் பார்த்திங்கன்னா ஜாதின்னு சொல்லிட்டு தெரிகிற ஒரு கேஸ் தான். அதை வந்து மறந்து சரி பொண்ணை அவனுக்கே லவ் பண்ண பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் சொல்லி முடிவெடுக்கிறது நல்லாவே இருக்கும். மண்டபத்தில் வந்து அவன் யார் நாங்கள் யார் அப்படின்னு சொல்லி சண்டை போடுற விஷயத்தில் ஒவ்வொரு இடத்துல நல்லாவே இருக்குது. இவங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு பார்த்துட்டு போகிறது, அந்த வாழைத்தாரை தூக்கிட்டு தோளில் போட்டு மாப்பிள்ளைன்னு சிரிச்சுக்கிட்டு வர்றது, இவங்களை பற்றி நடிப்பை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா விவேக் சார் கூட இருந்திருக்காரு, எவ்வளவோ படங்கள் பண்ணியிருக்காரு. இந்த நடிப்பை பற்றி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியும்னு அவசியம் கிடையாது மக்களே. அருமையான நடிப்பு கண்டிப்பாக அவர் எல்லா படத்துலையும் கொடுத்துருவார். இந்த படத்துலையும் ஒரு நல்ல நடிப்பை கொடுத்துருக்காரு. இவருக்கு கொடுத்த சீனுக்கு இவர் கொடுத்த கேரக்டருக்கு என்ன பண்ணணுமோ அதை பர்ஃபெக்டாக பண்ணிவிட்டு போயிட்டாருன்னே சொல்லலாம். இந்த படத்தில் இவர் இந்த கேரக்டர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த ஒரு சின்ன சீன் தான், ஒரு புதுமுகத்தை கூட கொடுத்துருக்கலாம்.
இவர் கேரக்டருக்கு வந்து நம்ம பெங்களூர் பாவா கேரக்டர் கூட அவர் கொடுத்துருக்கலாம், நல்லா பண்ணியிருப்பார். இல்லை வேறு ஏதாவது ஒரு கேரக்டர் கொஞ்சம் பெரிய கேரக்டராக கூட கொடுத்துருக்கலாம். இந்த கேரக்டர் இவர் கொஞ்சம் செட் ஆகலை. நம்ம சேத்தன் ரமேஷுக்கு பதில் செட் ஆகாது. ஏன்னா ரோஜா வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு ஹீரோயின் அடிக்க மாட்டாங்க, வாய்ப்பே இல்லை. எல்லாருமே ஓகே தான், இவங்களும் ஓகே தான், அவ்வளோதான், வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இதுக்கப்புறம் இந்த படத்தில் பேச வேண்டிய ஆளுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரோஜாவுக்கு 2வது பையனாக ஒரு பையன் நடிச்சிருப்பாப்புல. அவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தின்னு வரும். ஆமாங்க, அவன் பேர் வந்து சுதர்சன் கார்த்தி. அவர் வந்து பெருசாக ஒன்றும் கிடையாது. அம்மா பிள்ளையை அம்மா சொல்ல கேட்குற ஒரு செல்ல பிள்ளை. அம்மா சொல்கிற மாதிரியே தான் ஜாதியிலே ஒரு பொண்ணை லவ் பண்ணி கூப்பிட்டு வந்து அம்மாட்ட அறிமுகப்படுத்துறது. அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அவனுக்கு வேத வாக்கு, தெய்வ வாக்கு. அம்மா 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 அம்மாக்கேற்ற பிள்ளை சேலைக்கேற்றதுன்னு சொல்லுவாங்களே பழமொழி. சேலை போல நூலை போல சேலை, தாயை போல பிள்ளைங்கிற மாதிரி அம்மாக்கேற்ற மாதிரி இந்த பையனும் கரெக்டாக படம் முழுக்க வந்துட்டு போயிருக்கான். படம் முழுக்கெல்லாம் கிடையாது, அங்கங்கே வந்துட்டு போயிருக்கான். அவனுக்கும் சரியான ஸ்கோப் இல்லாதனால ஒரு குறிப்பிட்ட தாக்கத்தை மட்டும் நமக்கு கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட தாக்கம் இருக்கும். அவங்க அப்பாவோட பேசுகிற ஒரு டைலாக்லாம் அருமையாக இருக்கும். டேய் நைனா உனக்கு அவ்வளோதாண்டா மரியாதை சொல்லி அப்பாவே கோவப்பட்டு பேசுவார். அவரும் டேய் நீ ஒரு பூமர்றான்னு சொல்லி சிரிச்சுட்டே கலாய்ப்பார். இப்படி நிறைய விஷயங்கள் இவங்க நல்லா பண்ணியிருக்காருங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்து படங்கள் பண்ணுவாருன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி இவர் எந்த படம் நடித்தார் எனக்கு அவ்வளோவா தெரியல. உங்களுக்கு ஒரு வேளை தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் தாங்க. மியூசிக் டைரக்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம பரத் சங்கர் தான் இதில் பண்ணியிருக்காரு. மியூசிக் டைரக்டராக பண்ணியிருக்காருங்க. இவர் மாவீரன் படத்தில் மியூசிக் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. நிறைய படங்கள் பண்ணியிருக்காருங்க. இப்போ அடுத்தடுத்து வர படத்தில் கூட பண்ணிட்டு தான் வராரு. ஆனாலும் பெருசாக இவருக்கு பேர் தெரியல, என்ன பண்ணுறாரு, யார் மியூசிக் டைரக்டர்னு பேர் தெரியல. இந்த படத்துலேயும் பாட்டு ஒன்றும் சரியில்லை. ஆனால் நம்ம பழைய காலத்து இளையராஜா சாங் அந்த லோலிட்டா ஐ லவ் யூ அந்த சாங்கை மட்டும் கொஞ்சம் ரீமிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு சூப்பரான நல்லதாக பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் அருமையாக இருக்குது. படம் முழுக்க பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அருமையாக பண்ணியிருக்காரு. பாட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சுமார் ரகம் தாங்க. எல்லா பாட்டுமே கொஞ்சம் சுமார் ரகம் தான். கேட்குற மாதிரி எந்த பாட்டு நமக்கு மனசில் பதியோட ஒன்றுமேவும் தேட்டரில் பார்த்தாலும் வெளியே வந்தோன்னா அந்த பாட்டு நம்ம மனசில் இருந்து காதில் இருந்து உடனே வெளியே போயிடுது. இந்த காதில் வந்து இந்த காதில் வெளியே போயிடுது. அதனால் பெருசாக பாட்டுகள் எங்கேயும் நிற்கல. ஆனால் பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லா இடத்துலையுமே பர்ஃபெக்டாக இருக்குது. படம் முழுக்கவே ஒரு அருமையான ஒரு பின்னணி இசையை கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்காருங்க. இவர் ஆல்ரெடி சிவகார்த்திகேயன் படத்துக்கு மியூசிக் டைரக்டர் பண்ணியிருந்தாலும் இவர் தான் பண்ணார்னு யாருக்கும் தெரியாது, இப்போயும் தெரிய போகிறது கிடையாது. இதுக்கப்புறமும் ஒரு பெரிய பெரிய ஹீரோ கூட சேர்ந்து கண்டிப்பாக பண்ணுவாருன்னு நான் நம்புகிறேன். நல்ல ஒரு மியூசிக்காக கொடுங்க. ஏன்னா தொழில் போட்டி அதிகம். சாயபங்கர், ஜிவி பிரகாஷ்ராஜ், அனிருத், இந்த பக்கம் தமனு, அந்த பக்கம் இவன் சொல்லி குமிஞ்சுக்கிட்டு வராங்க. அதுக்கடையில் நீங்கள் போட்டி போடுறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனாலும் உங்களுக்கு ஏற்ற படம் கண்டிப்பாக வரும். உங்களோட பெஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் வெளியே தெரிவிங்க. ஒரு அண்டர்ரேட்டட் மியூசிக் டைரக்டரை இவரை நான் இந்த இடத்துல குறிப்பிட்டுக்கிறேன். சரிங்க, இந்த படத்தில் அடுத்து நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம கேமராமேனை பற்றி தான் பார்க்கணும். கேமராமேனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு அருமையான ஒரு கேமராமேன் தாங்க. ஏன்னா சென்னையோட அழகாக அற்புதமாக காட்டியிருப்பார். அந்த லொக்கேஷன், அந்த ஏரியா மக்களை வந்து அப்படியே சூப்பராக கவர் பண்ணிக்கிட்டே வருவார். படத்தில் சீன்கள், டைலாக்கள் இல்லாத நிறைய பேர் சும்மா அங்கே உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்களையும் கேமராவில் ஃபோக்கஸ் பண்ணி அழகாக காட்டியிருப்பார். அந்த கேமரா ஒர்க் வந்து இந்த படத்தில் அருமையாக இருந்துச்சு. ஒரு சூப்பரான ஒரு கேமரா ஒர்க் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு இது பண்ணியிருக்காருங்க. இவர் கேமரா வந்து எல்லாமே நல்லா இருக்குது. ஒளிப்பதிவை பொறுத்த வரைக்கும் எந்த மாற்றம் கிடையாது, அருமையாக இருக்குன்னு சொல்லலாம். இப்போ அடுத்து இந்த படத்தில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா எந்த இதை பற்றி பார்க்க போகிறோம்னா எடிட்டிங் தாங்க. ஒரு படத்துக்கு எடிட்டிங் ரொம்ப முக்கியம். கட்டிங் ஓட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை கரெக்டாக கட் பண்ணி அதை கரெக்டாக ஒட்டுறதுல தான் படம் பார்க்குற சுவாரஸ்யமே இருக்கும். அதுதான் எடிட்டரோட முக்கியமான வேலை. டைரக்டர் 100% படத்துக்கு உழைச்சிருப்பார், ஒத்துக்கிறேன். ஆனாலும் எடிட்டர் 100% படத்துக்கு உழைச்சால் மட்டும்தான் படம் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் சொதப்பினாலும் படம் கண்டிப்பாக சொதப்பிடுங்க. ஆனால் இவர் இந்த படத்தில் அப்படி எந்த விதமான சொதப்பலும் பண்ணலை. சூப்பராக எடிட்டிங் பண்ணியிருக்காரு. அருமையான ஒரு எடிட்டிங் கொடுத்து படம் முழுக்க ஜாலியாக வைபாகவே கொண்டு போயிட்டார். எந்த இடத்துலையுமே நமக்கு ஒரு லேக் அடிக்கலை. எங்கேயுமே ஒரு தேட்டரை விட்டு நம்மளால் கண்ணை திருப்ப முடியாது. சாங்ஸ் தான் கொஞ்சம் சுமாரான நகம், அந்த இடத்துல மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் போர் அடிக்கு. மற்றபடி எல்லா இடத்துலையுமே வந்து எடிட்டிங் அருமையாக இருக்குங்க. டைரக்ஷன் அருமையாக இருக்குங்க மக்களே.
ஒட்டு மொத்தமாக இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னை கேட்டிங்கன்னா சூப்பரான அருமையான படம். எல்லாருமே பர்ஃபெக்டாக நடிச்சிருக்காங்க. எல்லா கேரக்டரும் அருமையாக பண்ணியிருக்காங்க. டைரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த படத்தை தயவுசெய்து நீங்கள் பார்க்கலன்னா தேட்டரில் போய் பாருங்கள். ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் ஏற்கனவே பார்த்துட்டிங்கன்னா இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த படத்துக்கு நீங்கள் கொஞ்சம் ரேட்டிங்கும் கொடுங்க. நீங்கள் எப்படி ரேட்டிங் கொடுக்குன்னு பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு நான் ரேட்டிங் கொடுக்கணும்னா 5க்கு 4 மார்க் கொடுக்கலாங்க. ஏன்னா ஜாலியான படம். தேட்டரில் போய் தாராளமாக ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம். எந்த விதமான அடல் காட்சி ஆபாச காட்சி எதுவும் கிடையாதுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட தாராளமாக தேட்டரில் போய் ஒரு என்ஜாய் பண்ண வீக்கெண்ட் போகிறீங்கன்னா தாராளமாக பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம் தான். அருமையான படம். எல்லோரும் தேட்டரில் போய் தாராளமாக பார்க்க வேண்டிய ஒரு படம். சரி, ஓகே மக்களே, இந்த படத்தில் இந்த வீடியோவில் இந்த படத்தை பற்றி எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். ஆன்லைன் பார்த்தாச்சு, மூவி ஃபுல் சீனின் தெளிவாக பார்த்தாச்சு, டெக்னீஷியன் எல்லாரையும் தெளிவாக பார்த்தாச்சு, அண்ட் ஆக்டர்ஸ் நடிப்பு எல்லாமே பார்த்தாச்சு. இப்போது இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல படத்தில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் இதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம மூவி வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் நம்ம மூவி வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி.